அனைவருக்கும் வணக்கம். மகிழ்ச்சியானதொரு மகளிர் தின வாழ்த்துக்களோடு நாம் இன்றைய திசைக்கூடல் நிகழ்ச்சியை தொடங்குவோம். தமிழ் மரபு அறக்கட்டளை பையத்தலைமைகள் பிரிவு நடத்துகின்ற மகளிர் தின சிறப்பு நிகழ்வு இது. இன்றைய நிகழ்வு 376வது திசைக்கூடல். இது நினைக்கவே பிரமிப்பாக இருக்கிறது. கோவிட் பீரியடில் நாங்கள் இப்படி ஒரு நிகழ்வை தொடங்குவோம் என்று சாதாரணமாகத்தான் அது தொடங்கினோம். இன்று 376வது நிகழ்வு என்று எங்கள் கண் முன்னால் அது மிக பிரம்மாண்டமாக நிற்கிறது. நாங்கள் தொடங்கிய காலத்தில் 2வது நிகழ்ச்சியாக என்னுடைய நினைவு சரியாக இருக்கும் என்று நினைக்கிறேன். 2வது நிகழ்ச்சியாக இன்றைய சொற்பொழிவாளர் திசைக்கூடல், இப்போ நாங்கள் அந்த பேர் கூட வைக்கல, நிகழ்வில் பேசினார். சரி, அது திசைக்கூடல் நிகழ்வு 2 தான் என்று நினைக்கிறேன். இன்று 376வது நிகழ்வு. தொடர்ந்து நாங்கள் இதில் பயணித்து கொண்டே தான் இருக்கிறோம். இன்றைய நிகழ்வு மகளிர் தின சிறப்பு நிகழ்வு. 2 வருடங்களாக நாங்கள் இதை ஒரு பேனல் டிஸ்கஷனாக நாங்கள் நடத்தி கொண்டிருந்தோம். இந்த வருடம் தொடர்ந்து அதே போல் இல்லாமல் நாம் ஒரு சிறப்புரையாளரை ஒருவரை பேச வைப்போம் என்று நினைத்தோம். அந்த வகையில் எங்களோடு தொடர்ந்து பயணித்து வரும் ஒரு எழுத்தாளர், அவரை பற்றி நான் பின்னால் அறிமுகம் செய்கிறேன். இன்று நாங்கள் கேட்ட உடனேயே சரி என்று அவருடைய வேலைகளுக்கிடையில் ஒத்துக்கொண்டு இன்று பேச வந்திருப்பது இன்றைய மகளிர் தினத்தை இன்னும் எனக்கு மகிழ்ச்சியாக்குகிறது. ஏனென்றால் அவருடைய பேச்சை நான் கேட்டு மிக நீண்ட நாட்கள் ஆகிவிட்டன. முதலில் இன்றைய நிகழ்வை நோக்கத்தை சொல்லுவதற்கு தமிழ் மரபு அறக்கட்டளையினுடைய தலைவர் சுபாஷினி அவர்கள் வர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். முதலில் அனைவருக்கும் இன்றைய பெண்கள் தினத்தை கொண்டாடுகின்ற அனைவருக்கும் எனது இனிய நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். குறிப்பாக இன்றைக்கு மலர்விழி வந்திருப்பது மகிழ்ச்சி. ஏனென்றால் இந்த வைய தலைமைகள் என்ற பெயரை வைத்தவரும் அவர்தான். இந்த அமைப்புக்கு இடைப்பட்ட காலத்தில் அவர் பல்வேறு காரணங்களுக்காக பல்வேறு பணிகளில் ஈடுபட்டிருந்தாலும் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்து கொள்வது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. எனக்கு தனிப்பட்ட வகையில் இன்றைக்கு ஒரு ஆச்சரியம் என்னவென்றால், நான் இப்போது இருப்பது கேண்டபரியில் தான் நான் என்னுடைய முனைவர் பட்ட ஆய்வை நான் முடித்தேன். அந்த இடத்தில் இப்போது இருந்து கொண்டு இன்றைய நிகழ்ச்சியில் நான் பேசுகிறேன். எனக்கு இன்றைக்கு வர வேண்டும் என்ற திட்டமில்லை. லண்டனுக்கு செல்கின்ற வழி இடையில் ஒரு இடத்தில் காரை நிறுத்தி நாம் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளலாம் நினைத்தால் அது கேண்டபரியாக இருந்தது. அதனால் பல்கலைக்கழக பக்கத்திலேயே இருந்து கொண்டு இங்கு பேசுகின்றேன். மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கின்றது எனக்கு. இது நல்ல விஷயம். அதுவும் இன்றைக்கு பெண்கள் பற்றி நாம் பேசுகின்ற பல்வேறு விஷயங்கள் இருக்கின்றன. காலையில் உண்மையில் எனக்கு நினைத்து பார்த்த போது என்ன எழுதலாம் என்று எனக்கு யோசித்து பார்த்த போது எனக்கு ஒரு எண்ணம் தோன்றியது. அதைதான் இன்றைக்கு பதிவாக நான் எழுதியிருந்தேன். இதில் சிலர் படித்திருக்கலாம். அதாவது நமக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றன, முன்பு போல இல்ல. நிறைய வாய்ப்புகள் நமக்கு இருக்கின்றன இந்த காலகட்டத்தில். ஆனால் அந்த வாய்ப்புகளை பெண்கள் பயன்படுத்திக் கொள்கின்றார்களா என்ற கேள்விதான் நம் முன்னே இருக்கிறது. இந்த அன்பு, காதல், பாசம் அல்லது மரபுகள் என்ற வகையில் பல வகையில் தங்களே வந்து தடைகளை ஏற்படுத்தி கொண்டு இவர்கள் பெண்கள் பின்தங்கி போவதற்கோ அல்லது தங்கள் வாழ்க்கையில் முன்னேற முடியாமல் போவதற்கோ நிறைய வாய்ப்புகளை வந்து இழந்து போவதற்கோ அவர்கள் காரணத்தை பிறருக்கு காட்டிக் கொண்டிருப்பது தேவையற்றது என்று நான் நினைக்கின்றேன். எதுவுமே மிக சுலபமாக கிடைத்து விடாது. அனைத்துக்கு பின்னாலும் ஒரு கடுமையான உழைப்பு இருக்கிறது. இப்ப மலர்வழி எடுத்துக்கொண்டால் ஏன் மலர்வழி பேச வேண்டும் என்று நான் நினைத்தேன் என்றால், படைப்பாளராக, அது குறிப்பாக வரலாற்று நாவல்களை எழுதக்கூடிய படைப்பாளராக அவர் சாதாரணமாக அந்த நாவல்களை எழுதவில்லை. பல பயணங்கள், பல முயற்சிகள், பல்வேறு தடைகள் இருந்தாலும் கூட அவற்றையெல்லாம் தகர்த்து கொண்டு அவர் தனது மிக திறமையான பணிகளை செய்து வருகின்றார். அதாவது சும்மா பேச்சுக்கு சொல்வது போல இல்லை. எனக்கு மலர்விழியோட எழுத்துக்கள் ரொம்ப பிடிக்கும். அவருடைய உரையும் எனக்கு பிடிக்கும். ஏன்னா தமிழ் சொற்களுடைய பயன்பாடு என்பது ரொம்ப அழகான சொற்களை எல்லாம் தேர்ந்தெடுத்து போட்டு அவர் எழுதுவதும் பேசுவதும் எனக்கு மிகவும் பிடிக்கும். தமிழ் துறையாக இல்லை என்றாலும் கூட கணினித்துறை சார்ந்தவர் தான். இவ்வளவு ஈடுபாட்டுடன் அவர் பல பணிகளை செய்து முடித்திருக்கின்றார். அவருடைய கடாரம் நாவல் ஒரு மைல்ஸ்டோன் அப்படின்னு சொல்லலாம்.
அந்த மைல்ஸ்டோனுக்காக அவர் வந்து சென்ற பயணங்கள், அவர் சென்று பார்த்த கல்வெட்டுக்கள் ஆகியவை இவற்றையெல்லாம் பார்க்கும்போது நமக்கு அவர்தான் பேச வேண்டும் என்று எனக்கு தோன்றியது. ஏனென்றால் பெண்களுடைய பிரச்சனைகளை பற்றியே மீண்டும் மீண்டும் பேசிக் கொண்டிருப்பது என்பதை விட ஆக்கப்பூர்வமாக சவால்களை அவர்கள் சந்தித்து எந்த வகையில் வெற்றி நடை போடுகின்றார்கள் சாதாரண பெண்கள் என்பதை நாம் அதிகமாக உலகுக்கு காட்ட வேண்டும் என்றுதான் இந்த ஆண்டு தமிழ் மரபு அறக்கட்டளை யோசித்தது. பாப்பா அவர்களிடம் பேசிய போதும் அவரும் அதை மகிழ்ச்சியோட ஏற்றுக்கொண்டார். சோ படைக்கின்ற இடத்தில் இருக்கின்ற ஒரு புதிய ஆக்கங்களை உருவாக்குகின்ற பெண்களாக, சாதாரண பெண்களாலும் முடியும் என்பதை சாதித்துக் கொண்டிருக்கின்ற பெண்கள் தான் நமது அனுபவங்களை வந்து சொல்ல வேண்டும். ஆக இன்றைய தளம், இன்றைக்கு நமக்கு கிடைத்திருக்கின்ற இந்த வையத்தலைமைகள் தளத்தில் மாயா என்ற பெயரோடு இயங்கிக் கொண்டிருக்கின்ற மலர்விழி பாஸ்கரன் அவருடைய அனுபவங்களை சொல்ல வேண்டும். அது மட்டும் இல்லாமல் அவர் கடாரம் நாவல் முடித்தார் என்பது ஒன்று. அது மலேசியாவில் இருந்ததனால் அவருக்கு சில காலங்கள் அந்த கெடா அந்த பகுதிகள் எல்லாம் வந்து அவரால் செய்ய முடிந்தது. பிறகு கொரியா தொடர்பாக ஒரு நாவல் ஒன்று விகடனில் தொடர்ச்சியாக அவர் எழுதினார். அதற்கு பிறகு இந்த ஆண்டு மேலும் 2 நாவல்கள் வந்திருக்கின்றது என்றும் எனக்கு தகவல் கூறினார். ஆக பணிகளை ஒன்று தொடங்கினோம், அதை நிறுத்திவிட்டோம், எங்களுக்கு இவ்வளவு தடைகள் இருந்தது, பெண்கள் என்றாலே இப்படித்தானே அப்படிங்கிற பாடல்கள் எல்லாம் இல்லாமல் எல்லா விஷயங்களுக்கு இடையிலும், பணிகளுக்கு இடையிலும் தொடர்ச்சியாக அவர் சரித்திர நாவல்களை படித்துக் கொண்டிருப்பது சிறப்பு. சரித்திர நாவல்கள்லாம் நமக்கு கல்கி அல்லது சாண்டில்யன், அப்புறம் நமக்கு திவாகர், இப்படி சில பேர் மட்டுமே சொல்லக்கூடிய இந்த சூழலில் மாயா அல்லது மலர்விழி பாஸ்கரன் வந்திருப்பது நமக்கெல்லாம் பெருமை. அவரை பேசுவதற்காக அழைப்போம். நன்றி. நன்றி தலைவர் அவர்களே. நான் இப்பொழுது நம்மளுடைய சொற்பொழிவாளரை பற்றிய ஒரு சிறிய அறிமுகம். மாயா என்கிற மலர்விழி, நான் பெருமையாக சொல்லிக் கொள்வேன், மதுரை மண்ணின் மைந்தர், எங்களோட மதுரை. அவர் பல்லூடக வடிவமைப்பாளர், இப்பொழுது சென்னை வாசியாக இருக்கிறார். அதாவது கடாரம், மலேசியா என்றெல்லாம் வேறு வேறு இடங்களில் பணிபுரிந்து விட்டு இப்பொழுது சென்னை வாசியாக அவர் இருக்கிறார். எதிலும் தனித்து, அதாவது பிறரிடமிருந்து வேறுபட்டு தெரிய வேண்டும் என்கிற மெனக்கெடலில் வித்தியாசமான முயற்சிகளை அனாயாசமாக செய்யக்கூடியவர் அவர். தமது பயணங்களை படைப்புகளாகவும் படைப்புகளுக்காக பயணம் செய்வது என்ற வகையிலும் பயணத்தையும் படைப்புகளையும் ஒரு சேர காதலிக்கக்கூடியவர். இவருடைய படைப்புகள் அறிவியல் புனைவுகள் 3, வரலாற்று புனைவுகள் 3 என்று கிட்டத்தட்ட 10 புதினங்களும் ஒரு மொழிபெயர்ப்பு புதினமும் எங்களுடைய தமிழ் மரபு அறக்கட்டளையினுடைய வெளியீடான நாகர் நிலச்சுவடுகள் என்கிற வரலாற்று பயண குறிப்பும் வெளிவந்துள்ளன. இந்த வருடம் சென்னை புத்தக கண்காட்சியில் ஹிதேரா, காம்போஜம் என்கிற 2 புதினங்கள் வெளியிட்டிருக்கிறார். ஒன்று ஹெர்ஸ்டோரிஸினுடைய வெளியீடு, இன்னொன்று வானதி பதிப்பகத்தினுடைய வெளியீடு. வரலாற்று புதினங்கள் மட்டுமல்லாது அறிவியல் புனைவுகள் எழுதுவதில் இவரை மிஞ்ச ஆளில்லை. எனக்கு ஒரு முறை இவருடைய சிறுகதை ஒன்றை அனுப்பி தந்திருந்தார் படிக்க சொல்லி. நான் 2 முறை படித்த பிறகுதான் எனக்கு அது புரிந்தது. எனக்கு எட்டிய அறிவு என்று நான் நினைக்கிறேன். ஆனால் 2 முறை படித்த பிறகும் 3வது முறையும் 4வது முறையும் நான் படித்துவிட்டு வெறும் கொள்ளுரை அல்ல வியந்தேன். அதாவது அந்த காலத்துல எங்களுடைய சிறு வயதில் சுஜாதாவினுடைய கதைகளை நாங்கள் படித்திருப்போம். வீடு முழுவதும் வந்து ரோபோட்டாக இருக்கும், வீடே வந்து ரிமோட்ல தான் வந்து ஒர்க் பண்ணும் அப்படின்னு எல்லாம் படிச்சுட்டு இதெல்லாம் நடக்குமா என்றெல்லாம் நாங்கள் அப்பொழுது வியந்த கதைகள், படித்து வியந்த கதைகள் அவை. அதையெல்லாம் தாண்டி இப்பொழுது 2 வருடங்களுக்கு முன்னால் இந்த கதையை நான் படிக்கும்போது, அதுவும் பெண் தொடர்பான ஒரு கதை, அது படிக்கின்ற பொழுது எனக்கு மாயாவினுடைய எழுத்தில் நான் மயங்கி விட்டேன் என்றுதான் சொல்ல முடியும். இது மீண்டும் நான் சொல்கிறேன், இது புகழுரை அல்ல. அவரோடு பேசுகின்ற பொழுதே
நமக்கு வந்து ஒரு மகிழ்ச்சி, அவருடைய மகிழ்ச்சியும் அந்த சுறுசுறுப்பும் நம்மையும் தொற்றிக்கொள்ளும். நாமும் வந்து ஏதோ ஒரு கட்டத்தில் அவரை போலவே சுறுசுறுப்பாக இயங்க வேண்டும் என்கிற ஒரு இதை நம்ம தொற்று நோய் கூட சொல்லலாம், பரவாயில்ல, அது நல்ல ஒரு விஷயம்தான். அது நம்மை தொற்றிக்கொள்ளும். அது எனக்கு அதனாலேயே எனக்கு வந்து மலரோடு பேசுவதற்கு எப்பொழுதும் பிடிக்கும். மலரோடு பேச நமக்கு பிடிக்கத்தானே செய்யும். அந்த மலரும் அப்படித்தான், இந்த மலரும் அப்படித்தான். இவருடைய சுபாஷ் சொன்ன மாதிரி வையத்தலைமைகள் என்கிற ஒரு பெயரை வைத்து தமிழ் மரபு அறக்கட்டளையினுடைய ஒரு தனி பிரிவாக தொடங்கி சிறப்பாக செயல்பட்டு அதை என்னுடைய கைகளில் அவர் தந்துவிட்டு அவர் சிறிது காலம் தன்னுடைய வேலையை கவனிக்க சென்றிருந்தார். நானும் வந்து ஒரு முறை பேசுகின்ற பொழுது நீங்கள் வரவில்லையே என்று கேட்ட பொழுது, நான் பார்த்துட்டே தான் இருக்கேன் பாப்பா, நீங்க வந்து நல்லா செயல்பட்டுட்டே வர்றீங்க, நீங்க வாட்டுக்கு உங்க வேலையை பாருங்க அப்படின்னு வந்து என்கிட்ட சொன்னாங்க. நானும் அதை சரியா செஞ்சுட்டு வரேன்னு நினைக்கிறேன். நானே நிறைய பேசல. முத்தாய்ப்பா நான் ஒரு விஷயம் சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஃபார்மாலிட்டிஸே எதிர்பார்க்காத சுவாபமான எளிமையான ஒரு மனுஷி. அந்த மனுஷியை தன்னுடைய பயண அனுபவங்களை சொல்ல வருமாறு அன்போடு அழைக்கிறேன். மலர், வாங்க. நன்றி பாப்பா. அறிமுக உரைய புகழுரையா மாத்திட்டீங்க, திகட்டுது எனக்கே. அன்பின் திருப்பி புகழ் இல்லைன்னு சொல்லிட்டேன். நன்றி. இனிய மாலை வணக்கம், அன்பின் மாலை வணக்கம் அனைவருக்கும். அழகான இன்றைய நாளில் மகளிர் தின வாழ்த்துக்கள். மகளிர் தினத்தன்று எனக்கு மிகவும் மனதுக்கு நெருக்கமான இந்த வைய தலைமைகள் குழுவின் திசைக்கூடலில் நான் பேசுவது என்பது எனக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சிக்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது. என்று எனக்கு இன்று இந்த தலைப்பை பேச வேண்டும் அப்படின்னு சுபா அவர்கள் அழைத்து சொன்ன பொழுது எனக்கு அவ்வளோ ஒரு உற்சாகம். ஏன்னா சும்மாவே பேச சொன்னா ரொம்ப பேசுற ஆள் நம்ம. பயணங்களை பத்தி பேசுன்னு சொன்ன உடனே காசு கொடுத்து அல்வா சாப்பிட சொன்ன மாதிரி இருக்கு. ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு மனநிலை தான். ஆனா இன்றைக்கு எந்த விதமான தயார்படுத்தலும் இல்லாம நான் ஒரு ஃப்ரீ மைண்டோட வந்திருக்கேன். இன்றைக்கு என் மனதிலிருந்து பேச வேண்டும், என் மனதில் இருப்பவைகளை பேச வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு தான் இன்னைக்கு வந்திருக்கேன். அதனால ஓரளவுக்கு கட்டுப்பாடற்ற ஒரு உரையாக இன்றைக்கு இருக்கும் என்று நம்புகிறேன். கேட்பவர்கள் பொறுத்துக்கொள்க. பயணம்ன்ற இடத்துல இருந்துதான் நான் இன்னைக்கு தொடங்கணும்னு நினைக்கிறேன். பயணங்கள் பொதுவாவே எனக்கு ரொம்ப ரொம்ப விருப்பமான ஒரு விஷயம். அது பொதுவாவே மனிதர்களுக்கே பயணங்கள் பிடிக்கும்னு நினைக்கிறேன். எஸ்ரா ஒரு இடத்துல அழகா சொல்லுவாரு, ஒரு மனிதன் தன்னுடைய வீட்டிலிருந்து வெளியே ஒரு உலகம் இருக்கிறது என்று அறிந்து கொண்டு நம்பி அப்பதான் வந்து பயணத்தை துவங்குறான் அப்படின்னு. அதாவது தன்னுடைய வீடுதான் உலகம் நம்புற ஒரு மனுஷன் தன் வீட்டை தாண்டி ஒரு உலகம் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அதை பாக்குறதுக்கு துவங்குறது தான் பயணம் அப்படிங்கிற மாதிரி. ஆக தன் உலகத்தை தாண்டி ஒன்று இருக்கிறது, புதிதாக பல விஷயங்கள் இருக்கின்றன, ஒரு உலகம் இருக்கு, பாக்குறதுக்கும் கேட்கறதுக்கும் தெரிஞ்சுக்கிறதுக்கும் நிறைய இருக்கின்றன என்ற ஒரு உந்துதலோடு ஒரு அந்த ஒரு மோட்டிவேஷன், அந்த கியூரியாசிட்டி இருக்குல்ல, அந்த கியூரியாசிட்டி தான் வந்து எல்லா பயணங்களையும் மிகவும் அழகுள்ளதாக மாற்றக்கூடியது. பயணங்கள் வந்து பொதுவாவே வந்து ரொம்ப எளிமையா எல்லாருக்கும் அகப்படுற ஒரு விஷயம் கிடையாது, குறிப்பா பெண்களுக்கு. ஆண்களுக்கு அது ஒரு, நான் சிறு வயதிலிருந்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. ஆண்களுக்கு பயணம் என்பது மிக எளிதாக கைவரக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அந்த காலத்துல இருந்து இந்த காலம் அவங்க ஒரு பேண்ட்டை போட்டு பைய தூக்கிட்டு கிளம்பி போயிட்டே இருக்கலாம், அவங்களால அது முடியும். நமக்கு அதற்கான ஒரு காலநிலை அமையணும், அகச்சூழ்நிலை அமையணும், அந்த அகச்சூழ்நிலையை நம்ம சுற்றி இருப்பவர்களை புரிந்து கொள்ள செய்யணும், பல விஷயங்கள் இருக்கு. இன்றைக்கு காலம் மாறிடுச்சு, அதை நான் ஒத்துக்கிறேன். சுபா சொன்ன மாதிரி இன்றைக்கு வந்து சுபாவே ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. அவங்கள விட அதிகமா பயணம் பண்ண பெண்ணை நான் ரொம்ப பார்த்தது இல்லை எனக்கு தெரிஞ்சு. அதிகமா ஆய்வு நோக்குல பயணம் பண்ண பெண்ணை நான் சொல்ற வரைக்கும். ஆக இன்றைக்கு நிலை மாறிடுச்சு. பைக்லயே பொண்ணுங்க வந்து இந்தியா முழுக்க சுத்துறாங்க, உலகம் ஃபுல்லா கார்ல போயிட்டு வராங்க, லேடிஸ் ஒன்லி ட்ரிப்பு, அந்த மாதிரிலாம் நிறைய வந்துருச்சு. ஆனா நான் சொல்றது, நான் ஒரு கதை சொல்லியா உருவாகக்கூடிய அந்த சூழ்நிலையில இருக்கக்கூடிய அந்த தமிழ் சூழல்ன்றது வந்து பெண்களுக்கு பயணத்தை மிக எளிதாக கொடுத்து விட்ட ஒரு சூழல் அல்ல. என்னுடைய முதல் பயணத்தை பத்தி நான் சொல்லி துவங்கணும்னு ஆரம்பிக்கிறேன். அது ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு பயணம். நான் பயணம்னு திரும்பி திரும்பி சொல்றதுக்கு காரணம், பயணத்துக்கும் சுற்றுலாவுக்குமான வேறுபாடு இருக்கு இல்லையா. பெண்களுக்கு சுற்றுலாக்கள் எளிதா அமைஞ்சிரும், பயணங்கள் அமைகிறது தான் வந்து ரொம்ப கடினமானதா இருக்கும். ஆக என்னுடைய முதல் பயணம் யாரும் எனக்கு என்னுடைய அறிந்தவர்களோ என்னை பாதுகாப்பவர்களோ அற்ற நிலையில் நான் மேற்கொண்ட முதல் பயணத்தை பத்தி சொல்லணும். அது ஒரு சுவாரஸ்யமான கதை. அந்த கதைக்கு
உள்ள கொண்டு வந்தது ஒரு கதை தான். அந்த கதை தான் என்னை ஒரு கதை சொல்லியா உருவாக்குச்சுன்னு கூட நான் சொல்லலாம் ஒரு வகையில. சிறு வயதுல நீங்கெல்லாம் உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்குமான்னு தெரியல. ஆம், முன்னாடி வந்து இங்கிலீஷ்ல வந்து நானி டேல்னு இருக்கும், துணை பாடம்னு ஒண்ணு இருக்கும். அதுல வந்து கதைகள் நிறைய இருக்கும். அதுல ஒரு கதை இது. அந்த மாதிரி படிச்ச ஒரு கதை இது. ஒரு வீட்டுல வந்து ஒரு ஒரு குடும்பம் வந்து மறுநாள் காலையில ஒரு சுற்றுலா செல்வதற்காக தயார் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அது ராத்திரி முழுக்க உட்கார்ந்திருந்து பலகாரம் சுடுவதாக இருக்கட்டும், இல்ல அந்த தயார்படுத்துறதுக்கான எல்லா பணிகளையும் வந்து அந்த குடும்பத்தினுடைய தாயார் செய்துட்டு இருப்பாங்க. காலையில எழுந்த உடனே எல்லாரும் அவங்கவங்க வேலைகளை பார்ப்பதும், அந்த அவசரத்திலும் சுறுசுறுப்பிலும் அந்த அந்த பணிகளை செய்யும் பொழுதும் அமர அந்த தாயார் வந்து எல்லா ஏற்பாடுகளையும் செய்துவிட்டு தயார் நிலை இருக்கும் பொழுதுதான் அந்த குடும்பத்துக்கு தெரியும் அந்த வாகனத்துல ஒரு ஆளுக்கு இடம் பத்தாது அப்படின்னு. ஆக யாராவது ஒரு ஆள் வந்து அந்த பயணத்துக்கு போகாம விட்டு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அப்ப இந்த மொத்த பயணத்தையும் தயார்படுத்தின அந்த தாயார் வந்து தன்னுடைய சுகத்தை அந்த இடத்துல சாக்ரிஃபைஸ் பண்ணி அவங்க வந்து நீங்க போயிட்டு வாங்க, நான் வீட்டுல இருக்கேன், நீங்க எல்லாம் போய் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வாங்கன்னு கை காட்டி விடை கொடுப்பாங்க, சிரிச்சுக்கிட்டே கொடுப்பாங்க. அப்போ வந்து இந்த சுற்றுலா எதுக்கு போறாங்கன்னா அன்னையர் தினத்தை கொண்டாடுறதுக்கு அப்படின்னு சொல்லி கதை முடியும். அப்போ அந்த கதை வந்து எனக்கு அந்த வயசுலயே ரொம்ப அதிகமா பாதிச்சுது. ஏன்னா அது வந்து ரொம்ப ரிலேட்டபிளா இருந்தது. என்னை சுற்றி இருக்கும் பெண்கள் அப்படித்தான் இருந்தாங்க அன்னைக்கு. அவங்களுக்கு வந்து பயணத்துக்கான பொறுப்புகள் இருந்ததே ஒழிய பயணத்தை அனுபவிக்கும் உரிமையோ அல்ல அந்த 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 வாய்ப்போ அவங்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்கலைன்றதுதான் நான் பார்த்த வரைக்கும். ஏன் எங்க அப்பாவோ எங்க சித்தப்பா நினைச்சா கார் எடுத்துட்டு வெளியில போறாங்க, பஸ் பிடிச்சு வெளியே போறாங்க, ஏன் எங்க அம்மாவோ பெரியம்மாவோ அவ்வளவு ஈஸியா போக முடியல? இப்படி ஒரு கேள்வி அந்த வயசுல எனக்கு தோணுச்சு. அது அப்படியே கொஞ்சமா ட்ராக் மாதிரி ஏன் நாம போக முடியல அப்படின்ற கேள்வி வந்தது. அப்போ ரொம்ப நம்ம அராத்து கும்பல்னு வச்சுக்கோங்களேன். அப்ப என்ன நினைக்கிறோம், சரி நம்ம பள்ளிக்கூடத்துல எப்பவுமே நம்ம சொல்றதை கேட்கறதுக்கு ஒரு 4 பசங்க இருப்பாங்கல்ல, கூப்பிட்டு வச்சு இந்த பாரேன் அவங்க எல்லாம் ஊருக்கு எல்லாம் போறாங்க வர்றாங்க, நம்ம எல்லாம் ஏன் போக முடியல அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் போகுது. அப்போ உடனே நாங்க என்ன பண்றோம், சரி நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு ட்ரிப்பு போடலாம். அப்போ பெரியவங்களுக்கு தெரியாம நம்ம பெரியவங்க மாதிரி ஒரு இடத்துக்கு போயிட்டு வெற்றிகரமா திரும்பி வரணும். அதுதான் எங்களுடைய திட்டம், அடிப்படை திட்டம். இதுக்கு பயங்கரமான மாஸ்டர் பிளான் எல்லாம் அதான் நான் தான் போடுவேன். எக்ஸிக்யூட் பண்றதுக்கு ஆளுங்களை வச்சுப்பேன். இந்த வேலையெல்லாம் சொல்லி தரது மட்டும் தான் நான். மாட்டிக்கிட்டா நான் எஸ்கேப் ஆயிடுவேன். அப்ப வந்து திட்டம் எல்லாம் போட்டு 2 நாளைக்கு முன்னாடியே டிராமா கிளாஸ்ன்னு போய் சொல்லி ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு போய் பலகாரம் எல்லாம் வீட்டுல இருந்து எடுத்துட்டு போய் எல்லாம் பிளான் பண்ணி ஒரு சுபயோக சுபதினத்துல பள்ளிக்கூடம் முடிஞ்சு 4 மணிக்கு அப்படியே சிவகங்கை பஸ் ஸ்டாண்டுக்கு வண்டி ஏறியாச்சு. பஸ் ஸ்டாண்ட்ல போய் நின்று பஸ் ஏறி திருப்பத்தூர் போயிட்டோம். அதாவது அந்த அந்த எங்களுடைய அந்த பகுதியில ரொம்ப அதிக தூரமும் போயிடாம ஒரு 2 நாள்ல திரும்பி வரக்கூடிய ஒரு தூரமாக நாங்க தேர்வு செய்த இடம் வந்து திருப்பத்தூர். திருப்பத்தூர் போறது, அங்க இருந்து ஒரு நாள் சுத்துறது, திரும்பி வீட்டுக்கு வர்றது, இதுதான் திட்டம். நாங்க 4 பேர் போறோம், 3 பொண்ணுங்க 1 பையன். நாங்க 3 பேரும் வந்து 4வது. அந்த வளர்ந்தவர் எங்களுக்கெல்லாம் பாதுகாவலர் வந்து 5வது. நாங்க 4 பேர் பஸ் ஏறிட்டோம். ஏறும் பொழுது எங்களுக்கு இருந்த மனநிலை, அதை எப்படி சொல்றதுன்னா, இன்னைக்கு வரைக்கும் அந்த அந்த பேருந்துக்குள்ள அந்த இருக்கையில இருக்கும் போது என்னை சுற்றி இருந்த அந்த அந்த நறுமணத்தை கூட என்னால நினைவு வச்சுக்க முடியுது. அந்த அளவுக்கு ரொம்ப ஆழமா என்னை பாதிச்ச ஒரு ஒரு நினைவு அது. இவ்வளவு ஒரு ஆனந்தம், ஒரு குதூகலம், அடடா நம்ம சாதிச்சிட்டோம், பெரியவங்க இல்லாம ஒரு ட்ரிப்பு போறோம் அப்படின்னு. அங்க போய் இறங்குனதுக்கு அப்புறம் தான் தெரியுது இருட்டிருச்சு, என்ன பண்றதுன்னு யாருக்கும் தெரியல. பெருசா பிளான் போட்டோம்னா நடு ரோட்ல 2 ஓன்னு அழற, என்ன சமாதானப்படுத்த யாருக்கும் முடியல. அதுக்குள்ள எதெல்லாம் எடுத்து வந்து கொடுக்குறாங்க, எதுவும் பண்ண முடியல. அங்க இருக்கிறவங்க எல்லாம் பார்த்து என்ன இந்த சின்ன பிள்ளைங்க தனியா வந்திருக்குதுங்கன்னா, அப்புறம் அவங்க அந்த ஏரியா காவல் நிலையத்துக்கு சொல்லி காவலர்கள் கூட்டிட்டு போய் காவல் நிலையத்துல உட்கார வச்சு, அது ஒரு கதை. அந்த மாதிரி ஒரு வேலை பார்த்து அதுதான் என்னுடைய முதல் பயணம். ஆக என்னோட முதல் பயணமே வந்து தனிப்பட்ட முறையில போய் சிறப்பா வந்து துவங்குச்சுங்கிறத தான் சொல்ல வரேன். சோ அப்புறம் அதற்கு பிறகு பயணங்கள் இந்த மாதிரி தனியாக சுவையாக செய்யறதுக்கு என்னால முடியாம போச்சு. ஏன்னா வீட்டுல ரொம்ப தெரிஞ்சுட்டாங்க. சரி இந்த பிள்ளை வெளியே விட்டு அப்படி ஊர் சுத்துன்னு சொல்லி கொண்டு போய் விடுதியில சேர்த்துட்டாங்க. அதற்கு பிறகு ஃபுல்லா கல்லூரி வரைக்குமே எனக்கு வந்து விடுதி வாசம் தான். பெரிதாக பயணங்கள் போகக்கூடிய சூழ்நிலை அமையல. ஆனா கதை, இந்த இடத்துல எனக்கு கதை மேல ஒரு வேட்கை உருவாக ஆரம்பிச்சிச்சு. என்னை சுத்தி இருக்கிற மக்களை வந்து நான் அதிகமா அவதானிக்க ஆரம்பிச்சுட்டேன். விடுதியில ரொம்ப பெருசா உங்களுக்கு வந்து வாசிப்புக்கான வாய்ப்பே கிடைக்காது. அதுவும் நான் படிச்ச விடுதியில வந்து கையில புத்தகம்னு ஒண்ணு எடுத்தா பாட புத்தகமா தான் இருக்கணும். வேற எந்த புத்தகத்தை எடுத்தாலும் பெரம்புதான் கையில வரும் டீச்சருக்கு. அப்படி படிக்கும் பொழுது நான் படிச்ச ஆக சிறந்த இலக்கியம்னு சொல்லணும்னா, மாலை வேளையில டீயோட சேர்ந்து வேர்க்கடலை சுத்தி பேப்பர் வரும். அந்த பேப்பர்ல குமுதம், கல்கண்டுன்னு ஏதாவது ஒரு பேப்பர்ல தான் சுத்தி வரும். அதுல ஏதாவது சிறுகதை இருந்துச்சுன்னா அதை உட்காந்து படிப்பேன். அப்படித்தான் என்னுடைய இலக்கிய அறிவை நான் வளர்த்துக்கிட்டேன். அப்போ எனக்கு யாரும் தீஜாவையோ ஜெயகாந்தனையோ அசோகமித்திரனையோ அறிமுகப்படுத்தல.
எங்க குடும்பத்துல நாங்க ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் கிராஜுவேட்ங்கிறதுனால எங்களுடைய குடும்பத்திலையும் எங்களுக்கு வாசிப்பை அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு ஆளுமைகள் யாருமே இருக்கல. ஆனா எப்படி எனக்கு வந்து கதைக்குள்ளன்னு எனக்கு பொதுவாவே கதைகள் வந்து எழுத்தாக இருக்கணும்ன்ற அவசியமே கிடையாது. பெரும்பான்மையான அருமையான கதைகள் வாய் வழியாகவும் மனிதர்களின் அனுபவங்கள் வழியாகவும் தான் வந்து வெளிவரும். எனக்கு நான் விடுதியில இருக்கும் பொழுதும் சரி, என்னை சுற்றி நடக்கிற விஷயங்களையும் அவதானிக்கும் பொழுது எனக்கு ஒன்னொன்னையும் நான் கதையா தான் பார்த்தேன். ஒரு ஆளை பார்க்கும்போது ஒரு வீட்டுல ஜன்னல்ல விளக்கு எரியுது, அதுக்குள்ள ஒரு முகம் புன்னகையோடு இருக்குதுன்னா அந்த வீட்டுல ஏதோ ஜாலியா பண்றாங்க, சந்தோஷம் நடக்குது, என்னவா இருக்கும்னு ஒரு கற்பனை மனசுக்குள்ள போகும். இப்படி ஒரு ஒரு மனுஷனையும் ஒரு நிகழ்வையும் வந்து நான் கதைகளாகவே பார்க்க ஆரம்பிச்சு எனக்கு கதை மேல ஒரு வேட்கை உருவாக ஆரம்பிச்சு. ஆனா அதை வந்து எப்படி எழுதுறதுங்கிறது பெருசா அப்ப அதுக்கான சூழ்நிலை எனக்கு அமையல. ஒரே ஒரு சிறுகதை போட்டியில ஒரு 7வது 8வது படிக்கும்போது ஒரு சிறுகதை போட்டியில எழுதி முதல் பரிசு வென்றேன். ஆனா அதுவுமே இன்னைக்கு நினைச்சு பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா அந்த கதை என்னன்னா, ஒரு பிறந்த வீட்டுல அதிகமான இது இல்லாம புகுந்த வீட்லயாவது ஒரு நல்ல நிலைமை கிடைக்குமோன்னு போற பொண்ணு அங்கேயும் சரிபட அமையாம 2யும் விட்டுட்டு வெளியில வந்து தனியா ஒரு வேலைக்கு போய் சைக்கிள்ல வேலையில இருந்து தன்னோட வீட்டுக்கு போற மாதிரி அது அந்த கதை முடிஞ்சிருக்கும். அது எழுதும்போது எனக்கு 8வது படிச்சுட்டு இருந்தப்போ அப்போ என்னை சுத்தி இப்ப நான் யோசிச்சு பாக்குறேன், அப்ப என்னை சுத்தி எந்த மாதிரியான அழுத்தங்கள் இருந்தா எனக்கு அந்த மாதிரியான கதை என் மனசுல தோணி இருக்கும் அப்படிங்கிறது. கதைகள் அப்படி என் கூட ஒரு பக்கம் வளர்ந்துகிட்டே இருந்தது. பயணத்துக்கு மேலான காதலும் ஒரு பக்கம் அப்படி வளர்ந்துகிட்டே இருந்தது. கல்லூரி காலத்துல பெருசா போக முடியல. கூடி நான் கல்லூரியில போன பெரிய பயணம்னா சென்னையில நான் படிச்சேன் கல்லூரி. மதுரைக்கு நான் வர்றதுக்கு இரவு ரயில் பயணம் இருக்கும். அடடா, அந்த ரயில் பயணம் வந்து என் வாழ்க்கையில மறக்க முடியாது. அந்த ஒரு இரவுங்கிறது மலர்விழிக்குரியது. அதை யாரும் என்னிடமிருந்து பறித்துக் கொள்ள முடியாதுன்ற இதைத்தான் நான் சொல்றேன். இது வந்து பெண்களுக்கு கிடைக்கிறதுங்கிறது வந்து அந்த காலத்துல ரொம்ப ரொம்ப அரிதான ஒரு விஷயமா இருந்தது. ஆனா அதை கிடைக்கும் போது அதை எத்தனை பேர் என்ஜாய் பண்ணாங்கன்றதும் எனக்கு தெரியல. நான் கேட்கறவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு சாதாரணமா விஷயமா இருக்கும். ஆனா அது எவ்வளவு ஒரு அழகான அந்த பயணம்ங்கிறது. அது நமக்கு தெரியாம 4 பேர் நம்ம கூட இருப்பாங்க. அவங்களுக்குள்ள 1000 கதைகள் இருக்கும். அதையெல்லாம் நமக்கு கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு, ஒரு புதிய விஷயங்களை கத்துக்கிறதுக்கான வாய்ப்பு. இந்த மாதிரி நம்மளை சுத்தி நிறைய இருக்கும். எதை எடுக்கிறது எதை விடுறது தெரியாத மாதிரியான ஒரு சூழ்நிலையில இருக்கும். நம்ம தனியா பயணம் பண்ணும்போது நம்மளை சுத்தி நமக்கு தெரியாதவங்க இருக்கும்போது நம்மளை பத்தி நம்ம அதிகமா தெரிஞ்சுப்போம். இந்த மாதிரியான சூழ்நிலைகளுக்காக நான் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், எப்படா நம்ம வந்து பயணம் போவோம். ஆனா எனக்கு அப்பெல்லாம் வந்து பயணம்ங்கிறது ஒரு இடத்த பார்க்கணும், ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். அந்த இடத்துலதான் நான் இருந்தேன். கல்லூரி முடிந்து திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் தான் நான் எழுதுறதுக்கோ பயணம் போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக அமைஞ்சது. முழுமையா நான் ஒரு ஆய்வுபூர்வமான பயணம்ன்றது எப்ப எனக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னா கடாரத்துக்காக தான். கடாரம் வந்து ஃபர்ஸ்ட் நாங்க இந்தியாவில இருந்து மலேசியாவுக்கு மூவ் ஆகிறோம். அப்போ வந்து நான் ஒரு இணையதளத்துல தொடர்ந்து தொடர்கதைகள் எழுதிக்கிட்டு இருக்கேன். அப்ப அதுல வந்து ஒருத்தங்க இந்த மாதிரி நீங்க வந்து வரலாற்று இப்போது நம்ம எழுதுங்க, ரொம்ப நாள் நாங்க எதிர்பார்க்கிறோம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு வரும்போது, சரி நம்மளும் ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணுவோம், நம்ம இப்பதானே மலேசியாவுக்கு வந்திருக்கோம், இதை வச்சு ஒண்ணு எழுதலாம் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு அப்படி துவங்கின ஒரு மிக எளிமையாக துவங்கின ஒரு கதை. யாரு இங்க முதல்ல வந்திருப்பா, எந்த தமிழன் நீங்க இந்த மலேசியாவில முதல்ல கால் வச்சிருப்பான்ற கேள்வியோட ஆரம்பிச்ச ஒரு தேடல் அது என்னை எங்கேயோ இழுத்துட்டு போயிடுச்சு. அதுக்காக நான் ஒரு 3-4 வருஷம் நான் அதுக்காக ஆய்வு பண்ணிருப்பேன். வெறும் தேடல் வந்து புத்தகத்தோட நிறுத்த முடியல என்னால. ஏன்னா அந்த சூழ்நிலை அப்படி. நம்ம புத்தகம்ன்றது நம்ம இங்க இருக்கிற நூலகங்களா இருக்கட்டும், மலேசியால வந்துட்டு ஏகப்பட்ட நூல் நிலையங்கள் இருக்கு, நூலகங்கள் இருக்கு. நேஷனல் லைப்ரரி இருக்கு, மெரடேகா ஸ்கொயர் லைப்ரரி இருக்கு. அங்க வந்து ரெஃபரன்சஸ் வந்து நிறைய புத்தகங்கள் அதுவுமே நிறைய இருக்கும். எல்லாம் படிச்சோம், நிறைய தகவல்கள் சேகரித்தோம், நிறைய புத்தகங்களை டவுன்லோட் பண்ணி, இல்ல நிறைய ஆளுமைகளை சந்தித்து அவர்கள் மூலமாக நூல்களை வாங்கியுமே எனக்கு திருப்தி இல்லை. எனக்கு ஏதோ மிஸ் ஆகுது. என்னால இதை வச்சுக்கிட்டு வெறுமனே கதை சொல்ல முடியாது. ஏன்னா வரலாறை சொல்லுவதும் வரலாற்று கதையை சொல்வதற்கும் மிகுந்த வேறுபாடு இருக்கு. நீங்க வரலாறு வந்து இட்ஸ் ஒரு கட்டமைக்கப்பட்ட கதை தான். ஆனா இட் இஸ் பேஸ்ட் ஆன் ஃபேக்ட்ஸ். ஆனா வரலாற்று புதினம்ங்கிறது அப்படி கிடையாது. நீங்க வந்து அப்படியே நீங்க வாசகர்களை அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போய் உட்கார வைக்கணும். அப்போ உங்களுக்கு அந்த இடத்துக்கு நீங்க முதல்ல போகணும். அந்த இடத்துக்கான அந்த சூழ்நிலை, அந்த மண்ணு, அந்த மனம் எல்லாம் முதல்ல நீங்க ஃபீல் பண்ணணும். அப்பதான் அதை வந்து நீங்க வாசகர்களுக்கு கடத்த முடியும். அந்த சூழ்நிலை வந்து எனக்கு வெறும் புத்தகத்துல கிடைக்கலன்ற எண்ணம் வரும்பொழுதுதான் சரி நம்ம ஏன் பயணிக்க கூடாது அப்படிங்கிற கேள்வி எனக்கு வருது. அப்போ ரொம்ப நமக்கு லிமிடேஷன் இருக்கு. நாங்க முதல்ல வந்து மானிட்டரி லிமிடேஷன் இருக்கு. நமக்கு வந்து வசதி அந்த அளவுக்கு நம்மளால பயணம் பண்ண முடியுமா, நம்ம எதிர்பார்க்கிற இடங்களுக்கு போக முடியுமான்ற ஒரு கேள்வி. அடுத்தது நம்ம குடும்பத்தை பாக்குறோமே, பெண்களுக்கான இந்த பொறுப்புன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, பிள்ளைகளுக்கான படிப்பு, வீட்டுக்கான எல்லாத்தையும் பார்த்துட்டு இதையும் விட்டுட்டு என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்விக்குள்ள விழும்போது எப்படியாவது நம்ம இதை சாதிச்சே ஆகணும், என்னால இதுல இருந்து வெளியில போக முடியாது, அரிக்குது மண்டைய, இதை நம்ம செய்தே ஆகணும்,
இதை ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் போடுறேன். அப்போ ஒரு ஒரு டெம்ப்ளேட் இது மாதிரி ஸ்கெலட்டன் மாதிரி ரெடி பண்ணிட்டு எவ்வளவுக்கு எவ்வளவு எளிமையா நம்ம இந்த பயணத்தை வடிவமைக்க முடியும், எப்படி பிரிச்சுக்கலாம், பாகம் பாகமா பிரிச்சு இப்போ இப்படி கொஞ்சம், அப்போ அப்புறம் அப்புறம் இப்படி கொஞ்சம், அப்படி பிரிச்சு எப்படி அந்த பயணத்தை போக முடியும்னு பிளான் பண்றேன். அதுக்கு என்னுடைய குடும்பம் எனக்கு ரொம்பவே உதவியா இருந்தாங்க, எனக்கு ஆதரவு தந்தாங்க. நல்ல வேளையா அப்ப என் பிள்ளைங்க ரொம்ப சின்ன பிள்ளைங்க, அதனால அவங்களுக்கு பள்ளிக்கூட விடுமுறை காலத்தை எங்களால இந்த மாதிரி பயணத்துக்கு ஒதுக்க முடிஞ்சது. எல்லாருமே என்ன கேட்பாங்க, எப்படி 2 பிள்ளைங்களை வச்சுட்டு நீங்க இவ்வளவு பயணங்கள் போனீங்கன்னா? என் பிள்ளைங்களை கூட்டிக்கிட்டு தான் எல்லா பயணத்துக்கும் போனேன். என் பிள்ளைங்களுக்கு அந்த நேரத்துல அது ஆக்சுவலி நிறைய பேருக்கு அது கஷ்டமா தெரியும். ஆனா அது எனக்கு ஒரு வரமா இருந்தது. ஏன்னா நான் படிச்சதெல்லாம் அவங்க கிட்ட சொல்லுவேன். அது எனக்கு ஒரு செகண்டரி இது மாதிரி. நான் ரிப்பீட் பண்றது எனக்கு நல்லதா இருக்கும். அவங்களுக்கும் கதை கேட்டுட்டு இருப்பாங்க. நான் சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இருப்பாங்க. அந்த வயசுக்கு அவங்களுக்கு புரியுதோ புரியலையோ, அவங்களுக்கும் அந்த கதை கேட்பாங்க. அது அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு விதமான ஒரு ஈடுபாட்டு, அவங்களுக்கும் அடுத்து எங்க இடத்துக்கு போக போறோன்ற ஈடுபாடு அவங்களுக்கும் வரும். ஆக நாங்க வந்து கீழ இருந்து அப்படியே ஃபுல்லா ஒரு கவரேஜ் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். கடாரத்துக்கான தேவை எனக்கு என்ன இருந்தது அப்படின்னா, அந்த கதைக்களத்துக்கு 11ஆம் நூற்றாண்டு ராஜேந்திர சோழன் காலகட்டத்துல தென்கிழக்கு ஆசியாவுல என்ன மாதிரியான சூழல் இருந்தது, அரசியல் சூழ்நிலை இருந்தது எப்படிங்கிறதுக்கு நமக்கு தகவல்கள் நிறைய இருக்கு. வரலாற்று தகவல்கள், வரலாற்று ஆய்வாளர்கள் நிறைய எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. அதை தாண்டி புறச்சூழல்கள் எப்படி இருந்தது, மக்களுடைய சூழ்நிலை எப்படி இருந்தது, அந்த நிலம் எப்படி இருந்தது, இதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கணும்ன்ற ஒரு அதுதான் மெயின், அதுதான் உண்மையான நோக்கம், என்ன அந்த பயணத்துக்கான நோக்கம். அப்போ கார்லயே போலாம் அப்படின்னு பிளான் பண்றோம். கார்லயே போலான்னு பிளான் பண்ணி பசங்களை எல்லாம் பின் சீட்டை ஃபுல்லா எடுத்துட்டு மெத்தைய போட்டு அதுங்களை போட்டு உருட்டியாச்சு உள்ள. நீங்க உள்ளே கிடங்க, எங்க நினைக்கிறேனோ அங்க நிறுத்திடுவேன் நான். கார்லயே தாய்லாந்து வரைக்கும் போறோம். இந்த பயணத்துக்கான மெயின் முக்கியமான காரணம், நான் ஏன் தாய்லாந்துக்கு போக முதல்ல நான் முடிவெடுத்தேன் அப்படின்னா, இந்த கடாரத்துக்கான இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா, இந்த நம்மளுடைய நாவலந்தீவுக்கும் தென்கிழக்கு ஆசியாவுக்குமான மிக முக்கியமான பாலமாக இருந்தது இந்த இந்த கடல் பரப்பு தான். இந்த கடல் பரப்புல நமக்கு நாம் ஏற்கனவே பல இதுல சொன்ன மாதிரி 3 பாதைகள் இருந்தது. இந்த பர்டிகுலர் காலகட்டத்துல வந்து இந்த கிரா பூசந்தி என்று சொல்லக்கூடிய இந்த இஸ்துமஸ் ஆஃப் கிரா, அந்த பாதை தான் வந்து மிக அதிகமாக பயன்பாட்டில் இருந்திருக்கக்கூடிய ஒரு பாதையாக இருக்கு. அதாவது நம்மளுடைய தக்கணத்தின் ஏதாவது ஒரு துறைமுகத்தில் இருந்தோ அல்லது பாலூர் துறைமுகத்தில் இருந்தோ கப்பலில் கிளம்புகிறவர்கள் நக்கவாரத்திலே நிறுத்தி, நக்கவாரத்திற்கு அடுத்தபடியாக தலைத்தக்கோலத்திலோ மாப்பப்பாலத்திலோ நிறுத்துவார்கள். தலைத்தக்கோலம் என்பது இப்போது வந்து சதர்ன் தாய்லாந்துல இருக்கக்கூடிய டக்கோலா அப்படிங்கிற பிளேஸ். சோ அந்த இடத்துல வந்து ஒரு நதி ஓடுது, கிழக்கு மேற்கா நதி ஓடுது, சாரி வெஸ்ட் டு ஈஸ்டா நதி ஓடுது. அந்த நதி வழியாக இந்த கடல் வழியாக சிற்பங்களை கொண்டு வருபவர்கள் நதியில் இறங்கி நதி வழியாக சிற்பங்களை கடத்தி மீண்டும் தென்சீன கடல் வழியாக வேறு கப்பல் வழியாகவோ இல்ல நில வழியாகவோ வந்து அந்த சிற்பங்களை தென்கிழக்கு ஆசியாவின் பிற பகுதிகளுக்கு எடுத்துச் செல்வதுதான் வழக்கம். இதுதான் வந்து பொதுவான பாதை. ஆக என்ன ஆயிருதுன்னா, இந்த கிரா பூசந்தின்ற இந்த ஏரியாவுல ஃபுல்லா நீங்க அந்த இப்ப நான் என்னோட கடாரமோட இதுல கூட போட்டிருப்பேன் பேஜ்ல, பல இடங்கள்ல வந்து இந்த ஏன்ஷியன்ட் ரூயின்ஸ் இருக்கு. அதாவது பயன்பாட்டு பகுதிகள், செட்டில்மெண்ட்ஸ் வந்து நம்ம பாக்குறோம். இங்கெல்லாம் வந்து மனிதர்கள் தங்கி இருந்திருக்காங்க. இங்கெல்லாம் வந்து மனிதர்கள் வந்து சிறு சிறு அளவுல வணிகம் பண்ணியிருக்காங்க. அதாவது அவங்க போற வழியில அங்க இருந்து தங்கி இருந்து அந்த உள்நாட்டு பகுதிக்கான வர்த்தகத்தை அங்க இருந்து பண்ணியிருந்திருக்கலாம். அந்த மாதிரியான பகுதிகள் அங்க நிறைய இருக்கு. சோ அதையெல்லாம் பார்க்கணுங்கிற ஒரு ஆர்வம். இது எந்த காலகட்டத்தில இருந்து தொடங்குதுன்னு பாத்தீங்கன்னா, மணிக்கற்காலம்னு சொல்லுவாங்க. அதாவது பீட்ஸ் ஏஜ். அந்த பீரியட்ல இருந்தே வந்து நமக்கு இந்த கனெக்டிவிட்டி வந்து நமக்கு பார்க்க முடியுது. அப்போ நாங்க கீழ இருந்து கிளம்பும்போது முதல்ல போற இடம் வந்து லெம்பாபுஜாங் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கெடா பகுதி. இன்னைக்கு கெடாவா இருக்கு. அன்னைக்கு வந்து கடாரத்தோடைய துறைமுகமா அதுதான் இருந்திருக்கு. சோ அங்க வந்து இப்போ நான் அதிகாரப்பூர்வமா ஆர்க்கியாலஜிக்கல் மியூசியம் இருக்கு. அந்த எல்லாமே இப்போ மலேசியன் கவர்மெண்ட் வந்து ஓரளவு நல்லா பண்ணியிருக்காங்க. சோ நாங்க போற காலகட்டத்துல வந்து ரொம்ப பாவப்பட்ட ஒரு மியூசியமா அது இருந்துச்சு மலை மேல. ஆக அங்க வந்து நிறைய சண்டிகள், அதாவது சிறிய சன்னிதானங்கள் வந்து இருக்கும். நேரடியா வந்து அலைகடல் மேல் பலகலம் செலுத்தி கடாரம் வந்த ராஜேந்திர சோழன் வந்து இறங்கிய முதல் நிலமாக அது இருந்திருக்கக்கூடும் அப்படிங்கிறது ஒரு சாத்தியக்கூறு தான். அந்த இடத்துல வந்து தான் அவன் இருந்திருக்க முடியும் அப்படிங்கிறது. ஏன்னா அதுக்கான அந்த இடத்துக்கான சோழர் காலத்து எச்சங்கள் வந்து அந்த இடத்துல சோழர்கள் காயின்ஸா இருக்கட்டும், சோழர்கள் காலத்து சிலைகளா இருக்கட்டும், அவர்கள் செய்த கட்டுமானங்கள் நிறைய வந்து அந்த இடத்துல நம்ம பார்க்க முடியுது. இன்றைக்கும் நமக்கு வரலாற்று சின்னங்களா இருக்கு. ஆக அப்ப இந்த இடத்துல நம்ம முதல்ல பிக்ஸ் பண்ணணும்ட்டு முதல்ல நம்ம அங்கதான் போய் இறங்குறோம். அங்க கீழே ஒரு இடமா போயிட்டு மேல ஏறி அந்த மலை மேல நின்னு பார்க்கும் பொழுது அந்த அனுபவத்தை வந்து என்னால வார்த்தைகள்ல கடத்த முடியல. ஒரு காலத்துல இப்போ நம்ம வந்து இவ்வளவு ஈஸியா கப்பல்லையோ பிளைட்லயோ ஏறி வந்துட்டோம், கார்ல வந்துட்டோம். ஒரு காலத்துல
கப்பலே கடல்ல போறதுக்கு ரொம்ப சிரமமா, கண்ணுக்கு எட்டுன தூரம் வரைக்கும் நிலமே இல்லாத மாதிரியான ஒரு சூழல்ல கப்பல்ல வந்து சாதாரணமா வணிகம் பண்றதே ஒரு சங்கடம், ஒரு சூழ்நிலை சாதாரணமா இல்லாத ஒரு காலகட்டத்துல அலைகடல் மேல் பலகலம் செலுத்தி ஒருத்தன் வரான்னா அவனுக்கு எவ்வளவு பெரிய ஒரு மோட்டிவேஷன் இருந்திருக்கணும். அவன் இந்த இடத்துல வந்து நின்னு மேற்திசை பார்த்து தன்னுடைய மண்ணை பார்த்து நின்னு அப்படி அவன் சந்தோஷப்படுற அந்த சூழ்நிலையை நினைச்சு பார்க்கும் பொழுது அப்படி ஒரு அது ஒரு கூஸ்பம் மொமெண்டா இருந்தது எனக்கு. அதே மாதிரி இன்னும் மொமெண்ட்ஸ் வேணும்னு எனக்கு தேடி திரும்பி ஓட ஆரம்பிக்கிறோம். திரும்பி நாங்க வந்து வடக்கு நோக்கி ஓடுறோம். ஆக மலேசியாவுடைய வடக்க தாண்டி தென் தாய்லாந்து பகுதிக்கு போறோம். இங்க இப்பதான் நான் சொல்ற அந்த கிராபூசந்தியோட அந்த பகுதிகள்லாம் வருது. அங்க வந்து பங்கா போறோம், கோப்ரா நராய் போறோம். அந்த மாதிரி ஒரு 4-5 இடங்கள். போற இடங்கள்ல நான் ரோடு நாங்க கார்ல தான் போறோம். ஐ டிடன்ட் வாண்ட் எங்களுக்கு வந்து வேற ஒருத்தனுடைய துடையோ இல்ல தடையோ இல்லாம போகணும் அப்படின்றதுக்காக நாங்க வந்து நாங்களே கார்ல கிளம்பி போறோம். எங்கெங்கெல்லாம் வழியில என் கண்ணுல ஏன்சியன் ருயின்னு போர்டு பார்த்தா நிறுத்திடுவேன். எவ்வளவு பாதை மோசமா இருந்தாலும் உள்ள போயிருவோம். பிள்ளை குட்டிகளை கூட்டிட்டு போறோமேன்ற பயம், பதட்டம் ஒரு பக்கம் இருந்தாலும் என்னால அது வந்து ஒரு ஒரு அடிக்ஷன் மாதிரி என்னால அதை நிறுத்த முடியல. எல்லா இடத்துக்கும் நாங்க போனோம். எங்க மியூசியம் அப்பதான் வந்து கூகுள் மேப் வந்த புதுசு. உருட்டிக்கிட்டே இருப்பேன். அதுல எங்க என்ன தெரியுது, மியூசியம் தெரியுதா போயிருவோம். அடுத்து ஏன்சியன்ட் ரூயின் தெரியுதா போயிருவோம். ஏன்சியன்ட்னு எதை பார்த்தாலும் போயிருவோம் அந்த ரோட்ல. அப்படி நாங்க ஒரு தடவை நாங்க போகும்போதுலாம் அப்போ வந்து தாய்லாந்துல பயங்கரமான வெள்ளக்காடா இருக்கு. அப்போ இருபுறமும் தண்ணி சூழ்ந்த ஒரு சின்ன பாதையில போறோம். என் பசங்க கண்ண மூடிட்டாங்க. நாங்க கண்ண திறக்க மாட்டோம் பயமா இருக்குன்னு. அந்த சூழ்நிலையிலயும் ஒரு ஒரு ஏன்ஷியன்ட் ரூயின போய் நாங்க பார்த்துட்டு தான் வந்தோம். அத விடக்கூடாது அப்படின்னு. சோ அந்த அளவுக்கு பல இத தாண்டி நாங்க தாய்லாந்து ஃபுல்லா போயிட்டு வந்தோம். தாய்லாந்து போயிட்டு தாய்லாந்துல வந்து நிறைய தகவல்கள் வந்து எனக்கு அந்த நில வழியாகவும், அங்க இருந்த மியூசியம்ஸ் வழியாகவும், நிறைய புக்ஸும் வழியாகவும் நிறைய தகவல் கிடைச்சது. ஆனா எனக்கு அது மட்டும் பத்தல. ஏன்னா வந்து அந்த காலகட்டத்துல கடாரத்துக்கும் அந்த அந்த நிலத்துக்கும் வந்து பெரிய கனெக்ஷன் ஒண்ணும் கிடையாது. சோ அடுத்து கீழ போகணும். எனக்கு இது ஒரு இடம் பத்தாது. ஈஸ்ட்ல போணும். சவுத்ல போகணுன்ற ஒரு இது. அப்போ அடுத்தடுத்த பயணங்கள நம்ம திட்டமிடுறோம். அடுத்து வந்து நாங்க இந்தோனேஷியா போறோம். இந்தோனேஷியா, பொரோபுதுர், ஜகார்த்தா இதெல்லாம் பார்க்கும்பொழுது நீங்க எந்த இடத்துல அங்க தென்கிழக்கு ஆசியாவுல நீங்க எங்க போய் நின்னாலும், நம்மளுடைய தாக்கம் இல்லாத இடத்தைன்றத பார்க்கவே முடியாது. அது வந்து நிறைய பேர் ஆசிரியர்கள் சொல்லிட்டாங்க. இந்தியனைசேஷன் இட் ஹஸ் ஹேப்பன்ட் இன் வேவ்ஸ்ன்னு நிறைய வரலாற்றறிஞர்கள் சொல்லிட்டாங்க. என்னதான் புஸ்தகத்துல படிச்சாலும் அது நேர்ல பார்க்கும்போது இருக்கிற தாக்கம் இருக்குல்ல. ஒண்ணும் இல்ல. இப்ப நம்ம வந்து இந்தோனேஷியால போய் இறங்குறோம். முதல்ல ஹோட்டல்ல போனோம்னா அந்த வெல்கம் ட்ரிங்க்னு குடுப்பாங்க. அத வாங்கி குடிச்சா இது எங்கேயோ குடிச்ச மாதிரி இருக்கு. இது நம்ம ஊர் பானக்கம் இல்ல அப்படின்னா அதான் அவங்க நேஷனல் ட்ரிங்க் அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி சின்ன சின்னதா நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு அட அப்படின்ற மாதிரியே இருக்கும். எதை பார்த்தாலும் இது நம்ம பண்ற மாதிரியே பண்றாங்களே, பனவெல்ல நம்மள மாதிரியே காய்ச்சறாங்களே, தென்னை மரம் நம்மள மாதிரியே ஏறுறாங்களே, இவங்க ட்ரெஸ் நம்மள மாதிரியே போடுறாங்களே. சின்னதா நிறைய விஷயங்கள் நம்ம பலகாரம் உண்ற பழக்கத்துல இருந்து அவங்களுடைய சின்ன சின்ன சாதாரண கும்பிடுற விதமாக இருக்கட்டும், அவங்க ஆலயத்துக்குள்ள நுழையிற விதமாக இருக்கட்டும், சுத்தப்படுத்துற விதமாக இருக்கட்டும், பல விஷயங்கள் வந்து நமக்கும் அவங்களுக்கும் ஒற்றுமை வந்து பார்த்துக்கிட்டே இருக்க முடியும். இதெல்லாம் எப்படி துவங்கி இருப்போம், எந்த காலகட்டத்துல இருந்து துவங்கி இருக்கும் அப்படின்னா நம்ம தான் ஏற்கனவே பார்த்துட்டோம். மணிக்கற்காலத்துல இருந்தே வந்து நமக்கு கனெக்ஷன் இருக்கு. அதுக்கு பிறகு வந்து வணிகர்கள் வந்தாங்க. வணிகர் காலத்திலேயே வந்து வணிகர்கள் தான் வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதற்கு பிறகு கொஞ்சம் மதங்களை தூக்கிக்கிட்டு மனிதர்கள் வந்தாங்க. மதங்களோட சேர்ந்து சமய குருமார்களும் வந்தாங்க. அப்போ என்ன சமணர்களால வர முடியல பாவம், அவங்களுடைய கட்டுப்பாடு, மத கட்டுப்பாடு. ஆனா பௌத்தர்கள் வந்தாங்க. என்னதான் கட்டுப்பாடு இருந்தாலும் சைவர்களும் வைணவர்களும் வந்தாங்க. அவங்க கொண்டு வந்த எல்லா எச்சமும் அப்படி பாத்தீங்கன்னா அப்படியே வந்து இன்னும் அப்படியே ரெமினிசென்ட்டா இருக்கு. தெற்கிழக்கு ஆசியா முழுவதிலுமே இருக்கு. இந்தோனேஷியா மியூசியமா இருக்கட்டும், நாங்க வியட்நாம்லயும் அப்படி. வியட்நாம்ல வந்து ஒரு அருமையான ஒரு மியூசியம் ஒண்ணு போயிருந்தோம். அங்க போய் ஓக்கியோன்னு ஒரு கல்ச்சர். அது வந்து நம்ம இப்ப பல்லவ காம்போஜம் நூல்ல கூட நான் அதை பத்தி எழுதியிருப்பேன். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப இந்த நம்ம சொன்னோம் இல்லையா, இந்த கிராபுசந்தி வழியாக தென்சீன கடல் வழியாக போகக்கூடிய இந்த கூட்டமானது, இந்த வணிக கூட்டமானது சீனாவுக்கு செல்வதற்கு முன்பாக கடைசியாக இருக்கக்கூடிய அந்த வணிகத்தலம் தான் வந்து இந்த ஓகே கட்டிகரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இவர் எழுதுறாரு. ஹிஸ்டாரிக்கால வந்து எழுதுறாரு. கட்டிகரான்னு சொல்லக்கூடிய அந்த இடம். அது பார்த்தா கீர்த்தி நகரம். அது வந்து ஓக்கியோ கல்ச்சர்னு. அவங்களுடைய பொருட்களை வந்து பயன்பாட்டு பொருட்களை வந்து மியூசியம்ல வச்சிருக்காங்க. எந்த பொருளையும் பாத்தீங்கன்னா, இது எங்க ஆட்சி யூஸ் பண்ண தோடு மாதிரியே இருக்கே, இது எங்க நம்ம வீட்டு மோதிரம் மாதிரி ஒரு கனெக்ஷன் இருக்கும். அவர்களுடைய நந்தி மோதிரத்தை பாத்தீங்கன்னா பல்லவர்கள் கையில இருந்து புடுங்கிட்டு போன மாதிரி இருக்கும். அப்படி ஒரு அதே நந்தி அவங்களுடைய மோதிரம் இருக்கும். ஆக இந்த மாதிரி ஓக்கியோ கல்ச்சரா இருக்கட்டும். அதே மாதிரி நீங்க கம்போடியா போனீங்கனாலும் தான். கம்போடியா வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச அவங்க லிபியே வந்து பல்லவர்கள்ட்ட இருந்து போனதுதான். எழுத்து முறையே வந்து பல்லவர்கள்ட்ட இருந்து போனதுதான். சோ அங்க போய் ஒரு 8 நாள் இருந்தோம் கம்போடியாலயும். அங்க வந்து எனக்கு அங்க இன்னும் அதிகமா என்ன தோணுச்சுன்னா, அந்த நிலத்த பார்த்தாலே எனக்கு
கண்ணை மூடிட்டு ஃபிளைட்ல கூட்டிட்டு போய் கம்போடியால இறக்குனா நீங்க கம்போடியாவா உங்க ஊரான்னு தெரியாது. ரூரல் ஏரியா வந்து அப்படி நம்ம ஊர் கிராமம் மாதிரியே இருக்கும். சுத்தமான வித்தியாசமே இருக்காது. மக்கள் முன்ன பின்ன வந்தாங்கன்னா கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். அவ்வளவுதானே ஒழிய நம்ம தமிழ் மக்களுக்கும் கொஞ்சம் ஒடிசா மக்களுக்குமான மிக்ஸ் மாரி இருப்பாங்க அவங்கள பார்த்தீங்கன்னா. கம்போடியர்கள் பார்த்தீங்கன்னா. ஆ அவங்களுடைய அதே மாரி அவங்களுடைய பயன்பாடு எல்லா விஷயம் அவங்க வாழை மரம் கட்டி கல்யாணம் பண்ணுவாங்க. நார்மலா போயிட்டு இருந்தா நம்ம ஊர் கிராமத்துல எப்படி வாழை மரம் கட்டி சின்னதா ஸ்பீக்கர் வச்சு அப்படியே இருக்கும். அச்சு அசலா அதே மாரி பண்ணுவாங்க. இதெல்லாம் என்ன அந்த காலத்துல இருந்து வந்ததா? இல்ல. ஆனாலும் அவங்களுக்கு ஏதோ ஒரு தொடர்பு நம்மள மாரியே செய்ய வைக்குது அவங்கள. அவங்களுடைய வீடுகள் வேற மாதிரி இருக்கும். ஆனா அவங்களுடைய பெரும்பான்மை பயன்பாட்டு பொருட்கள் வந்து ஒரு மாரி மிக்ஸ் ஆயிருக்கும். நம்மளோடதோடையும் மங்கோலிய பயன்பாடோடையும் மிக்ஸ் ஆயிருக்கும். இந்த வியட்நாம், கம்போடியா, தாய்லாந்து எல்லாருக்குமே அப்படிதான் வந்து அந்த காலத்துல இந்த மோன் பீப்பிள்ன்னு சொல்லக்கூடிய இந்த மோன், குமேர், சென்லா இவங்க எல்லாம் வந்து இவங்களுக்கும் தக்காணத்திலிருந்து அல்லது நாவலந்தீவிலிருந்து போன மக்களுக்குமான ஒரு மிக்ஸ் தான் இவங்க. ஆனா பெரும்பான்மை வந்து எச்சம் வந்து இங்கிருந்து போனதோடைய எச்சம் தான் அவங்கள்ட்ட அதிகமா இருக்கு. கொஞ்சம் சீனாவை ஒட்டி போனா அந்த இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமா இருக்கும். கொஞ்சம் மேற்கு ஒட்டி வந்தா நம்மளுடைய இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமா இருக்கிற மாரி தெரியும். ஆனா மொழிய பொறுத்தளவுக்கு அவங்களுடைய மொழி இருக்கு. லிபி வந்து நம்மகிட்ட இருந்து போன பல்லவ லிபில இருந்து தான் அவங்களுக்கு வந்து அவங்களுடைய மொழி வந்து உருவாகி இருக்கு. கல்வெட்டெல்லாம் பார்க்கும் பொழுது வந்து அவ்வளோ ஒரு பெருமையா இருக்கும். நாங்க வந்து பங்கா ஐலேண்ட் இது ஃபுக்கெட்ல இருக்கு. இப்ப அந்த மியூசியம்ல இருக்கு. அவனி நாராயணன் குளம் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவர் காலத்துல இங்கிருந்து போன வணிகர்கள் வந்து அங்க போய் ஒரு நாராயணன் கோயில், பெருமாள் கோயில் கட்டுறாங்க. அதுக்கு ஒரு குளம் எடுப்பிக்கிறாங்க. அதுக்கான ஒரு கல்வெட்டு. அவனி நாராயணன் கல்வெட்டு அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து பங்கா ஐலேண்ட்ல இருக்கு. அ அத பார்க்க போகும்போது எங்களுடைய துரதிர்ஷ்டம் அது வந்து கண்ணாடி இதுக்குள்ள வந்து இது ரெனோவேஷன்ல வச்சிருந்தாங்க. இது சவுத் ஈஸ்ட் ஏஷியாவ பொறுத்தளவுக்கு நம்ம போகும்போது ரொம்ப லேய்டு பேக் பீப்பிள் அவங்க. நம்மள போல சுறுசுறுப்பு வந்து எனக்கு தெரியலையா? இல்ல எனக்கு தான் அப்படி தெரியுதான்னு தெரியல. கொஞ்சம் நல்ல அதாவது வாழ்க்கைய ஸ்லோ லிவிங் சொல்லுவாங்கல்ல. அத வந்து உண்மையாவே வாழ்றவங்க அவங்க. ஆனா வேலை சுத்தமா இருக்கும். பட் ரொம்ப மெதுவா, அழகா ரிலாக்ஸ்டா வாழ்றவங்க. அதனால எத பண்ணணும்னாலும் நம்ம முன்கூட்டியே திட்டம் போட்டு அதுக்கான பிளான்லாம் பண்ணி தான் பண்ற மாதிரி இருக்கும். அதனால பல சமயங்கள்ல வந்து எனக்கு பயணங்கள்ல வந்து அது ஒரு பெரிய தடையா இருந்திருக்கு. நம்ம ஒண்ணு நினைச்சுட்டு போவோம். அது நம்ம நடக்காது அது. அந்த மாதிரியான சூழ்நிலை நெறைய அமைஞ்சது. ஆக இப்படி பயணங்கள் நெறைய போய் தான் வந்து என்னால கடாரத்த முழுசா முடிக்க முடிஞ்சது. கடாரத்துக்கான பயணம் வந்து என்ன வந்து ஒரு 30, 40% டிராவல வந்து எனக்கு கொண்டு போயிருச்சு. அதற்கு பிறகு ஆனா வந்து கடாரத்துக்கு பிறகு தான் இன்ஃபாக்ட் அத எழுத ஆரம்பிச்சதுக்கு பிறகு தான் எனக்கு வந்து தமிழ் மரபு அறக்கட்டளையுடைய அறிமுகமே கிடைச்சது. அப்பதான் எனக்கு சுபா அறிமுகமானாங்க. கண்ணன் சார் அறிமுகமானாரு. பாலு எல்லாருமே அதுக்கு பிறகு அறிமுகமாயி, அதற்கு பிறகு முழுச்சா வந்து நானு இந்த மாரி ஆய்வுகள்ல இறங்க ஆரம்பிச்சுட்டேன். எனக்கு கதை சொல்லல் கொஞ்சம் ஒரு ஓரத்துக்கு போய் தேடல் வந்து அதிகமாயிருச்சு. மலேசியா யுனிவர்சிட்டி ஆஃப் மலேயால வந்து தென்கிழக்கு ஆசிய வரலாறு வந்து சேர்ந்தேன். என்னுடைய துரதிர்ஷ்டவசமா என்னால அத முடிக்கவும் முடியல. ஆனா அந்த ஒரு வரலாற்று மாணவியா எனக்கு இன்னும் அந்த ஆய்வ வந்து ஆய்வு நோக்குல பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தெளிவு வந்து எனக்கு அந்த படிப்பு தான் குடுத்தது. அப்போ ஒரு கதை சொல்லும்போது ஒரு கதாசிரியனாக ஒரு பொறுப்பு இருக்கு. ஒரு கதை சொல்லியாக ஒரு பொறுப்பு இருக்கு. ஆனா அதே கதை வந்து ஒரு வரலாற்று கதையாக இருக்கும் பொழுது, அந்த பொறுப்பு வந்து கூடுதலாகுது. ஏன்னா நீங்க வரலாற வந்து வெறும் கதையா அப்படியே அள்ளி முடிச்சு போட்டு போயிற முடியாது. ஒரு சயன்ஸ் ஃபிக்ஷனா இது டோட்டலி 100% உங்களுக்கு வந்து இமேஜினேஷன். அப்ப நீங்க என்ன ரேஞ்சுக்கு வேணா நீங்க வந்து கற்பனை பண்ணலாம். ஆனா வந்து வரலாறுங்கிறது முடிந்து போன ஒரு கதையை பற்றி, முடிந்தவர்களின் வாழ்க்கையை பற்றி நீங்க சொல்றீங்க. அப்ப அத வந்து நீங்க எல்லாம் இட்டு தச்சுலாம் இதெல்லாம் சொல்ல முடியாது. முடிந்த அளவுக்கான தரவுகளை சரியாக கொடுத்து தான் நம்ம குடுக்கணும். அப்போ அதுல வந்து நான் ரொம்ப ரொம்ப தெளிவா இருப்பேன். ஏன்னா நான் வந்து வரலாற்று புதினம் எழுதுறதுக்கான ஒரே குறிக்கோள் வந்து நான் எப்படி கதைகள் மூலமா வரலாற்றுக்குள்ள வந்தனோ, அதே மாரி இன்னும் நிறைய ஆய்வாளர்கள் கதைகள் வழியாக உள்ள வரணும். அதுக்கான திறப்பா நான் இருக்கணுங்கிற ஒரே நோக்கம் தான். அப்போ என்னோட கதைகள் வந்து ஒரு கதையா வெறுமனே அவங்கள வந்து ஆற்றுப்படுத்துது. ஒரு என்டர்டெயின் மட்டும் பண்ணாம, அவங்கள ஏதோ ஒரு வகையில ஆர்வப்படுத்தி, அவங்க இந்த ஆய்வுக்குள்ள அவங்கள கொண்டு வரணும். ஏன் இது இப்படி இருந்திருக்கு? இவங்க இத சொல்லியிருக்காங்களே, ஒருவேளை இப்படி இல்லாம இப்படி நடந்திருந்தா என்ன? அப்படின்ற ஒரு கற்பனையோ, இல்ல ஒரு தேடலையோ ஒரு வாசகருக்குள்ள உருவாக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை தான். இந்த பல்லவ காம்போஜத்தையே எடுத்துட்டா பல்லவ காம்போஜத்துக்கு முன்னாடி மிக முக்கியமான ஒரு கருத்த ஒண்ணு நான் சொல்ல வேண்டியிருக்கு. இவ்வளவு நேரம் நான் அப்படி பயணம்னோன அப்படி பயணத்துக்குள்ள போயிட்டேன். பெண்ணியத்துல இருந்து வெளியில வந்துட்டேன். முக்கியமான காரணம் அங்க ஒண்ணு இருக்கு. நான் இப்ப அந்த கடாரத்து உச்சியில நின்னு ஃபீல் பண்ணேன்னு சொன்னேன் பாத்தீங்களா? அந்த செகண்ட்ல வந்து எனக்கு தோணுன விஷயம், ராஜேந்திர சோழன் இப்படி நின்று ராஜேந்திர சோழனோ, ராஜேந்திர சோழனுடைய தளபதியோ, பேரனோ யாரு அவருடைய பிரதிநிதியா போனாங்களோ, அவங்க அந்த மலை மேல நின்று பார்த்தாங்க ரைட். ஒரு பொண்ணு இந்த நிலைமையில நின்னுட்டு பார்த்திருக்க முடியுமான்ற கேள்வி எனக்கு அங்க வந்துச்சு. இன்னைக்கு நான் வந்துட்டேன். அன்னைக்கு ஒரு பொண்ணுனால அது சாத்தியம் ஆயிருக்குமா? என்றைக்காவது ஏதாவது ஒரு காலகட்டத்துல வரலாற்றுல ஒரு பொண்ணுனால இந்த மாரி வந்திருக்க முடியுமான்ற ஒரு கேள்வி என்ன அரிச்சுக்கிட்டே இருந்தது.
அதற்கு பதிலாக வந்ததுதான் கண்ணன் சாருடைய அறிமுகத்துல வந்து கொரியன் கனெக்ஷன், தமிழுக்கும் கொரியாவுக்குமான அந்த கனெக்ஷன். அது கேள்விப்பட்ட நாள்ல இருந்து எனக்கு தூக்கம் போச்சு. கண்ணன் சாரை கூப்பிட்டு தொல்லை பண்ணிட்டே இருப்பேன். சார் நீங்க வாங்க, வீட்டுல வாங்க, நம்ம உட்காந்து பேசுவோம். பல இரவுகள் நாங்க உட்காந்து இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். எப்படி இது சாத்தியமாச்சு? எப்படி ஒரு பொண்ணு இந்த காலகட்டத்துல ஒரு பெண்ணுனால எப்படி வர முடியுது? முன்னீர் வழக்கு மகடுவோர்க்கு இல்லைன்னு நமக்கு எழுதியே வச்சுட்டு போயிருக்காங்க. எப்படி கடல் கடந்து ஒரு பொண்ணு போயிருப்பா அப்படின்னு அவர் சொன்னா, ஏன் போக மாட்டா? இன்னைக்கு இவ்வளவு சூழ்நிலையில ஒரு ரிபலா நான் நிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு ரிபல் அந்த காலத்துல ஒருத்தி கூடயே இருந்திருக்க மாட்டா. ஏன் இருந்திருக்க மாட்டா? ஏன் அவளுக்கு அது தோணி இருக்காது? ஏன் ஏதாவது ஒரு காரணம் சொல்லி இவ கடலுக்கு போயிருக்க மாட்டா? அப்படின்ற ஒரு ஒரு வேகம் எனக்கு தோணிக்கிட்டே இருக்கும்போது அதுக்கான பதிலாக வந்ததுதான் செம்பா நூல். அது எழுதும்போது நான் எழுதுனதுல எனக்கு தெரிஞ்சு மிகவும் ஆத்மார்த்தமா நான் வந்து ஃபீல் பண்ணது வந்து செம்பாவுடைய எழுத்து தான். காரணம் என்னன்னா, ஒரு பெண்ணுடைய வாயிலாக அந்த கதையை என்னால சொல்ல முடிஞ்சது. கடாரத்துல எனக்கு அது முடியல. கடாரத்து நாயகி மித்ரா வந்து அந்த நிலத்துக்குரியவள். ஏன்னா அந்த சூழ்நிலையில வந்து பெண்கள் உண்மையிலேயே கடல் கடந்த பயணம் பண்ணாங்களான்ற தெளிவு இல்லாம என்னால அந்த இடத்துல அந்த கதாபாத்திரத்தை அப்படி நான் வைக்க முடியல. அதனால அந்த கதாநாயகி வந்து மலையாவை சேர்ந்த ஒரு பெண்ணாகத்தான் இருப்பா. ஆனா செம்பாவுக்கு நமக்கு ப்ரூஃப் இருக்கு. இங்கே ஆயி நிலத்துல இருந்து போற ஒரு பெண் இளவரசி அப்படின்றதுனால தைரியமா அந்த அந்த இளவரசியை என்னால முடிஞ்ச அளவுக்கு அப்படியே மனசுக்குள்ள கொண்டு வந்து அவளை இறக்கியிருப்பேன் அந்த கதையில. அப்போ அப்போ எனக்கு அந்த தோணுன ஒரு விஷயம் தான். கடல் மேல இருக்கிற அந்த பிரமிப்பு. அது வந்து அது நம்ம எவல்யூஷனரியா நமக்கு தமிழர்களுக்குள்ள ஒரு ட்ரைட்டா இருக்குன்னு நினைக்கிறேன். தமிழர்கள் கடலோடிகள்னு சொல்றாங்க. தமிழர்கள்னா ஆண்கள் மட்டும் தான் இருக்கணும்னு இல்ல. பெண்களும் கடலோடிகளா தான் இருந்திருப்பாங்க. கண்டிப்பா கடலோட சம்பந்தம் இருந்திருக்கும். கடலை பார்த்தா ஏன் நமக்கு ஒரு அந்த பிரமிப்பு வருது? அந்த ஒரு பயம் கலந்த ஒரு பிரமிப்பு வருதுல்ல. அது ஏன் வருது? நமக்கு அதை கடக்கணும்ன்ற இதுக்கோ இல்லையோ, அந்த கடலுக்குள்ள போகணும்ன்ற ஒரு ஆசை வருதுல்ல. அது எல்லாருக்கும் பொதுதான். ஆண், பெண் எல்லாருக்கும் பொதுதான். எனக்கு கொஞ்சம் கூடுதலா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். கடலை பார்த்தா பைத்தியம் பிடிச்சிரும். நம்ம வந்து ஏதாவது அந்த கடலுக்குள்ள போகணும், போட்ல போகணும், நைட்ல போட்ல போகணும், இந்த மாதிரி எல்லாம் வரும். சோ அந்த மாதிரியான ஒரு கற்பனை உள்ள அந்த மாதிரி ஒரு ஆசை உள்ள ஒரு பொண்ணா அந்த பொண்ணு இருந்திருந்தா, அவ கண்டிப்பா கடல் தாண்டி போறதுக்கு என்ன வேணா பண்ணியிருந்திருப்பாள். நமக்கு எடுத்துக்காட்டா செம்பா மட்டும் இல்ல, மணிமேகலை இருக்காங்க. மணிமேகலை நமக்கு இந்த காப்பிய சான்று. அவங்க எவ்வளவு ஜாலியா அவங்களுக்கான அன்னைக்கு துணை நின்றது மதம். அந்த மதம் அவங்களுக்கு போக அனுமதிச்சுது. மற்ற மதங்கள் அனுமதிக்கல. அதனாலதான் பல்லவ காம்போஜத்துல அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை அந்த பொண்ணு தேடுற மாதிரியான ஒரு கதையா இருக்கும். பல்லவ காம்போஜத்தினுடைய கதைக்களமும் வந்து ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான கதைக்களம் தான். இந்த கடாரத்துக்கான பயணங்கள்ல நான் போகும்பொழுது அதிகமா வந்து நம்ம தேடல் பலவிதமா இருக்கும் இல்லையா? ஒண்ணு வந்து புத்தகங்கள் வழியா இருக்கும். ஒன்னோட நேரடியா ஆளுமைகள் கூட பேசுவோம். இன்னொன்னு பயணங்கள் போகும். இது தாண்டி வந்து இணையம் வழியான ஆய்வுகள் வந்து நான் நிறைய பண்ணுவேன். அப்போ இந்த மாதிரி ஹிஸ்டாரிக்கல் ஃபாரம்ஸ் அப்பெல்லாம் வந்து நம்ம மின் தமிழ் மாதிரியே வந்து உலகளாவிய அளவுல டிஸ்கஷன் ஃபாரம்ஸ் நிறைய இருக்கும். இந்த மாதிரி ஹிஸ்டாரிக்கல் ஃபாரம்ஸே நிறைய இருக்கும். அந்த மாதிரி ஃபாரம்ஸ்ல ஒண்ணுல பேசும்பொழுது வந்து கடாரத்துக்காகவும் இல்ல, என்னுடைய முதல் நாவல் வந்து 2010 வெளியாகிற அன்று வந்தது மீதே நிலா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் நாவல். அதுக்கு எதுக்கு வந்து ஹிஸ்டரின்னு கேட்கிறீங்கன்னா, அது வந்து ஒரு டைம் டிராவல் கதை. அதுல வந்து பல்லவர் காலத்து கதை வரும். யாருன்னா நம்ம 2ஆம் நந்திவர்ம பல்லவனுடைய காலத்து கதை அது. அப்போ நமக்கு வந்து அவர் நிஜமாவே கம்போடியால இருந்தா வந்தாரான்ற தகவல் தேவைப்படுது. அதுக்காக நம்ம தகவல் தேடும் பொழுது இந்த மாதிரியான ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃபாரம்ல போய் கேட்கிறேன். ஏங்க சூரியவர்மர் உங்காலா எங்காலா அப்படின்னு வந்துச்சு பாருங்க. அவனுங்களுக்கு எல்லாம் இறங்கி அடிக்கிறானுங்க. யார கேட்டு நீ இப்படி சொல்லுவ அப்படின்னு. அப்போ அவங்க வந்து இப்ப நம்ம எப்படி கமலா ஹாரிஸ கொண்டாடுறோம், அந்த மாதிரி நம்ம இப்ப சூரியவர்மனையும் நம்ம இழுத்துக்கிறோம். ஆக்சுவலி அவன் எத்தனிக்கலி கம்போடியன். ஏதோ இங்க இருந்து போன நம்மளுடைய டிஎன்ஏ இருக்கா இல்லையான்னு கூட நமக்கெல்லாம் அது ஒரு பெரிய பஞ்சாயத்து. அதுக்கான முடிவை நான் இந்த ஆண்டு இறுதிக்குள்ள ஒரு நூலா கொண்டு வர்ற ஐடியா இருக்கு. அது பார்ப்போம். பட் துவக்கம் அதை தான் நான் சொல்ல வரேன். இப்போ கம்போடியால வந்து எப்படி காம்போஜம் இன்னைக்கு நம்ம சொல்றது காம்போஜமா முதல்ல இருந்தே இல்லை. அப்போ வந்து சென்லாவா இருந்தது. அதுக்கு முன்னாடி வந்து ஃபூனானா இருந்தது. சின்ன சின்ன சிறு குழுக்களா இனக்குழுக்களா இருந்து அதுக்கு பிறகு சின்ன சின்ன குழு அரசுகளா இருந்து அப்படிதான் வந்தாங்க. அப்போ இந்த க்மெர் சென்லா இந்த ரெண்டும் சேர்ந்துதான் காம்போஜம்ன்ற ஒரு இது வந்து உருவாக்குது. ஒரு ராஜ்யம் வந்து உருவாக்குது. இந்த காம்போஜம்ன்ற ராஜ்யம் உருவாக்குற காலகட்டமும் இங்கே பல்லவர்கள் பயங்கர அந்த பாப்புலர் ஆகி அந்த பேரரசு ஆகிற காலகட்டமும் நமக்கு ஒன்னா இருக்கு. அந்த நேரத்துல நிறைய கோயின்சிடன்சஸ் நீங்க பாத்தீங்கன்னா இந்த இந்த பீரியட்ல தான் வந்து இங்க வந்து இந்த தென்கலை வைணவத்தினுடைய பயன்பாடு கம்போஜத்துல அதிகமா அங்க பாக்குற வைணவம் வந்து தென்கலை வைணவம். அதாவது ரொம்ப கிளீனா நம்ம ஊர் வைணவம்.
எல்லா அவங்களோட யூஸ் பண்ற தொப்பில இருந்து அவங்க பாடுற பாடல்கள்ல இருந்து எல்லாமே வந்து இங்க இருந்து போனது. அகத்தியர் வழிபாடு, காரைக்கால் வழிபாடு, நாகர் வழிபாடு, இந்த மாதிரி நிறைய வந்து நீங்க வேற எங்கேயுமே இல்லடா, தமிழ்நாட்டுல இருந்தாண்டா போச்சுன்னு அறுதிட்டு சொல்லக்கூடிய சான்றுகளாக நமக்கு வந்து நிறைய பல்லவர் காலத்துல இருந்தா இருக்கு. இது எல்லாத்தையும் அடிச்சு தள்ளுற மாதிரி லிபி, பல்லவர்களுடைய கிரந்தத்துல இருந்து அவங்களுடைய மொழியோட லிபி வந்து கம்போடியாவோட லிபி வந்து உருவாகுது. ஆக இதெல்லாம் வந்து ஒரு காலகட்டத்துல ஸ்டார்ட் ஆகுது. அந்த காலகட்டத்தை தொடர்பு படுத்தி தான் இந்த பல்லவ காம்போஜம்ன்ற கதை வந்து உருவாகுது. அதாவது ஒரே காலகட்டத்துல 2 இடத்துலயும் மகேந்திரவர்மன் ஒரு ராஜா இருக்கான். ஒரே காலகட்டத்துல வந்து இப்ப நம்ம இங்க கதையில சொல்ற இந்த இரண்யவர்மனுடைய இங்க பரமேஸ்வர பல்லவனுக்கு வந்து வாரிசுக்கு ஆள் இல்லாம ஏதோ கடல் கடந்து இரண்யவர்மனுடைய பையனை கூட்டிட்டு வந்ததாக நமக்கு கதை சொல்லுது காஞ்சிபுரத்துல இருந்து. அவன் தான் நந்திவர்ம பல்லவன் சொல்றோம். அப்ப அந்த இரண்யவர்மன் இங்க எங்கேயுமே இல்ல. ஆனா தேடி பார்த்தா அங்க ஒரு இரண்யவர்மன் இருக்கான். பீமவர்மன் ஒருத்தனை இங்க தேடுறோம், இங்க இங்க எங்கேயுமே இல்ல. ஆனா அங்க பாத்தீங்கன்னா பீமவர்மன், பீமபுரம்னு ஒருத்தன், அந்த ஊர்ல எல்லாமே அவங்க பேரை வச்சு ஊர் பேர் வச்சுப்பாங்க. இவன் பேர் இருக்குன்னா, அப்ப நம்ம மகேந்திரன் இருக்குன்னா மகேந்திரபுரம்னு வச்சுப்பாங்க. அந்த மாதிரி பேர் அவங்கவுங்க பேர்லயே வச்சுப்பாங்க. அப்ப இங்க பீமபர்மனை காண அங்க பீமபுரம் இருக்கு. ஆக ஏதோ ஒரு வகையில அந்த தொடர்பு இருக்கு. அந்த தொடர்பை தேடுற கதை தான் வந்து பல்லவ காம்போஜம். இப்படி ஒரு கதையை எழுதணும் அப்படின்னு ஆரம்பிக்கும் பொழுது நமக்கு தேடல்கள் வந்து பல வழிகள்ல போகுது. அதுல மிக முக்கியமான வழியா நான் பாக்குறது வந்து பயணம் தான். ஏன்னா பயணம் வந்து நமக்கே தெரியாம நம்ம போற பாதையை தாண்டி வேற ஒரு ரூட்டுக்கு நம்மளை கூட்டிட்டு போய் வேற எங்க எல்லாமோ சுத்தி நிறைய விஷயங்களை நம்ம கையில கொடுத்து இந்தா போ அப்படின்னு அனுப்பி வைக்கும். அந்த மாதிரியான ஒரு அனுபவத்தை வந்து பயணங்கள் மட்டும்தான் கொடுக்கும். புத்தகங்கள் வந்து ஒரு 10-20% கொடுக்குதுன்னா பயணங்கள் அது 60-70 வந்து அதிகப்படுத்தி காட்டும். ஆக பயணங்கள் ஏன் பெண்கள் செய்யணுங்கிறதுக்கு இதுதான் நான் மெயினா சொல்லிருக்கேன். எழுதணும்னு ஆரம்பிச்சிட்டீங்கன்னா வெறுமனே கற்பனையில இருந்து எழுது. மெயினா நான் சொல்றது வந்து வரலாற்று ஆசிரியர்களுக்கு எழுதணும்னு மனசுல தோணிடுச்சுன்னா தயவு செஞ்சு பென், பேப்பர், லேப்டாப் நீங்க எதை யூஸ் பண்றீங்களோ மூடி வச்சுட்டு கிளம்புங்க. பைய தூக்கிட்டு கிளம்புங்க. எந்த கதை, எந்த காலகட்டம், எந்த நிலத்துல இருந்து நீங்க கதை எழுத போறீங்க, அங்க போய் அந்த நிலத்தினுடைய காற்றை சுவாசிச்சு அந்த மக்கள் தான் இருக்காங்க இன்னைக்கும். அவங்கள பாருங்க, அவங்க கூட பேசுங்க, அந்த நிலத்து தண்ணீர் எடுத்து குடிங்க. அந்த நிலத்தோட உங்களை தொடர்பு படுத்திக்கிட்டு எழுதும் பொழுது அந்த நிலத்துக்கான அந்த சுவடுகளை நீங்க அப்படியே வாசகர்களுக்கு கடத்த முடியும். அந்த வாசகர்களை அப்படியே ஆய்வாளர்களாகவும் மாற்ற முடியும். ஒரு வரலாற்று ஆய்வாளராக, ஒரு வரலாற்று கதை சொல்லியாக என்னுடைய கடமை இதுவாக நான் நினைச்சு பண்றேன். இன்னொன்னு, இது வெறும் நம்ம கதையை சொல்லிட்டு போயிட்டே இருக்கோம். நம்ம போற இடத்துல எல்லாம் இவ்வளவு கதை பாக்குறோம். இவன் இதை பண்ணா, அதை பண்ணா, நம்ம அதை பண்ணோம், இதை பண்ணோம். ஏன் எவ்வளவு நம்ம பேச முடியுதுன்னா அன்னைக்கு அவ்வளவும் பண்ணிட்டு போயிருக்காங்க. நம்ம என்ன பண்றோம்? அந்த கதையை திரும்பி சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம். நம்ம எதையும் பண்ணல. பண்ணாதான் இன்னும் 100 வருஷம் கழிச்சு இவன் அதை பண்ணான்னு சொல்றதுக்கு ஏதாவது இருக்கும். ஆனா அதை நம்ம பண்ணாம விட்டுட்டு இருக்கோன்றது ஒரு பயமும் ஒரு பதட்டமும் ஒரு வகையில இருக்கு. அதுக்காகத்தான் நம்ம வந்து கொஞ்சம் படி பரமா அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை வந்துட்டு நம்ம பிள்ளைகளை வாசிக்க சொல்ல வேண்டிய அவசியம் அதிகமா இருக்கு. வாசிங்க, எல்லா தளங்களையும் வாசிங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த அதிகமா வாசிங்க. அதுல உங்களுடைய போக்கஸ பண்ணுங்க. இப்போ நான் வந்து ஏன் 2 எடுத்திருக்கேன். எனக்கு சயின்ஸ் எழுதுனா 1 அதை விடுங்க. ஹிஸ்டரி இல்லைன்னா ஏன் நீங்க 2 எடுத்து எனக்கு 2மே பிடிக்கும். நான் 2மே ஃபோக்கஸ் பண்ணும், கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் வந்து சயின்ஸ் ஃபிக்ஷன் எழுத ஆரம்பிச்சேன்னா அப்படியே அதனுடைய அந்த அந்த ஃபோக்கஸே எனக்கு டோட்டலா மாறிடும். நான் வேற ஆள் ஆயிடுவேன். நான் ஃபியூச்சரிஸ்டிக் மாயாவாயிடுவேன். நான் வந்து இங்க இருக்கிற இந்த சோழர்கள், பாண்டியர்கள் எல்லாம் மறந்துடுவேன். எல்லாருக்குள்ளயும் அந்த திறமை இருக்கு. எல்லாருமே அதை வந்து பண்ண முடியும். அவங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த ஃபோக்கஸ் பண்ணி பண்ணும் பொழுது எல்லாராலையுமே அதை வந்து பண்ண முடியும்னு நான் நம்புறேன். ஆக பயணங்கள், கதை இந்த 2ம் சேர்ற இடம் எனக்கு எப்படியோ அழகா அமைஞ்சு போச்சு. எனக்கு பிடிச்ச மாதிரி நான் அதை அமைச்சுக்கிட்டேன்னு சொல்லலாம் ஒரு வகையில. என்ன அதை தான் நான் ஐ திங்க் நான் அப்படிதான் சொல்லணும். இன்னும் ரொம்ப தன்னடக்கமாலாம் சொல்லக்கூடாது. எனக்கு பிடிச்ச விஷயங்களை நான் எனக்கு பிடிச்ச மாதிரி அமைச்சுக்கிட்டேன். எனக்கு பிடிச்ச மாதிரி அதை நான் செய்யறேன். பிடிச்ச மாதிரி எழுதுறேன், நினைக்கிறேன், நம்புறேன். அதை வாசிச்சவங்க தான் சொல்லணும். அதுக்கு மேல என்னுடைய கடமையை நான் செஞ்சுட்டு இருக்கேன். நான் பாட்டுக்கு போய்கிட்டு இருக்கேன் என்னோட வழியில. நான் அதான் சொல்லுவேன், என் பசங்க கிட்ட சொல்லுவேன், வாழ்க்கையே ஒரு பயணம் தான். நீங்க வந்து போற இலக்க பத்தி யோசிக்காம பாதையை மட்டும் பார்த்துட்டு ஜாலியா பாட்டு பாடிட்டு நடந்து போயிட்டே இருங்கடா. வாழ்க்கை வந்து ஒரு அருமையான பயணமா சூப்பரா இருக்கும் அப்படிங்கிறது. அதுதான் இன்னைக்கு நான் உங்களுக்கும் சொல்றேன். அப்படிதான் நான் இருக்கேன். வாழ்க்கை எனக்கு ஒரு பயணம் தான். ஜாலியா போயிட்டு இருக்கேன். கூட சக பயணிகளா இன்னைக்கு உங்களை எல்லாம் பார்த்திருக்கேன். சந்தோஷம், மகிழ்ச்சி. இதுக்கு மேல ஏதாவது கேள்விகள் இருந்தா அதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நிறைய நம்ம பயணத்துல வந்து என்னால உடனே சொல்ல முடியாத நிறைய விஷயங்கள் இருக்கலாம். நீங்க கேள்விகளா கேட்கும் பொழுது என்னால பதில்களா அந்த விஷயங்களோட சொல்ல முடியும்னு நினைக்கிறேன். அதனால அதிகமா கேள்விகள் கேளுங்க. ஜாலியா பேசலாம். நன்றி. வணக்கம் மலர்விழி அவர்களே. நான் வணக்கம். ஆஸ்திரேலியா பிரிஸ்பேன்ல இருந்து பேசுறேன். வணக்கம் சார். மிக மிக அற்புதமான உரை, மிக அற்புதமான உரை.
நன்றி. ஒரு நிமிடம் கூட தொய்வு இல்ல. எங்களால் வேற எதுவும் செய்ய முடியல. அப்படி கட்டி போட்டுட்டீங்க. காரணம் எனக்கும் வரலாற்றுல மிகுந்த ஆர்வம். அதற்காக பயணங்கள் நான் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறேன். எழுத்துலயும் ஈடுபட்டிருக்கிறேன். அதனால் இன்னும் உண்மை ஈடுபாடு வந்தது. நான் ரொம்ப என்னுடைய பெருமையெல்லாம் இங்க சொல்லக்கூடாது. அதனால நிறுத்திக்கிறேன். அதோட நான் கேட்க விரும்புறது, அ நான் கடந்த ஆண்டு கம்போடியா போயிருந்தேன். கம்போடியா, வியட்நாம் பயணம் போயிருந்தேன். சிலத பார்த்தேன், சிலது பார்க்காம கூட விட்டுருக்கலாம். தெரியல. ஆனா, என்னை மிகவும் பாதித்த ஒரு கேள்வி, இப்போ நீங்க சொன்னீங்க, அவங்க அங்கிருந்து வந்தாங்களா? இங்கிருந்து போனாங்களா? ம். ரொம்ப பாதித்த கேள்வி. நீங்க என்ன கண்டுபிடிச்சீங்க? என்ன உணர்ந்தீங்கன்னு நான் கேட்க விரும்புறேன். முதல் கேள்வியா வச்சுக்கோ. ஓகே. இது ரொம்ப ட்ரிக்கி கொஸ்டின். ஏன்னா இது முழுமையான ஆய்வு தகவல்னு நான் சொல்ல முடியாது. ஏன்னா நான் என்னை முழுமையான ஆய்வாளர்ன்னு என்னால சொல்லிக்க முடியாது. ஐ மீன் ஹிஸ்டரி என்தூசியாஸ்ட். ஸோ என்னுடைய தரவுகள் நான் வச்ச தரவுகள வச்சு நான் சொல்றேன். 2 பக்கமுமே பெர்மியேட் ஆயிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இங்க இருந்து போனாங்களா, அங்க இருந்து வந்தாங்களான்ற காரணத்த நம்ம சொல்ல முடியாது. 2 பக்கத்துல இருந்தும் அதே டைம் பீரியட்ல மூவ்மெண்ட் நடந்திருக்கு. அதாவது நம்ம இங்க இரண்யவர்மனுக்கும் பரமேஸ்வரவர்மனுக்கும் முன்னாடி ஒரு 4 தலைமுறைக்கு முன்னாடியே இங்கிருந்து அங்க போயிருக்காங்க. அதனால தான் நந்திவர்ம பல்லவன அவன் வேற யாரும் இல்ல. பங்காளியே கூட்டிட்டு வந்திருக்காங்க அங்க இருந்து. சோ அப்ப ஆப்வியஸ்லி அங்க ஏற்கனவே போயிருந்திருக்கணும். ஒண்ணு இந்த மாரியான ஒரு கருத்து. இன்னொன்னு அங்க இருந்து தான் இங்கேயே வந்திருக்காங்கன்ற கருத்தும் ஒண்ணு இருக்கு. அது சில ஆய்வாளர்கள் சொல்றாங்க. அதனால இது மெயின் ஸ்ட்ரீம் ஆய்வுகள்ல ஏற்றுக்கொள்ளப்படல. ஆனா கம்போடியால இருந்து இங்க வந்தவங்க, அதாவது இந்த கவுண்டினியர் பரம்பரை கதை சொல்லுவாங்க இல்லையா? கவுண்டினியர் பரம்பரை கதை எல்லா இடத்துலயும் இருக்கு. கம்பு சுயம்பு அவங்க சொல்லுவாங்க. நம்மளும் இங்க பலர்களை கம்பு சுயம்பு சொல்றோம். சோ இது அங்கிருந்து வந்திருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குன்னு தான் சொல்றாங்க. ஆனா என்னுடைய நம்பிக்கை எப்படி நான் இது வரைக்கும் வச்சு நான் இங்க இருந்து போயிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். இங்க இருந்து போய் திரும்பி அங்க இருந்து வந்திருக்காங்க. அப்படி சொல்றேன் நான். ஸ்டார்டிங் பிகான் ஹியர். இங்க இருந்து போயிட்டு திரும்பி அங்க இருந்து வந்திருக்காங்க. காஞ்சி கைலாசநாதர் கோயில் போயிருக்கீங்களா நீங்க? ம். அதுல உள்ள தொடர்புகள் என்ன சொல்லுது உங்களுக்கு? அத சொல்ல இந்த முடியுமா? நந்திவர்ம பல்லவர் கல்வெட்டு தானே நீங்க சொல்றீங்க. அதுதான் அத வச்சுதான் நான் சொல்றேன். இப்போ எல்லாருமே பல்லவர்களுக்கும் காம்போஜத்துக்கும் சொல்ற அந்த கனெக்ஷனுடைய முதல் பாயிண்டே இந்த நந்திவர்ம பல்லவர் அங்க இருந்து கடல் கடந்து, அதாவது ககனம் கடந்துன்னு சொல்லுவாங்க. ககனம்ங்கிறதுக்கு சொல் ஆழ்ந்த கடல்ன்ற பொருள். சோ அப்ப நீ மேல இருந்து முதல்ல சாஸ்திரி எல்லாம் சொல்றது என்ன அப்படின்னா, மேல இருந்து கூட்டிட்டு வந்துட்டாங்க. இங்க இருந்தே இந்தியாக்குள்ள இருந்தா எங்கேயும் வந்தான் அந்த பையன் அப்படின்ற மாதிரி ஒரு இருந்தது. அப்புறம் தான் பிற்பாடத்துல தான் ஆய்வாளர் சொல்ற ககனம்ங்கிறது கடல் கடந்து தான் வந்திருப்பாங்க அப்படிங்கிறது. அப்பதான் ஆனா இப்ப நான் என்னோட ஆய்வுல நான் தான் சொல்ல வரேன். பல்லவ காம்போஜத்துல நான் வாசிக்கும் போது நான் நிறைய தகவல்களை சேகரிக்கும் போது கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா, கண்டிப்பா அங்க இருந்து தான் வந்திருக்கான். ஏன்னா இங்க பீமவர்மனும் கிடையாது, இரண்யவர்மனும் கிடையாது. 2 பேருமே அங்க இருக்காங்க. அதே காலகட்டத்தில் நம்ம எப்ப தேடுறோமோ அப்ப கண்டிப்பா அங்க இருக்காங்க. அப்போ இட் நேச்சுரலி கிவ்ஸ் தட் கனெக்ஷன். கண்டிப்பா இங்க இருந்து அங்க போய் அங்க இருந்து தான் இங்க நந்திவர்ம பல்லவர் வந்திருக்காரு. அதுல எனக்கு டவுட் இல்ல. இன்னும் இதுக்கான தேடல் இன்னும் வரலாற்று ஆய்வு பூர்வமா ஒரு பேப்பர் பண்ணணும்ன்ற ஐடியா இருக்கு. அது நான் டெஃபினட்டா அது பண்றேன். பண்ணிட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். மகிழ்ச்சி. உங்க கதைகள் நான் இன்னும் எதுவும் படிக்கல. அதுக்காக என்ன மன்னிச்சுக்கங்க. ஆனா நிச்சயமா இனி எல்லா கதையும் படிச்சுருவேன். இந்த ஆண்டு கண்காட்சிக்கு போனப்போ உங்களுடைய காம்போஜம் வாங்கி வந்ததாக என் நினைவு. இன்னும் நான் அந்த கட்டுகள பிரிக்கல. வீடெங்கும் ஆயிரக்கணக்கான நூல்கள். அதுக்கான இடத்த ஒதுக்கி அத அடுக்குறதுன்றதே ஒரு பெரிய வேலையா இருக்குது. அதனால இன்னும் அத செய்யல நானு. செய்யும்போது நிச்சயமா முதல் வாசிப்பு உங்க நூலா தான் இருக்கும். நீங்க இப்போ பல்லவர்களுடைய பத்தி முழுமையான கதையா கொண்டு வந்திருக்கீங்களா? இல்ல எப்படி கொண்டு வந்திருக்கீங்கன்னு எனக்கு இல்ல ஒரு இந்த ஆர்வம். பல்லவ காம்போஜம்ன்றது அந்த ஒரு மிகச்சிறிய, ஏன்னா இந்த கதையை எழுதணும்ன்ற எடுத்துக்கிட்ட டைம் பீரியட் எனக்கு ரொம்ப குறுகிய. நான் பொதுவா ஒரு வரலாற்று புதினம் எழுதணும்னா எனக்கு அதிகபட்சமா 2 ஆண்டாவது வேணும் அதுக்கான தகவல்கள் சேகரிக்கிறதுக்கு. ஆனா செம்பாவை 1 ஆண்டுல நான் முடிச்சேன். பல்லவ காம்போஜம் 3 மாசத்துல எழுத வேண்டிய அவசியம் ஆயிடுச்சு எனக்கு. ஏன்னா ஒரு 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 முக்கியமான ஒரு விஷயத்துக்காக நாங்க அதை ட்ரிபியூட் மாதிரி பண்ணோம். அதனால அதை நான் ரொம்ப சுருக்கிட்டேன். இது ரொம்ப அழகான ஒரு பாயிண்ட். அத நான் பெருசா கடார மாரி எழுதணும்னு நினைச்சது. பட் டைம் பீரியட்னால நான் ரொம்ப சுருக்கிட்டேன். அதனால அந்த காலகட்டத்தை மட்டும் புரியுதா, அதாவது மகேந்திரவர்மன் நம்ம சொல்றோம் இல்லையா? நம்மளுடைய மிகவும் நமக்கு மனதுக்கு பிடித்த பல்லவ குலத்தின் மகேந்திரவர்மன் இளமையில இருக்கும்போது இருந்த அந்த ஒரு 5 ஆண்டு காலத்துக்குரிய கதை தான் அந்த பல்லவ காம்போஜம்.
ஸோ அந்த பீரியடை பத்தி மட்டும்தான் நம்ம பேசுவோம். இது வந்து அதிகமா கடார மாதிரி தகவல்கள் களஞ்சியமா இருக்காது. ஒரு வெரி லைட் ரீடு. பட் அந்த பீரியட்ல என்ன நடந்திருக்குன்ற ஒரு வெரி ஸ்ட்ராங் ஃபேக்சுவல் பாயிண்ட்டை வந்து நான் இங்க சொல்ல ட்ரை பண்ணியிருப்பேன். ஏன்னா அதாவது இந்த ஃபேக்ட் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி வேற எங்கேயும் வந்திருக்கான்னு எனக்கு தெரியல. இந்த பீமவர்மனையோ இந்த பீமபுரத்தையோ இரண்யவர்மனையோ இதுக்கு முன்னாடி வேற யாரும் சொன்ன மாதிரி தெரியல. ஏன்னா அது நான் வேற சோர்சஸ்ல இருந்து எடுத்திருக்கேன். ஸோ தமிழ் சூழல்ல நான் சொல்ல வர்றது. ஸோ கண்டிப்பா வந்து அந்த வகையில இது ஒரு முக்கியமான ஒரு கருத்தை சொல்ற ஒரு புதிய கதை தான். ஆனா ரொம்ப எளிய ஒரு சிறிய நாவல் தான். பெரிய பல்லவர்களுடைய மொத்த சரித்திரத்தையும் சொல்லக்கூடிய நாவலாக இது இருக்காது. ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப நன்றியும் கூட. உங்களுக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கணும்னு பார்க்குறேன் நான். சொல்லுங்க இந்த மாதிரி வரலாற்று தொடர்புடைய கதைகளை பின்னக்கூடியவர்கள் மிகவும் குறைவு. இருக்காங்க, இல்லைன்னு சொல்லலை. பெண்கள்ல இன்னும் அரிதுன்னு கூட நான் சொல்வேன். அதனால் நீங்க இந்த பயணங்களை நிச்சயமா தொடரணும். தொடர்றதோடு மட்டுமில்ல, பெரும் பெரும் கதைகளை எங்களுக்கு தரணும், வரலாற்று கதைகளை. இது என்னுடைய அன்பான வேண்டுகோள். மற்றவங்களுக்கு இடம் கொடுத்துறேன், இல்லைன்னா நானே உங்களை கேள்வி கேட்டதா இருக்கும். அப்புறம் வேற யாரும் கேட்கலன்னா அடுத்த கேள்விக்கு நான் வரேன். நன்றி. நன்றி சார். கண்டிப்பா நன்றி சார். தகவல்களுக்கு சொல்லிடுறேன். இந்த ஆண்டு அதாவது 2024 புத்தக கண்காட்சியில வானதியில வந்து 48 வரலாற்று புதினங்கள் பப்ளிஷ் பண்ணாங்க. 48வது புத்தக கண்காட்சின்றதுக்காக 48 புத்தகங்கள் பண்ணாங்க. அதுல 7ஓ 8ஓ தான் வந்து ஆண்கள். மிச்ச வரலாற்று புதினங்கள் எல்லாமே பெண்கள் எழுதினது. அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆமா இந்த பெரிய இதுதான். ரொம்ப மகிழ்ச்சி. நான் ஏற்கனவே அனுஷா வெங்கடேஷ், இந்து சுந்தரேசன் அமெரிக்கால இருக்காங்க. அவங்க வந்து முகலாயருடைய வரலாறுகளை ரொம்ப அழகா எழுதியிருக்காங்க. அனுஷா வெங்கடேஷ் வாங்கிட்டு வந்திருக்கேன், இன்னும் வாசிக்கல. எழுத்துத்துறையிலும் நீங்க சாதிக்கிறத பார்த்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. வரவேற்கிறேன். இன்னும் சொல்ல போனா ஆண்களோட பெண்கள் இன்னும் அழகா கதை சொல்ல முடியும்ன்றது என்னுடைய நம்பிக்கை. அது ஆக்சுவலி உண்மைதான். ஏன்னா குழந்தைங்களுக்கு கதை சொல்லி பழகுறதுல இருந்து கதை சொல்றது ரொம்ப இயல்பா பெண்களுக்கு வரும். அது அதிகமா எழுதணும். ஆமா கண்டிப்பா. அதனால் இன்னும் வரவேற்கிறேன், வாழ்த்துகிறேன். வணக்கம். ரொம்ப நன்றி. தேங்க்ஸ். நன்றி நன்றி. எனக்கு நான் முதலே கேட்டுறேன். எனக்கு ஒரு 2 கேள்வி இருக்கு, ஒரு வேண்டுகோள் இருக்கு. உங்களுடைய ஹிதேரா புதினம் பத்தி நீங்க எங்களுக்கு கொஞ்சம் சொல்லணும். இன்னைக்கு அது விட்டு போச்சு. அது ஒண்ணு, அது வேண்டுகோள். அடுத்த 2 கேள்வி என்னன்னா, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ரைட்டர் வந்து ராகுல சாங்கர்த்தியா என்னுடையது. அதாவது அவருடைய அவருடைய வாழ்நாள்ல கிட்டத்தட்ட 85% வந்து அவர் பயணத்திலேயே தான் வந்து கழிச்சிருக்கிறாரு. தன்னுடைய 12வது வயதுலயே என்னமோ அவர் வீட்டை விட்டு வெளியே போயிட்டு பயணத்தை தொடங்கிட்டாரு அப்படின்னு எல்லாம் நான் வாசித்திருக்கேன். ஆனா இந்த கேள்வியே நான் கேட்க கூடாதுன்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு பெண்ணாக அவர், இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, ஒரு பேண்ட் சட்டையை போட்டுட்டு அவங்க கிளம்பிடுவாங்க, ரைட்டு. ஆனா ஒரு பெண்ணாக அதை செய்ய முடியாதுன்னு நம்ம இன்னும் சொல்லவே கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனாலும் பயணம் அப்படின்னு வரும் பொழுது ஒரு பெண்ணாக நம்ம சில சிக்கல்களை வந்து நம்ம வந்து சந்திச்சே ஆக வேண்டியது இருக்குது. அப்படி நீங்க வந்து என்ன மாதிரியான சிக்கல்களை சந்திச்சீங்க? ஒரு கேள்வி இது. அடுத்த கேள்வி என்னதுன்னா, இப்போ நீங்க வந்து எழுதியிருக்கிற புதினங்கள் வந்து 2 வகை. ஒன்று வந்து பயணத்தோடு கூடிய வரலாற்று புதினங்கள், இன்னொன்று வந்து நிறைய சயின்ஸ் ஃபிக்ஷன் ஸ்டோரிஸ். உங்களுடைய துறை வந்து கணினி துறை. இந்த 3 தளங்களிலும் ஒரே நேரத்துல உங்களால வந்து எப்படி வந்து பயணிக்க முடிகிறது? அதுதான் அடுத்த கேள்வி. நன்றி. சரி, ஒண்ணுன்னா வரேன். ஃபர்ஸ்ட் வந்து சிக்கல்கள்ல சொல்லலாம். ரொம்ப சரியான ஒரு வாதத்தை முன் வச்சீங்க நீங்க. அதாவது பெண்கள் இன்னும் காரணம் சொல்லிக்கிட்டு வீட்டுல உட்காரக்கூடாது. அது ரொம்ப உண்மைதான். ஏன்னா நீங்க நம்ம 18, 16 வயசுல பஸ்ல ஏறும் போதே இருந்த பிரச்சனைகள் தான் இன்னைக்கும் இருக்கு. அன்னைக்கு நம்ம பஸ்ல போகாம இருக்கல. வேலைகளுக்கு போய்கிட்டு வந்துகிட்டு தான் இருந்தோம். பிரச்சனைகள் லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு தான் இருந்தோம். அதே மனநிலையோட நம்ம பயணங்களை போகணுங்கிறது உண்மைதான். கண்டிப்பா போய் தான் ஆகணும். என்ன நமக்கு ஒரு சிக்கல் பெண்களா வருதுன்னா, ஒரு வயசுக்கு தாண்டி வரும்போது குடும்ப பொறுப்புகள் வந்து அதிகமா நம்ம தலையில சுமத்தப்படுது. அதாவது ஆண்களுக்கான குடும்ப பொறுப்புகள் வேற, பெண்களுக்கான குடும்ப பொறுப்புகள் வேற. ஆண்களுக்கான குடும்ப பொறுப்புகள் பெரும்பாலும் அவங்கள ஒரு இடத்துல உட்கார வைக்கிறது இல்ல. அவங்களுக்கு பொறுப்புகள் அதிகம் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா அவங்கள ஒரு இடத்துல உட்கார வைக்கல. ஆனா ஒரு பெண் வந்து இங்க இருக்கணும், பிள்ளைகளை பாத்துக்கிறது யாருன்ற கேள்வி ஆனா எப்போதுமே ஒரு சமூகம் கேட்கறது இல்ல. நீ ஊர் சுத்த போயிட்டேன்னா பிள்ளைங்களை பாக்குறது யாருன்ற கேள்வி இன்னைக்கும் கேட்கப்படுது. நமக்கு தான் இருக்கு. சமைச்சு வச்சுட்டு போன்ற பதிலும் அடுத்து வரும்.
அது ஆண்களுக்கு வர்றது கிடையாது. ஆக இந்த சூழ்நிலையை வந்து பெண்கள் 2 விதமா, எனக்கு வரலன்னா இல்ல, வந்துச்சு. ஆனா அதை நான் வேற மாதிரி டீல் பண்ணி, அததான் சொல்லுவாங்கல்ல, பிள்ளை வளர்ப்பது போல, குடும்பத்தை வளர்ப்பது போல, கணவர்களை வளர்ப்பதும் ஒரு கலை. அது நமக்கு ஏத்த மாதிரி. ஏன்னா ஆண்கள் வந்து ரொம்ப அடிப்படையில எளிமையானவர்கள். அவங்களுக்கு வந்து நம்மளுடைய தேவைகள் இதுதான், நம்மளுடைய ஆசைகள் கனவுகள் இதுதான். பெரும்பான்மை ஆண்களால அதை புரிஞ்சுக்கிட்டு அதை ஆதரவா நடந்துக்க முடியும். அதுதான் நான் எப்பவுமே மகளிர் தினத்தப்போ வந்து ஆண்களுக்கு நன்றி சொல்லுவேன். ஏன்னா பெரும்பான்மையா வெளியில அவுட் ஸ்போக்கனா இருக்க பெண்களுக்கு வந்து எப்படி நம்ம ஒரு காலத்துல சொல்லுவாங்கல்ல, எல்லா ஆண்களுக்கு சக்சஸ்ஃபுல் மென் பிஹைண்ட் தேர் ஆர் விமென் அப்படின்னு. அது உண்மையோ இல்லையோ, ஆண்களுக்கு பெண்களுக்கு பின்னாடி ஆண்கள் 1-2 பேராவது இருப்பாங்க. ஓகே, நான் ஒத்துக்கிறேன். நிறைய பேர் வந்து பெண்கள் அந்த மாதிரி இல்லாத ஆண்களுக்கு மத்தியில அடிச்சு உடைச்சிட்டு வெளியில வர்றவங்க இருக்காங்க. அவங்க அதிகபட்சமாக இருந்தாலும் கூட சராசரி பெண்களுக்கு இருக்கக்கூடிய அருகில இருக்கக்கூடிய சராசரி ஆண்கள் பெரும்பான்மை பேர் வந்து சப்போர்ட்டிவா தான் இருப்பாங்க. அதாவது எடுத்தெடுப்புல சப்போர்ட்டிவா இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு புரிய வைக்க வேண்டியிருக்கு. அவங்களுக்கு வந்து இதுதான் உன்னை விட அதிகமா எனக்கு கனவு இருக்கு அப்படிங்கறது புரிய வைக்க வேண்டியிருக்கு. இப்போ என்னுடைய எக்ஸாம்பிளே எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஏன் எனக்கு வந்து அவ்வளவு சப்போர்ட்டிவா இருக்குன்னா, என் கணவருக்கு என்னை பார்க்கும்போது ஆச்சரியமா இருக்கும். எப்படி உனக்கு இவ்வளவு ட்ரீம் இருக்கு, எப்படி நீ இவ்வளவு யோசிக்கிற அப்படின்னு. சோ அவருக்கு அந்த பிரமிப்புனால எனக்கு வந்து செய்யறதுக்கான ஸ்பேஸ கொடுக்குறாரு. நான் இதை பாத்துக்கிறேன், நீ உன் கனவுகளை நோக்கி ஓடு அப்படிங்கிற ஒரு ஸ்பேஸ் வந்து நமக்கு கிடைக்குது. எனக்கு கிடைச்சது இல்ல, நான் உருவாக்கிக்கிட்டேன். பெண்கள் உருவாக்கிக்கிறணுங்கிறேன் நான். கிடைக்கலைனாலும் உருவாக்கிக்கணும். அடிச்சு பிடிக்க முடியலன்னா அடிச்சு பிடிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. பெரும்பான்மை கேட்டாலே கிடைக்கும். கேட்டு வாங்குங்க, அமைதியா இருக்காதீங்கன்றதான் என்னுடைய முதல் இது. எனக்கு பெரும்பான்மை சிக்கல் டிராவல்ல பெருசா வந்தது கிடையாது. ஏன்னா நான் எப்போதுமே பாடி கார்ட்ஸோட தான் போவேன். என் வீட்டுக்கார கூட கூட்டிட்டு தான் போவேன். தனிப்பயணங்கள் பெரும்பான்மை இல்லைன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட போவேன். யாராவது ஒருத்தவங்களை ஒரு சப்போர்ட்டிவா ஒரு சப்போர்ட் குரூப்போட தான் போவேன். இது வரைக்கும் தனியா போனதுன்னா நான் சொன்ன அந்த முதல் அப்ப கூட என் ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் நான் போனேன். தனிப்பட்ட பயணம்ங்கிறது பெருசா போல. ஆனா அது என்னுடைய பக்கெட் லிஸ்ட்ல இருக்கு. கண்டிப்பா போகணும். அது ஒரு பெண்ணாக ஒரு செய்ய வேண்டிய ஒரு செயலா நான் பாக்குறேன். அட்லீஸ்ட் அண்டர் 45 ஒரு 3-4 ட்ரிப்பாவது பெண்கள் கண்டிப்பா தனியா பயணிக்கணும். அது இன்ன வரைக்கும் நான் பண்ணல. அது பண்ணணும் கண்டிப்பா. ஒரு உள்ளூர் பயணம், ஒரு வெளியூர் பயணம் அல்லது வெளிநாட்டு பயணம் கண்டிப்பா பண்ணணும். நம்மளால எது முடியுதோ அதை பண்ணணும். இது நம்மள தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும், நம்மளை சுத்தி இருக்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும், முக்கியமா நம்மளை பத்தி தெரிஞ்சுக்க, நம்ம ஒரு சூழ்நிலையில எப்படி நம்ம பிஹேவ் பண்றோம், கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட் எப்படி நம்மளால பண்ண முடியுதுங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காகவாச்சும் நம்ம போகணும். அதை தாண்டி வாழ்க்கை ரொம்ப அழகானதுங்க. தனியா போனா அது இன்னும் டபுள் த டைம் அழகா தெரியும். தனிமை ஒரு அழகு. அதை ரசிக்க கண்டிப்பா பெண்களுக்கு உரிமை இருக்கு. அதை யூஸ் பண்ணிக்கணும். முதல் கேள்வி பதில் ஓகேவா? 2வது கேள்வி என்ன கேட்டீங்க? மறந்துட்டேனே. இது உங்க 3 துறைகளையும் ஒரே நேரத்துல எப்படி பயணிக்க முடிகிறது? இது ஆக்சுவலி 3 துறையா நான் ஐடி வந்து கைண்ட் ஆஃப் சயின்ஸ் தான் வச்சுக்கோங்களேன். நான் பெரும்பான்மையா நான் ஐடியை நான் பாக்குறது வந்து எனக்கு ஐ எம் லிட்டில் டெக் சாவி. எனக்கு வந்து நிறைய விஷயங்கள் புதுசா அறிவியல்ல வரது வந்து அறிவியல்னு சொல்றதை விடையும் தொழில்நுட்பம்னு சொல்லலாம். அது இன்னும் அதிகமா நான் ஹார்ட் கோர் சயின்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிலாம் எனக்கு பெருசா ஆர்வம் கிடையாது. எனக்கு டெக்னாலஜியில இன்ட்ரெஸ்ட் உண்டு. பெரும்பான்மை அறிவியல் புதினங்கள் வந்து டெக்னாலஜி சார்பா இருக்கிறதுனால என்னால ஈடுபாடு அதிகமா பண்ண முடியுது. அது சோ 2ம் வந்து ஓரளவுக்கு ஓவர்லேப் ஆகிற ஒரு விஷயம் தான். ஹிஸ்டரி ஏன் பிடிக்குதுன்னா, எனக்கு தமிழ்னா காதல். அது தமிழோட ரூட் எங்க இருந்து வருதுன்னா நம்மளுடைய வரலாற்றுல இருந்து வருது. அதனால எனக்கு அதுவும் ரொம்ப எளிமையா வந்துருது. எனக்கு 2யுமே இணைக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்குங்க. அந்த வரலாற்றையும் அறிவியலையும் இணைக்கிறதுங்கிறது ஒரு அருமையான ஒரு இது. என்னுடைய முதல் கதையே அப்படிதான், டைம் டிராவல். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஜானரே வந்து டைம் டிராவல் தான். 2யும் எப்படி கொலாபரேட் பண்ண வைக்கிறதுங்கிறது அது ஒரு ஜாலியான ஒரு என்ஜாயபிள் என்ன சொல்றது, அது ஒரு பயணம் அதை பண்றது. அதனால எனக்கு வந்து இது ஒரு தனியான ஒரு கஷ்டமாவோ இடர்பாடாவோ தெரியல. நான் 3யுமே வந்து விரும்பி பண்றேன். எனக்கு ஆக்சுவலி அதை அடிக்கடி சொல்லுவேன், 24 மணி நேரம் பத்த மாட்டேங்குது மேன், எப்படி வேலை பாக்குறதுங்கிற மாதிரி வேலை ஓடிக்கிட்டு இருக்கு. கரெக்டா இருக்கு. அண்ட் ஐ எம் என்ஜாயிங் மை டைம். ஜாலியா. அந்த ஹிதேரா புதினம் பத்தி. ஓகே. ஆமா, ஆக்சுவலி நான் ஹிதேராவை பத்தி நிறைய வெளியில சொல்லவே இல்லை. ஹிதேரா வந்து இது ஒரு கருத்தா விழுந்தது எனக்கு ஒரு 3-4 வருடங்களுக்கு முன்பு. ஓப்பனா சொல்லிட்டா கதையை சொல்ற மாதிரி இருக்கும். பட் ஸ்டில் நிறைய பேர் படிக்கலன்றதுனால நான் சொல்றேன் ஓரளவுக்கு கதை எதை பத்திங்கிறதுங்கிறது. இது ஒரு மாதிரி அரூபமா ஒரு விஷயத்த சொல்ல ட்ரை பண்றோம். ஆனா அது உள்ள இருக்கிற கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, தொழில்நுட்பம் வளர்ச்சி அடைந்த காலகட்டத்துல, அதாவது இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில இருந்து ஒரு 1000 வருஷம் தாண்டி இந்த உலகம் ஒரு வேற மாதிரியான ஒரு சூழல்ல உருவாகி இருக்கு. தொழில்நுட்பங்கிறது அடவே இல்லை. தொழில்நுட்பம் அழிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்க. மானுடம் வேற மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு பழகிருச்சு.
அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில ஒரு புது உலகம் உருவாகுது. அந்த உலகத்தை ஒரு கடவுள் படைக்கிறாரு. அந்த கடவுள் மக்கள் மத்தியில வாழ்றாரு. அந்த கடவுளுக்கு உபதேவதைகள் இருக்கு. இந்த மாதிரியான ஒரு சூழல்ல வெளியில இருந்து ஒரு பொண்ணு உள்ள வரா. அந்த அந்த மக்களுடைய, அதாவது அந்த ஹிதேராங்க சொல்லக்கூடிய அந்த செலிப்ரேட்டட் ஒரு கடவுள் உருவாக்கிய தேசம், கடவுள் வாழும் தேசம். அந்த தேசத்துல ஒரு பெரிய அணுகுண்டை தூக்கி போடுறான். அத மக்கள் எப்படி உள்வாங்குறாங்க. மக்களுக்கு மொத்தமா போடல. அது ஒரு மாதிரி ஸ்டேஜஸா போகும். இது வாசகர்களுக்குமே ஒரு வகையில உள்ள அடிச்சுக்கிட்டே போகும். ஏன்னா நம்ம முதல்ல கை வைக்கிறது அறிவியலை பத்தி கிடையாது. அகவயப்பட்ட வேற ஒரு சப்ஜெக்ட நம்ம அதுல டச் பண்ணுவோம். அத நீங்க படிக்கும்போது உங்களுக்கு புரியும். ரொம்ப எளிமையான கதை தான். ஆனா எண்டு கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். இது ஒரு வகையில சொல்லணும்னா இது ஒரு எக்ஸ்பெரிமெண்டேஷன் தான். இது இருமுனை கத்தின்னு சொல்லுவாங்கல்ல. பிடிக்காம போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. புரியாம போறதுக்கு வாய்ப்பு ரொம்ப இருக்கு. இருந்தாலும் இத டச் பண்ணியே ஆகணும். அதுவும் இப்ப இருக்கிற ஏஐ இது பிளண்டா சொல்லணும்னா இட்ஸ் an ஏஐ ஸ்டோரி. ஓகே. சோ அந்த செயற்கை நுண்ணறிவு ஏற்கனவே இது நான் இதனுடைய ஒரு சின்ன பார்ட்ட தான் எடுத்து நான் டைனோசர்னு ஒரு ஷார்ட் ஸ்டோரியா எழுதினேன். அது அருவுல பரிசு பெற்ற ஒரு ஷார்ட் ஸ்டோரி அது. சோ அந்த கதையோட ஆக்சுவலி இது ஹிதேரா மனசுக்குள்ள ரொம்ப காலமா ஊறிட்டு கிடந்த ஒரு விஷயம். அதை ஏன் நான் ரொம்ப நாளா எழுதாம வச்சிருந்தேன்னா, அதன் மூலமா நான் தொட விரும்பின வேறு ஒரு 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 என்ன சொல்றது, ரொம்ப ஒரு சென்சிட்டிவான ஒரு விஷயத்த தொடலாமான்ற ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்தது. சொன்னா இது பிரச்சனை ஆகுமா, பேக் ஃபேர் ஆகுமா நமக்குன்ற ஒரு பிரச்சனை இருந்தது. பட் அதை தாண்டி அதை சொல்லிட்டேன். அது ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா சொல்லாம கொஞ்சம் ஒரு மாதிரி லேசு பாசா சொல்லியிருக்கேன். புரிஞ்சுதா, புரியுறவங்களுக்கு புரிஞ்சுதா, புரியலையான்னு தெரியல. படிச்சு யாராவது சொன்னாங்கன்னா I'll be happy. ஆமா. வெளியிடுறப்ப அது சும்மா ஒரு குட்டியா ஒரு இது பார்த்தேன் ஃபேஸ்புக்ல. அது எனக்கு ஒண்ணுமே புரியல. அது இன்னைக்கு கொஞ்சம் அதை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு செல்ஃபிஷ்னு வச்சுக்கலாமே அப்படி கூட. இல்ல அது என்னது கொஞ்சம் அது அப்டிராக்டா தான் கொடுத்தேன். ஏன்னா கதையோட சாரத்தை சொல்லிட்டா அதனுடைய அந்த சர்ப்ரைஸ் இது போயிடும்ன்றதுனால நான் பிளர்ப்ல பெருசு ஃபுல்லா போடல. அத தெரியல அது எப்படி. ஆனா அதை படிச்சவங்களுக்கு நிறைய பேருக்கு கொஞ்சம், அதாவது பாதி கதையில நான் பொட்டணம் கட்டி வச்சிருந்த அந்த சர்ப்ரைஸ் புரிஞ்சிருச்சு. ஆனா அந்த கடைசி முடிச்சு அவுக்க முடியல. அது கொஞ்சம் சர்ப்ரைஸா தான் இருந்தது. சோ அது வகையில ஐ திங்க் ஐ ஒன். நன்றி நன்றி நன்றி. வேறு மற்றவர்கள் கேள்வி கேட்கலாம், கருத்துக்களை சொல்லலாம். மேம். ஹாய் சுலேகா மேம், எப்படி இருக்கீங்க? ஐயோ, எப்படி அடையாளம் தெரியுதா உங்களுக்கு? தெரியாம நல்லா தெரியுவேன். ஐயோ, நீங்க என்னோட எனக்கு ரொம்ப ஆசையா இருந்தது. ரொம்ப நாள் ஆச்சு உங்களை குரூப்லயும் இதுலயும் தான் பாத்துட்டு இருக்கேன். இன்னைக்கு நேர்ல பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷம். அதாவது வீடியோல பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ரொம்ப மகிழ்ச்சி. அப்படியே மடை திறந்த வெள்ளம் மாதிரியான அப்படி ஒரு அருமையான பேச்சு. ஒரு முதல்ல சொன்னாங்களே ரவிச்சந்திரன் சார் கூட சொன்னாரு, எங்களை அங்க எங்க டிஸ்ட்ராக்ட் பண்ணவே விடாத ஒரு பேச்சு. அது ஒரு பெரிய அது கலை. அது ரொம்ப நல்லா அழகா இருந்தது. நீங்க கொண்டு போன விதம், சொன்ன விதம் வேற எங்கேயும் நாங்க யோசிக்கவே விடல. அப்படியே உங்களோடயே டிராவல் பண்ணிட்டோம் நாங்க. ரொம்ப அருமையா இருந்தது மேம். ரொம்ப மகிழ்ச்சி உங்களை பார்த்து பேசுறது. ரொம்ப சந்தோஷம். உங்களோட நாகநிலச்சுவடுகள் புத்தகம் படிச்சிருக்கேன். ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப மகிழ்ச்சி. அதிகமா சொல்லல. அந்த பயணம் நம்ம THF மூலமா போன பயணம் அது. நானும் சுபா இன்னொரு 4-5 பேர் நம்ம அந்த பயணத்துடைய பயணத்துல நானும் சேர்ந்துக்கிறேன். கண்டிப்பா கண்டிப்பா. அடுத்து ஒரு சவுத் ஈஸ்ட். நான் அதான் ரொம்ப நாளா சுபாட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். நம்ம ஒரு பிளான் சவுத் ஈஸ்ட்ல ஒரு பிளான் போடுவோம். நல்லா ஒரு ஃபுல் பிளான், ஃபுல் ட்ரிப் அடிப்போம் அப்படின்னு, தென்கிழக்காசியா முழுக்க அப்படின்னு. வேறு யாராவது கேள்விகள் கேட்கலாம். நீங்க தனாங் போயிருக்கீங்களா? அது தனாங் ஒரு பார்க்க வேண்டிய இடம், வரலாற்று தொடர்புடைய இடம். வியட்நாம்ல தனாங்னு ஒரு இடம் இருக்கு. அங்க இந்து கோயில்கள் நிறைய இருக்கு. அதுல ராஜேந்திர சோழன் முதல்ல காலடி வச்ச இடம் தனாங்கன்னு கூட ஒரு அப்படியா? ஆமா ஆமா இருக்கு. நான் அதனாலேயே போனேன். நான் அந்த தேடல்ல நான் போனேன். இன்றைக்கு காலகட்டத்தினுடைய பேரு தனாங்கன்னு நினைக்கிறேன். இருங்க, அது ஆமா. அது அது வியட்நாமோட நார்த் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு இடம். கரெக்டா? மீசோனுக்கு பக்கத்துல இருக்கு. வியட்நாம்ல இருக்கு.
எனக்கு எந்த திசைன்னு அவ்வளவு சரியா சொல்ல தெரியல. வியட்நாம் ஆக்சுவலி நான் இன்னும் நிறைய பார்க்க வேண்டியது. ஆக்சுவலி வியட்நாம் வந்து அடுத்த ஆண்டுக்கான நூல் இதுல இருக்கு சார், லிஸ்ட்ல இருக்கு. கண்டிப்பா அதுவும் நான் ஆய்வு செஞ்சு எழுதுவேன். அங்க வந்து ஸ்ரீமாறன் ஒருத்தரை சொல்லுவாங்க. நீங்க அது படிச்சிருப்பீங்க ஆப்வியஸ்லி. நீங்க அங்க போனீங்கன்னா ஸ்ரீ உங்களுக்கு மாறன் வல்லவன் ஸ்ரீமாறன் அந்த மாதிரியா? இல்ல. நம்ம ஊர் ஸ்ரீமாறன் மாதிரியே அந்த ஊர்ல ஒரு ஸ்ரீமாறன் இருக்காரு. ஓ, அந்த ஊர். சரி சரி அது ஒரு சரி. மிகப்பெரிய ஒரு என்ன எனிக்மான்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் வந்து அந்த ஸ்ரீமாறனை யாருன்னு ஒத்துக்கவே மாட்டாங்க. நம்ம ஊர்ல இருந்து போனவங்க நிறைய பேர் ஒத்துக்க மாட்டாங்க. அது எப்படி இங்க வந்து பல்லவர்கள் கோல வச்சுக்கிட்டு இருந்த காலத்துல பாண்டியன் வந்து இங்க எப்படி ராஜாவா வந்து உட்கார்ந்துருப்பான்? பாண்டியனா, பாண்டியனோட இவனா என்னன்ற அந்த ஒரு பெரிய ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. ஆனா அவன் தான் வந்து வியட்நாமுடைய மிக முக்கியமான சிவிலைசேஷனை உருவாக்கி இருக்கான். சோ மலை மே சொல்லுங்க. சாரி சார், சொல்லுங்க. இல்ல இல்ல இல்ல, நான் குறுக்கிட்டேன், நீங்க சொல்லுங்க. இல்ல சோ அந்த அந்த வியட்நாமுடைய வரலாற்றை பத்தி சொல்லணும்னா ஸ்ரீமாறனை சொல்லாம சொல்ல முடியாது. சோ அவனை தொடர்ந்து நிறைய விஷயங்கள் வந்து வியட்நாமுக்கும் இங்க நமக்கும் வந்து கனெக்ஷன் இருக்கு. நான் அதை இன்னும் பெருசா டச் பண்ணல. பல்லவ காம்போஜத்துல வந்து காம்போஜத்துக்கு வியட்நாம் வந்து அந்த காலகட்டத்துல வந்து வியாதபுரம்னு சொல்றோம். வியட்நாம் கிடையாதுல்ல அப்போ. வியாதபுரமா இருந்தது, இந்திரபுரமா இருந்தது, 3-4 பிரிவுகளா இருந்தது. அவங்க வந்து ஒரு மாதிரியான ஒரு எனிமியா இருந்தாங்களே ஒழிய, பங்காளி பிரச்சனை மாதிரி இருந்ததே ஒழிய பெரிய அளவுல வந்து வியட்நாம் அப்ப வளரல இந்த பீரியட்ல. அதற்கு பிறகு வந்து வியட்நாம் நல்ல ஒரு பவர்ஃபுல்லா இருந்தப்போ அதுக்கும் நமக்குமான கனெக்ஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது. அதுக்கான அப்பதான் வந்து அங்க அந்த மீசோன் கல்வெட்டு நிறைய வந்து நேரடி தொடர்புகள் இருக்கு நமக்கு. அவங்களுக்கும் நமக்குமான நேரடி தொடர்புகள் இருக்கு. அதை பத்தி கண்டிப்பா எழுதணும் சார். கண்டிப்பா நான் ஆமா. தனாங்ல நான் பார்த்து வியந்துட்டேன். அத்தனை கோவில்கள் இருக்கு. மலை மேல கட்டியிருக்காங்க. ஆனா இந்த வியட்நாம் போர் வந்தபோது அமெரிக்கர்கள் குண்டு வீச்சுல அது கொஞ்சம் சேதமாயி போச்சு பல. அதுதான் வருத்தத்துக்குரிய விஷயம். அப்புறம் வியட்நாம் அருங்காட்சியகங்கள்லயும் அந்த தனாங்ல பார்த்தீங்கன்னா, அவ்வளவு இந்து சிற்பங்கள். கொ அ அ லிங்கம் அவ்வளவு பெருசா இருக்கு அங்க பார்த்தோம்னா. அந்த ஆமா. அருங்காட்சியகத்தின் நுழைவிலேயே லிங்கம் தான் பெருசா இருக்கு. சிவலிங்கம் தான் பெருசா இருக்கு. அதனால் உறுதியா நமக்கும் அவங்களுக்கும் தொடர்பு இருக்கு. இங்கிருந்து அங்க போயிருக்காங்க. போகாம அதெல்லாம் போயிருக்க வாய்ப்பில்ல. அத உங்க கவனத்துக்கு கொண்டு வரணுங்கிறது என்னுடைய ஆசை. கண்டிப்பா. இன்ஃபாக்ட் நீங்க சொன்னோன தான் எனக்கு ஞாபகம் வருது. நான் வந்து இன்னமும் வந்து இத இங்க சொல்லலாமான்னு தெரியல. நிறைய பேர் வந்து மதச்சார்புடையவர்கள் என்னை நிந்திக்க கூடும். ஆனா வந்து சிவலிங்கத்தினுடைய பரிணாம வளர்ச்சியை நீங்க பார்க்கணும்னா வியட்நாம் மியூசியத்துல தான் பார்க்கணும். அவ்வளோ அழகா ஃபேலஸ் டு லிங்கம் அந்த டிரான்சிஷனை வந்து நீங்க அங்க பார்க்கலாம். நீங்க சொன்ன அதே மியூசியம்ல நீங்க எங்க நேஷனல் மியூசியம் ஆஃப் வியட்நாம் போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்லீங்களா? டனாங்ல உள்ள மியூசியம் மியூசியம். போயிருக்கீங்க. ஓகே, ஓகே. ஆமா, நான் ஆமா, மியூசியம் ஆமா. போல நான் போன வியட்நாம் மியூசியமும் போனேன் நானு. இதுல தலைநகரத்துல உள்ள மியூசியமும் போனேன் நான். அந்த மியூசியம்ல ஹனாய்ல. ஹனாயில இருக்கிறது. ஹனாயில இருக்கிற மியூசியம் நீங்க போய் அங்கதான் நான் சொன்ன அந்த ஓக்கியோ கல்ச்சருடைய என்டையர் கலெக்ஷன் இருக்கும். அதுதான் வந்து நம்ம அப்படியே அவங்க வந்து அவங்க எழுதியே வச்சிருக்காங்க. இந்த ஓக்கியோ மக்கள் வந்து எப்படி இருந்தாங்கன்னா, சுருட்ட முடி, கருத்த நிறம், கால்ல செருப்பு போட மாட்டாங்க, வெயிலானா சந்தனம் பூசிக்கிருவாங்க, தட்டுல சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி எல்லாம் எங்களை பத்தி சொல்றீங்கன்ற மாதிரி இருக்கும். அதாவது பயண குறிப்புகள் வந்து எழுதுறாங்க இல்லையா? நம்மளை பத்தி வெளிநாட்டுல நான் அதான் அடிக்கடி சொல்லுவேன். தமிழர்களுடைய வரலாற்றை தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும் தேடாதீங்க. தயவு செஞ்சு வெளில போங்க அப்படின்னு. அப்போ நமக்கு நம்ம ஊருக்கு வந்து எழுதுன பத்தி மட்டும் இல்ல. நம்ம ஆளுங்க வெளியில போய் இருந்தாங்களா இல்லையான்றத வெளிநாட்டை பத்தி எழுதின பயண குறிப்புகள் நிறைய பார்க்கலாம். அப்போ இந்த சவுத் ஈஸ்ட் ஏசியாவை பத்தி சீனர்கள், அரேபியர்கள் எழுதின வெளிநாட்டு குறிப்புகள், பயண குறிப்புகள்ல வந்து நிறைய நம்மளை பத்தி எழுதியிருப்பாங்க. நம்மளை பத்தி நான் ஏன் சொல்ல வரேன்னா அங்க இருக்கக்கூடிய அந்த நேட்டிவ் பீப்புளுக்கும் இன்னொரு குரூப்புக்கும் டிஃபரன்ஸ் இருந்துச்சு. இவங்க இப்படிலாம் இருந்தாங்கன்னு சொல்லி அந்த வெளிநாட்டு மக்களை பத்தி பேசுறது பாத்தீங்கன்னா எல்லாம் நம்மளை பத்தி பேசுற மாதிரியே இருக்கும். நம்ம ஆளுங்க மாதிரியே சேவ சண்டை விடுறானுங்க. ராத்திரி ஆனா அவர் வந்து ராஜா வந்து இது பண்றாரு, கொடைக்கு கீழே நடந்து வர்றாரு, வெள்ளை ட்ரெஸ் போடுறாரு, காதுல ரிங்கு போட்டுக்கிறாரு. இந்த மாதிரி எல்லாம் நம்மளை பத்தி பேசுற மாதிரியே இருக்கும். எஸ்பெஷலி இந்த ஓக்கியோ கல்ச்சர்ல தோடுங்களா திரும்பி நான் சொல்றதுக்கு ரீசன் என்ன, அப்படியே நம்ம தோடுங்க மாதிரியே இருக்கும். இன்னைக்கு கூட போய் எடுத்து போய் நம்ம போட்டுக்கிட்டா நம்ம அந்த வளையம் போடுவாங்க இல்லையா? இந்த இதுல காரக்குடி வளையம்னு சொல்லுவாங்க. அந்த ஓலை வளையம் அது எல்லாமே அங்க வச்சிருக்காங்க. அது எப்படி இவ்வளவு எக்ஸாக்ட் ரெப்ளிகேஷன் பண்ண முடியுது அவங்களுக்கு? சோ வியட்நாமுக்கும் நமக்கும் வந்து பயங்கரமான ஒரு கனெக்ஷன் நீங்க சொல்ற மாதிரி கண்டிப்பா இருக்கு. அது நம்ம டெஃபினட்டா அது அடுத்து ஒரு பெரிய புத்தகமா எழுதும். என்னுடைய இலக்கு இதுதான் சார். அடுத்து வரிசையா நான் எழுதுற புதினங்கள் எல்லாமே வந்து வரலாற்று புதினங்கள் எல்லாமே வந்து தமிழுக்கும் தென்கிழக்கு ஆசியாவுக்குமான தொடர்புகளை நிறுவதாகத்தான் இருக்கும். இப்ப நம்ம கடவராம் எழுதியாச்சு, கொரியா எழுதியாச்சு, காம்போஜம் எழுதியாச்சு. இன்னும் மிச்சம் இந்தோனேஷியா, வியட்நாம், சீனாவிலேயே நான் ஒரு 1.5 வருஷம் இருந்திருக்கேன்.
ஓ உண்மையான ஒரு நாடு. நிறைய பேர் சொல்றதுக்கு அகைன்ஸ்டா அங்க பொருட்கள் ரொம்ப தரமா இருக்கும். வெளியில அனுப்புற பொருள் தான் தரம் ம். இல்லாம இருக்கும். அவன் யூஸ் பண்ற பொருள் சூப்பரா வச்சிருப்பான். அவர்களுக்கும் நமக்குமே வந்து தொடர்பு இருக்குங்கிறேன் நான். இந்த சென்ஸ் எத்தனிக்கல் தொடர்பு கிடையாது. பல காலமா அவங்களுக்கும் நமக்கும் இருந்த அந்த என்ன சொல்றது, இந்த வணிக தொடர்பு. ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, சீனர்கள் வந்து இன்னைக்கு எவ்வளவு இது பெரிய பவர்ஃபுல்லான ஒரு நாடா இருக்கிறாங்க. எல்லா விஷயத்துலயும் அவங்கள்ட்ட பவர் இருக்கு. ஆனா ஏன் அன்னைக்கு வந்து சவுத் ஈஸ்ட் ஏசியாவிலேயே பவர்ஃபுல்லான கண்ட்ரியா இருந்த அவங்கனால, ஏன் கடல் கடந்து எதையுமே பண்ண முடியல அப்படிங்கிறது. அப்போ என்னுடைய வரலாற்று ஆசிரியர்கிட்ட கேட்கிறேன் நான், ஏன் சார் வந்து அவங்க வந்து இவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்காங்க, அவ்வளோ பெரிய லேண்ட் மாஸ் அவங்களோடது, அவ்வளோ ரெவென்யூ இருக்கு, அவ்வளோ இது இருக்கு, ஏன் அவங்க வந்து கடல் வாணிபமே அவங்க பண்ணல அப்படின்னு. ரொம்ப எளிமையான ஒரு பதில் சொன்னாரு. அவங்களுக்கு அது தேவையில்லம்மா. எதுக்கும்மா அவ்ளோ தூரம் இறங்கி சவுத் சைனா சீ வரைக்கும் வந்து அவன் பண்ண போறான். அவனுக்கு வந்து நாட்டுல இருந்து வர்ற ரெவென்யூல 0.01% கூட கிடையாது. அவன் கடல்ல இருந்து வர்ற வாணிபம் அப்போ. அதனால அவங்க அதுல வந்து இன்ட்ரெஸ்ட் குடுக்கவே இல்ல. எப்போ சில்க் ரூட்ங்கிறது மோஸ்ட்லி லேண்ட் ரூட்டா தானே இருந்தது. எப்போ அந்த லேண்ட் ரூட் படுத்துச்சோ அப்பதான் நீர்வழி பாதை பட்டுப்பாதைங்கிறதே வந்துச்சு. அப்பதான் இவனுங்கெல்லாம் நம்மெல்லாம் பாப்புலர் ஆனதே அத வச்சுதான். அது வரைக்கும் நம்மளும் பண்ணோம்னு பண்ணிக்கிட்டு இருந்தோம். பட் இது எப்ப வந்து பட்டுப்பாதை வந்து நிலவழியில இருந்து நீர்வழிக்கு மாறுச்சோ, அப்ப வந்து இந்த ஏரியா ஃபுல்லாவே வந்து ட்ரேடுனால ஃப்ளரிஷ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. மெயின் டிமாண்ட் வந்து சைனா தான். இந்த பக்கம் எப்படி கிரீக் இருந்துச்சோ, அதே மாரி அந்த பக்கம் சைனா இருந்தது. அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான கனெக்ஷன். சைனால சிவன் கோயில் இருக்கு சார். நம்ம ஓ ஆளுக்கு இதே மாரி வணிகர்கள் அங்க போய் கட்டுன சிவன் கோயில் இருக்கு. ம். ஓ. இதுல இன்னும் 2 விஷயங்கள உங்களுக்கு நான் சொல்லியே ஆகணும். நீங்க இப்ப பட்டுப்பாதைய பத்தி சொன்னீங்க. பட்டுப்பாதைங்கிறது இப்போ உலகளவுல ரொம்ப ஒரு அறியப்பட்ட ஒரு விஷயமா இருக்கு. ரொம்ப பேசுறாங்க அத பத்தி வரலாற்றுல. ஆனா, நீங்க வில்லியம் டல்ரிம்பிள் உடைய நூல்கள படிக்கிறீங்களான்னு எனக்கு தெரியல. அ ஆங்கிலத்துல மிகப்பெரும் ஹிஸ்டோரியன் அவரு. ம். குறிப்பா வந்து இந்தியாவ பத்தின வரலாற்று செய்திகள் அடக்கி மிக அருமையான புத்தகங்கள் எழுதியிருக்காரு. அவர் ஒரு ஒரு புத்தகம் எல்லாமே அவருடைய அற்புதமான புத்தகங்கள். ஒண்ணு வந்து அனார்கின்னுட்டு ம். பிரிட்டிஷ் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி எப்படி வந்தது? த ம். ரிலன்ட்லெஸ் ரைஸ் ஆஃப் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ம். அப்படின்றத ஒரு வரலாற்று புத்தகமா குடுத்திருக்காரு. ஓகே. மிக, மிக, மிக அற்புதமான படைப்பு. ஸ்டன்னிங் புக். நான் நான் தமிழ்ல படிக்கிறேன்னா, அவ்வளவு ஆங்கிலத்தில படிக்கிற பழக்கத்த ஏற்படுத்திக்கிட்டேன். அதனால அது அது ஒரு அட்வான்டேஜ் எனக்கு. அ கண்டிப்பா. அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, அண்மையில பிரிஸ்பேனுக்கு வந்திருந்தாரு அவரு. ஓ! இங்க பெரும் நிகழ்ச்சிகள்லாம் நடக்கும். எழுத்தாளர்கள வச்சு. அதுக்கு நானும் போயிருந்தேன். ஏன்னா வில்லியம் டல்ரம்பிளோட ரசிகன் நான். அவர் வந்து இப்போ இந்தியா மேல அவ்வளவு காதல் வந்து இப்ப இந்தியால டெல்லியில தங்கியிருக்காரு. நீங்க நம்ப மாட்டீங்க. பிரிட்டிஷ் ஓகே. ஆளு டெல்லியில தங்கி எழுதுறாரு எல்லா புத்தகங்களையும் இப்போ. அவர் அண்மையில் கொண்டு வந்த புத்தகம் வந்து கோல்டன் ரோட். ம். அவர் என்ன சொல்றாருன்னா, கோல்டன் கெஸ்ஸோனி சர்ச் சொல்றாரு. ம். பட்டுப்பாதைய விட உண்மையிலே அந்த காலத்துல பயன்பட்டது வந்து கோல்டன் ரோடு தான். அதாவது இந்தியாவுக்கு பயணப்பட்டு, குறிப்பா தென்னிந்தியாவுக்கு பயணப்பட்டு, அ மிளகு, அ துணிகள் இப்படி முத்து குறிப்பா இதெல்லாம் வாங்கிட்டு போய் தங்கத்த கொண்டு வந்து கொட்டுனாங்க. அப்போ இதுதான் வந்து கோல்டன் ரோட். இதுதான் அதிகம் பயன்படுத்தப்பட்ட ஒரு பாதை ம். அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அந்த அந்த கோல்டன் ரோடும், அனார்க்கியும் நீங்க முடிஞ்சா வாங்கி படிச்சு பாருங்க கண்டிப்பா, ஆங்கிலத்துல. கண்டிப்பா சார். கண்டிப்பா படிக்கிறேன் சார். நீங்க எங்கருந்து இயங்குறீங்க? அத நான் தெரிஞ்சுக்கலாமா? இப்ப எங்க இப்போ தங்கியிருக்கீங்க? சென்னை சார். சென்னை. 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 ஓ! மகிழ்ச்சி, மகிழ்ச்சி. நன்றி. நன்றி. நன்றி சார். மற்றவர்கள் அவங்க கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தாதான் அவங்க இன்னும் நிறைய பேசுவாங்க. லைவ்ல ஏதாவது கொஸ்டின் இருக்குன்னா அதுக்கும் ஆன்சர் பண்ணலாம். ஏதாவது வந்திருக்கா? யாராவது பார்த்து சொல்ல முடியுமா? இறைவாணி வருண் எதுவும் வந்திருக்கு? இந்த லிங்க் தான் போட்டிருக்காங்க. இல்ல ஏதாவது கேள்வி இருக்கா ஃபேஸ்புக் லைவ்ல? இத பார்த்து சொல்றேன் மேம். ம். மேம் லைவ்ல எதுவும் வினாக்கள் இப்போ வரைக்கும் இல்ல. வாழ்த்துக்கள். சரி.
வினாக்கள் இல்லைன்னா நான் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிறேன். அவங்ககிட்ட நிறைய கேட்டுக்கிட்டே இருக்கேன் எனக்கு தோணுது. கண்டிப்பா கேளுங்க. என்ன நூல்கள் நீங்க வரலாற்று தொடர்பா இதுவரையிலும் எழுதியிருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? வரலாற்று தொடர்பா அபுனைவு நூல்கள் கேக்குறீங்களா சார்? புனைவு அப்போ எல்லாமே புனைவு தான். எல்லாமே புதினம். நீங்க புனைவோ அப்புனைவோ அதை பத்தி கவலை இல்லை. வரலாற்று தொடர்பா என்ன எழுதிருக்கீங்க? கடாரம், செம்பா, பல்லவ காம்போஜம், நாகர்நிலச் சுவடுகள். இதுல முதல் 3 புதினங்கள், 4வது வந்து வரலாற்று பயண குறிப்பு. மகிழ்ச்சி. நானும் வாசிக்கணும். அதுக்காகத்தான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா வந்து சுபா சொன்னாங்க வந்து ரெகுலரா நிறைய கன்சிஸ்டன்டா எழுதுறாங்கன்னு. அது ஆக்சுவலி நான் ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம். நான் கன்சிஸ்டன்ட் இல்ல. நான் வந்து நடுவுல எனக்கு நிறைய சூழல் சார்பா சில என்னால எழுத முடியல. முழுமையா என்னால இயங்க முடியல. கடாரத்துக்கு பிறகு ஒரு 4-5 வருஷம் நீங்க வேகமா இயங்கிட்டு இருந்தேன். அதுக்கு பிறகு மிகப்பெரிய தொய்வு. அதற்கு பிறகு செம்பாவும் பல்லவ காஞ்சமும் ஓரளவுக்கு வேகமா வந்துருச்சு. இனி தொடர்ந்து வருஷத்துக்கு 1ன்னு முடிவு பண்ணி வச்சிருக்கேன். கண்டிப்பா வருஷத்துக்கு ஒரு வரலாற்று நாவல் வரும். மிக்க மகிழ்ச்சி. அவசியம் செய்யுங்க. இந்த இடைவெளி விடுறதுன்றது எழுத்தாளர்களுக்கு ஒன்றும் புதுமை கிடையாது. நீங்க ஈழத்து எழுத்தாளர் முத்துலிங்கம் படைப்புகளை படிச்சிருக்கீங்களான்னு எனக்கு தெரியாது. அவருடைய சிறுகதைகள் 2 தொகுப்பா வந்திருக்கு நற்றிணை பதிப்பகத்துல. அவருடைய கட்டுரைகளும் 2 பதிப்பா வந்திருக்கு. எனக்கு மிக பிடித்த எழுத்தாளர்கள்ல ஒருத்தர். ஏன்னா அவரும் உலகம் பூரா பயணம் பண்ணவர். அவர் ஐக்கிய நாடுகள் சபையில வேலை பார்த்தவர் அவர். அதனால உலகம் பூரா பயணம் பண்ணியிருக்காரு. அந்த அனுபவங்களும் அந்த கதையில ரொம்ப அற்புதமா பின்னி பிணைஞ்சு கொடுப்பாரு. அவரே ஒரு 15 ஆண்டுகள் எழுதாம இருந்தார். அவ்வளவு புகழ்பெற்ற எழுத்தாளர். அப்புறம் திரும்ப எழுத ஆரம்பிச்சார். அதனால நடந்ததை விட்டுருங்க. இனி நீங்க சொன்ன வாக்குறுதிப்படி வருஷத்துக்கு ஒரு கதையை அவசியம் எதிர்பார்க்கிறோம். அதுவும் வரலாற்று தொடர்பா எதிர்பார்க்கிறோம். கண்டிப்பா சார். யாரோ வேணாங்கிறங்க பாவம். எழுத வேண்டாமா? அவர் வேற ஏதோ பேசுறாரு. இந்த பிஎம்டின்னு இருக்கவங்க யாருன்னு தெரியல. அவங்க ஏதோ வினாக்கள் கேட்கணும்னா கேட்க சொல்லுங்க மேம். பிஎம்விங்கிற பேர்ல இருக்கவங்க பேசுறீங்க. உங்களுக்கு ஏதாவது கேட்கணும்னா கேட்கலாம். இல்ல அவங்க ஆடியோ ஆன் பண்ணிட்டு வேற யார்கிட்டயும் இப்ப ஆடியோ வனஜா மேம், வனஜா இருக்கிறாங்க. வனஜா பேசட்டும். பேசுங்க. கேளுங்க. ஏதாவது டவுட் ஏதாவது கேட்கணும் கேளுங்கப்பா. மலர்விழி மேம். சொல்லுங்க வனஜா. வணக்கம். ரொம்ப ரொம்ப எனக்கு அப்படியே ஸ்டன்னடு. நான் ரொம்ப ஒரு மாதிரி உங்க மாதிரிதான் நானும் சந்திரமுகி மாதிரி யோசிச்சுட்டே இருப்பேன். அது அப்படியா இருக்குமோ இப்படியா இருக்கும்னு நைட்டு ரூமை திறந்து உள்ள போய் கற்பனையில இருப்பா பாத்தீங்களா அந்த கேரக்டர். நம்மள மாதிரி நிறைய பேர் இருப்பாங்களான்னு யோசிச்சேன். இருக்கீங்க நீங்க. பட் உங்களுக்குரிய வாய்ப்புகளை இறைவன் வந்து கொடுத்ததுக்கு நான் ரொம்ப உண்மையிலே ஹேட்ஸ் ஆஃப். என்னுடைய ஒரு அச்சா உங்களை பாக்குறேன். அப்படியே ரொம்ப பெருமையா இருக்கு. பதில் சொல்ல முடியல. எனக்கு அந்த மகேந்திரவர்ம பல்லவன் மேல ஒரு தனிப்பட்ட ஒரு பாசம் இருக்கும். ஏன்னா அவர் வந்து ஒரு ஜாலி ஃபெல்லோ அப்படிங்கிற மாதிரி ஹிஸ்டரியில படிச்சேன். அந்த மாதிரி உருவாக்கப்படுத்திட்டாரு நமக்கு வந்து கதையில. நமக்கு பார்த்திபன் கனவுல ஆகட்டும் நமக்கு வந்து அந்த மாதிரி ஒரு கொடுத்துட்டாங்க அவரை. நம்மளால வேற எப்படி அவரை பார்க்க முடியாது. அதான் எனக்கு அந்த நீங்க சொன்ன மாதிரிதான் அந்த மலை உச்சியில நின்று ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருந்தீங்கல்ல. இது இந்த பிரச்சனை எனக்கு இருக்குமே. எங்கெங்க அந்த ராஜராஜ சோழனுடைய அந்த இந்த கோவில் போனப்போ இந்த மண்டபத்துலதான் நான் போயிருப்பாரு. மனுஷன் எப்படி இருந்திருப்பாரு அவரு. ஒரு பின்னால் அவர் வரைக்கும் போவாங்களா? ஒரு குடும்பமா போயிட்டு இருப்பாங்களா? அந்த இடத்துல நம்ம இருந்து இப்படியே தான் வாழ்க்கை அப்புறம் ஓடிட்டு இருக்கு. நானும் ஒரு மாய யதார்த்தங்கள் சொல்லிட்டு கல்கிக்கு ஒரு குறுநாவல் ஒண்ணு எழுதியிருந்தேன். அது உண்மையிலேயே இதான் எழுதியிருந்தேன். கற்பனை தான் வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி ஒரு இதுல ஒரு சுரங்கத்துல ஒருத்தர் விழுந்துருவார். ஒரு வரலாற்று ஆராய்ச்சியாளர் விழுந்து அது உள்ள போகும்போது உள்ள என்னென்னலாம் கல்வெட்டுல பாப்பாரு அதெல்லாம் எப்படி நடந்ததுன்னு சொல்லிட்டு அப்படியே எழுதிட்டே வந்தேன். அப்புறம் கடைசியில எலும்பு கூடுகள்லாம் இருக்கும். அப்படி கொண்டு வந்து கடைசியில அவர் மேல வந்துருவாருங்கிற மாதிரி முடிச்சேன். அது என்கிட்டதான் இருக்கு. எழுதி பத்திரமா வச்சிருக்கேன். அது இவருக்கு மாலன் கூட சொன்னாரு யதார்த்தங்கள் அப்படின்ட்டு. சரி நமக்கும் இதுக்கு சரிப்பட்டு வராதுப்பா விட்டுருவோம். ஆனா அந்த எழுதும் போது எனக்கு உள்ள அந்த 1 மந்த்தும் ஒரு மாதிரி ஒரு கூஸ் பம்பிங்கா இருந்தது. எனக்கே என்னடா நம்மதான் எழுதுறோம் மாலை நமக்குள்ள இருந்து யாரும் யோசிக்கிறாங்க. அந்த மாதிரி நீங்கெல்லாம் போன பிறவில நீங்க எப்படி விளையாட்டுக்கு எடுத்துப்பீங்களோ தெரியாது. பட் எனக்கு நான் அதை நினைப்பேன். முன் ஜென்மத்துல நீங்களே ஏதாவது ஒரு ராஜாவா ஒரு இதுக்குள்ள இருந்திருப்பீங்க. அதனாலதான் உங்களால வந்து இந்த மாதிரி யோசிச்சு வர முடியும். ஒரு ராஜராஜ சோழனா இருந்தீங்களோ நம்ம யாருக்கண்டா
இல்ல மேம் இந்த எனக்கு வந்து மாதிரி அந்த கிரேசியா யோசிக்கலைன்னா கண்டிப்பா எழுத முடியாது. நான் நினைச்சுக்குவேன் அப்படித்தான். நான் தான் இன்ஃபேக்ட் ஒரு கதை ஒண்ணு வந்து இளான்னு ஒரு நார்மல் த்ரில்லர் ஸ்டோரி. அதுவும் வந்து ஆனா வந்து பூர்வ ஜென்ம கதை. அதுல வந்து மங்கம்மாளுடைய பேத்தியா வந்து ஹீரோயின் வருவாங்க. அப்போ நான் அப்படிதான் நினைச்சேன். இந்த மங்கம்மா பேத்தி நான் தான் அப்படின்னு நினைச்சாதான் என்னால அந்த மங்கம்மா பேத்தியா எழுத முடியும். நான் தான் பிறந்து வந்திருக்கேன். நான் தான் அப்போ அவளா இருந்தேன், இப்ப இவளா இருக்கு அப்படின்னு நினைச்சு எழுதுனாதான் எழுத முடியும். அப்படித்தாங்க எழுதணும். அப்பதானே அதுக்குள்ளே ஊறி போய் பயமா இருக்கும் சில சமயம் நம்ம தப்பா யோசிக்கிறோமோ, உலகத்தை விட தாண்டி வந்துட்டோமோ, ஒரு டிஃபரெண்ட் பேத்ல வந்து நிக்கிறோமோன்னு தோணிட்டு இருக்கும். ஆனா அதெல்லாம் இல்ல அப்படின்னு உங்களை பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கிச்சு. கண்டிப்பா இப்படி இருந்தா சக்சஸ் பாயிண்ட் டிஃபரெண்ட். அதான் சொல்றேன் நான் வித்தியாசமா ரொம்ப கிரேசியா யோசிக்கிறவங்களாலதான் வந்து அருமையான விஷயங்களை இந்த உலகத்துக்கு கொடுக்க முடியும். இயற்கையா இருக்கிறது தப்பே இல்ல. அதுக்கு நீங்க ம். ரொம்ப பெருமையா இருந்தது உங்களை பார்க்கும் பொழுது. Thank you. உங்களுக்குள்ள ஏகப்பட்ட வரலாற்று ஆசிரியர்களை நான் பார்க்கல, உங்களுக்குள்ள ராஜாத்தே பார்த்தேன் நானு. ஆக்சுவலா உங்களுக்குள்ள அந்த கடாரம் கொண்டானே பார்த்துட்டேன். எனக்கு நான் சாதாரண விளையாட்டுக்கெல்லாம் சொல்லல மேம், அது ஒரிஜினல். அதனாலதான் சன்னாகி போயிருது. என்னடா பேசுறது இவங்க கிட்ட, நம்ம நினைச்ச மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க, நம்மளுடைய சிந்தனையுடைய மறுபிரதியா இருக்காங்களே அப்படின்னு நினைச்சு பெருமைப்பட்டு, நம்மளால முடியாத அவங்க செய்யறாங்களே அப்படின்னு நினைச்சு. முடியாதுன்னு பாரதியார் சொன்ன மாதிரி நினைக்காதீங்க. அந்த நல்லது தாட்டை மட்டும் அப்படியே ஸ்டாப் பண்ணிடுங்க. இனிமே உங்களாலையும் முடியும்னு நினைச்சு எழுதுங்க. கண்டிப்பா எழுதுங்க. இப்படி உங்களால யோசிக்க முடியுதுனாலே அதுக்கு அர்த்தம் வந்து உங்களால எழுத முடியுங்கிறது தான். அதான் இவர் சொல்ற மாதிரி, அப்துல் கலாம் சொல்ற மாதிரி, தூங்க விடாம செய்யுதுன்னா அதை செஞ்சிடணும். ஏன் தூங்காம உட்காந்தீங்க? ஒரு விஷயம் உங்களை தூங்க விடாம துன்புறுத்துதுன்னா அப்ப அதை வெளியில கொண்டு வந்துருங்க. கண்டிப்பா எழுத்தா கொண்டு வாங்க. அதனாலதான் நம்ம இந்த இந்தியாவோட தலைநகரம் எது அப்படின்னு சொன்னப்ப மும்பைன்னு ஒரு பையன் எழுதிட்டு வந்து கடவுளே கடவுளேன்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இருந்தா, என்னடா அதை டெல்லியா மாத்திரணும். அந்த அந்த அவன் சொன்னான் பாத்தீங்களா, அந்த மாதிரி மும்பையா மாத்திரணும் கேபிட்டல அப்படின்னு சொல்லி, நாளைக்கு இல்ல அப்படின்னு வேண்டுனா பாருங்க ஒருத்தன். ஏன்னா நான் மும்பைன்னு எழுதிட்டு வந்திருக்கேன், அது ராங் ஆன்சர். சோ நாளைக்குள்ள அவங்க வந்து மும்பையா மாத்திரணும் கேபிட்டல்னு சொன்ன மாதிரி, நான் வந்து அந்த ஸ்டோரி எழுதி வச்சுட்டு மேம், அது எப்படியாவது இதே மாதிரி நடந்துடணும் எங்கேயாவது ஒரு இடத்துல நான் யோசிச்சுட்டு இருக்கிறேன். நான் எழுதின மாதிரி அந்த மாய யதார்த்தங்கள், நான் எழுதின வந்து புதைந்த ரகசியம்னு ஒரு நான் குறுநாவல் தான் மேம் எழுதினேன். கல்கிக்கு எழுதி அனுப்பிவிட்டேன். அவர் மாலன் அவர் சொன்னாரு மாய யதார்த்தங்கள் பட் நல்லா இருக்கு அப்படின்னு. இந்த 5 இயர்ஸ் அப்படியே நம்ம கிட்ட பெண்டிங் இருக்கு. நல்ல ஒரு பாயிண்ட் நீங்க எடுத்து வச்சீங்க. ஆக்சுவலி நம்ம ஊர்ல வந்து மாய யதார்த்தம் ரொம்ப குறைவா எழுதப்படுது. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஜானர் அது. நான் ஏன் இது திரும்பி நான் அதை சொல்ல வரேன்னா, குழந்தைகளுக்கு வந்து கற்பனை திறனை வந்து அதிகரிக்கிறது வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க. நீங்க இந்த மாதிரி ரொம்ப ஒரு லெவலுக்கு மேல போயிட்டு அந்த ஓவர் இமேஜினரி திங்ஸ் எல்லாம் சொல்லக்கூடாது. Thinking. ரியாலிட்டியை விட்டு வெளியில கொண்டு போகுதுங்க. அதெல்லாம் உண்மை கிடையாதுங்க. மனித மூளைக்கு ரியாலிட்டியையும் இமேஜினேஷனையும் பிரிச்சு பார்க்கிற அறிவெல்லாம் இருக்கு. எவ்வளவுக்கு எவ்வளவு நம்மளால மாய யதார்த்தம் போக முடியுமோ அவ்வளவு we lose ourselves இல்ல. நம்மளோட சுயத்தை மறந்து ஒரு அழகான ஒரு கற்பனை உலகத்துல ஒரு மாய யதார்த்தத்தை வாழ முடிஞ்சிட்டு வரதுங்கிறது எவ்வளவு பெரிய கட்டுடைப்புங்க. அதுக்கான எழுத்தாளர்கள் ரொம்ப குறைவு. எனக்கு நான் இன்னும் சொல்வேன், அதான் யங் அடல்ட்டுக்கு வந்து அந்த மாதிரி எழுதணும் நிறைய. அவங்களுக்கு அது வந்து நிறைய இன்னைக்கு எவ்வளவு ப்ரெஷர்ல இருக்காங்க. குழந்தைங்க படிக்கிற குழந்தைங்க வந்து அதிகமான அளவுல ப்ரெஷர்ல இருக்கிறாங்க. எஸ்பெஷலி யங் அடல்ட், அதாவது 12ல இருந்து 17 வயசுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி மாய யதார்த்த கதைகள் நிறைய இருக்கும்போது ஒரு வகையில அவங்களுக்கு அது ஒரு மாதிரியான ஒரு கான்பிடன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணும். இந்த மாதிரியான கதைகள் எதனால நமக்கு வந்து வெஸ்டர்ன் கல்ச்சர்ல வந்து இந்த மாதிரி ஃபேண்டசிஸ் வந்து அதிகமா விற்பனை ஆகுதுன்னா காரணம் அதுதான். அவங்களுடைய இமேஜினேஷனையும் இதையும் வந்து அதை பூஸ்ட் பண்ணுது, என்ஹான்ஸ் பண்ணுது. அந்த மாதிரியான எழுத்து ரொம்ப குறைவா இருக்கு தமிழ் சூழல்ல. கண்டிப்பா நீங்க எழுதுங்க. மாய யதார்த்தம் ஒரு தவறான ஜானர் கிடையாது. செஞ்சு எழுதுங்க. தேங்க்யூ மேம். ரொம்ப நானா தான் சொல்லிட்டு இருந்தேன், நல்லது ஒரு வினை செய்தேன், கடவுளுக்கு முன்னால நின்னுட்டேன், அது நலங்கிற புலியில் எரிஞ்சுக்கிட்டாயா இறைவா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். உங்களை பார்க்கும்போது இல்ல எரியல, நிறைய பேர் இருக்காங்க, போனா போயிட்டு போறேன் நானு. என்னை மாதிரி என்னுடைய பிரதிநிதிகள் எல்லாம் இங்க சூழ்ந்துட்டு இருக்காங்கன்னு ஒரு ஹாப்பியா இருந்தது உங்களை பார்க்கும்போது. நீங்க கூப்பிட்ட கிட்ட நம்ம தலைவி சுலேகா போன அவங்க மேடம் கேட்டதுனால உங்கள்கிட்ட பேசணும் அப்படி இப்பயே பாருங்க, எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. உங்களை பார்க்கும் பொழுதுலாம் எனக்கு ரொம்ப ஹாப்பியா சந்தோஷமா இருக்கு. I'm happy that I helped you somewhere. தேங்க்யூ மேம். கண்டிப்பா எழுதுங்க. தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். அனுஜா இன்னும் மேம், அடுத்து உங்க நீங்க கதைகள்லாம் எங்க இல்ல நீங்க யோசிச்சுட்டே இருக்கிற இங்க கிடைக்குமா? யோசிச்சுட்டே இருந்ததெல்லாம் போதும், அந்த காலம் முடிஞ்சிருச்சு, இனிமே எழுத ஆரம்பிச்சிருங்க, அவ்வளவுதான். எழுதி வச்சிருக்கேன் அது. நானா அந்த குருநாவலை பிரசுரம் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு முடிவோட வந்துட்டேன். அதனால அந்த தப்பை மட்டும் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. வேண்டாமா? எப்போதுமே வந்து பதிப்பை பொறுத்த வரைக்கும் எழுத்தாளர்கள் அதை அடிக்கடி சொல்வேன் நான். எழுத்துங்கிறது வந்து படைப்பு வெளியில வர்றதுக்கு எழுத்தாளருடைய எஃபர்ட் வந்துட்டு எழுத்துல 60% இருக்குன்னா 40% பதிப்புல கவனம் செலுத்தணும். அது செலுத்தாம தான் என்னுடைய முதல் புத்தகம் யாருக்குமே தெரியாமலே போச்சு. எனக்கு தெரிஞ்சு என்னுடைய முதல் புத்தகம் தான் வந்து அன்றிருந்த இதே நிலா தான் வந்து முதல் பெண் அறிவுனை எழுத்தாளருக்கான முதல் புத்தகம்.
இன்னைக்கு அதை ரொம்ப நாள் ம். கழிச்சு எனக்கு சொன்னாங்க. 2010 வந்து சயின்ஸ் ஃபிக்ஷன் நாவல், ஃபர்ஸ்ட் ஃபீமேல் ரிட்டன் தமிழ் நாவல் அந்த காலத்துல அது. இப்ப நிறைய பேர் எழுதுறாங்க. ஆனா அன்னைக்கு வந்து நான் இதே தப்பு செல்ஃப் பப்ளிஷ் பண்ணதுனால யாருக்குமே தெரியல அது. ஏன்னா எனக்கு நான் எழுத வரும்பொழுது எனக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எனக்கு பெரிய ஆளுமைகளோ இல்ல ஒரு வாசக பரப்போட அறிமுகமோ எதுவுமே கிடையாது. நான் வந்து எனக்கு தெரிஞ்சதுதான் ம். ரைட்டு, நான் பாட்டுக்கு ஏதோ ஒண்ணு பண்ணேன். அப்போ வந்து எனக்கு தெரிஞ்ச ஒருத்தரை வச்சு நாங்க பப்ளிஷ் பண்ணோம். ஒரு பெரிய எழுத்தாளர் தான் அவரு. வைரமுத்து, பார்த்திபன்லாம் முன்னுரை எழுதி கொடுத்த புத்தகம் தான் அது. ஆனா அது வந்து 200 பேருக்கு மேல யாருக்குமே தெரியாம தான் போச்சு. அந்த தப்பு பண்ணாதீங்க. சரியான வாசகர்களை சென்றடையக்கூடிய சரியான வழிங்கிறது வந்து ஒரு சரியான பதிப்பகம். பதிப்பகத்து மூலமாவோ இல்ல சரியான ஒரு இதழ் மூலமாகவோ. இப்போ வந்து ரொம்ப இணையம் வந்ததுக்கு அப்புறம் எல்லா வகையான ஜானருக்கும் இதழ்கள் வந்துருச்சு, மின்னிதழ்கள் வந்துருச்சு. சரியான எந்த ஜானர்ல உங்களுடைய கதைக்கான சரியான இதழ் எதுன்னு பார்த்து அவங்க கிட்ட கொடுங்க. அதுதான் சரியான வழி. சரியா? ஓகே மேம். தேங்க்யூ மேம். நன்றி, நன்றிப்பா. நன்றி நன்றி. சூடாமணியுடைய ஒரு கதையில வர்ற ஒரே ஒரு வசனம் மட்டும் எனக்கு ஞாபகம் வருது. அதாவது ஒரு பாட்டியும் பேத்தியும் ரோட்ல நடந்து போயிட்டே இருப்பாங்க. பாட்டிக்கு வயசானதுனால நமக்கு கொஞ்சம் அந்த வளைஞ்சிருவோம்ல, வயசான பிறகு முதுகு வளைஞ்சிரும். அப்போ அந்த பேத்தி வந்து கேட்பா, பாட்டி ஏன் வந்து உன் முதுகு மட்டும் இப்படி வளைஞ்சிருக்கு அப்படின்னா, பாட்டி சொல்லுவாங்க, காலம் வந்து என் முதுகுல உட்கார்ந்துருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சின்ன பதில் தான். ஆனா அது எவ்வளவு பெரிய விஷயத்த வந்து உள்ள அடக்கி இருக்கு அப்படிங்கிறது யோசிக்கணும். அத மாதிரிதான் வந்து நம்ம எழுதியிருக்கோம், வச்சிருக்கோம், யோசிச்சுட்டே இருக்கோம் அப்படின்னு எல்லாம் யோசிச்சுட்டே இருக்காம, காலம் வந்து போயிட்டே தான் இருக்கும். அது யாருக்காகவும் காத்திருக்காது. வனஜா மேம், நீங்க வந்து யோசிக்காம என்ன செய்யுங்க, உங்களுடைய இதை திருப்பி ஒருக்க வாசிச்சு பார்த்து சரி பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா சரி பண்ணி சீக்கிரம் வந்து வெளியிட்டுருங்க. நாங்க உங்களுடைய கதையை படிக்கவும் காத்திருக்கிறோம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க Thank you. சொன்னது ரொம்ப காதுகளுக்கு இதமா இருந்தது. நீங்க பேசுறதும் மலர்விழி மேடம் பேசுனதும் ரொம்ப ஒரு மாதிரி ஹார்ட் டச்சிங்கா இருந்தது. ரொம்ப பல ஆண்டுகளுக்கு பிறகு என்னுடைய பிரதிய ஒரு சிந்தனை பிரதியை பார்த்த மாதிரி இருந்தது. தேங்க்யூ ஸோ மச். நன்றி நன்றி நன்றி. வேற யாருக்காவது ஏதாவது கருத்துக்கள், கேள்விகள் இருக்கிறதா? மலர், நம்ம நிகழ்ச்சியை முடிச்சிடலாமா? ஓகேப்பா. ஓகே. நன்றி. வணக்கம் நிகழ்ச்சியுடைய வணக்கம் வணக்கம் வாங்க. பேசுங்க பேசுங்க. வாசுகி பேசுங்க. ரொம்ப அருமையா எடுத்துட்டு போனீங்க மலர். ரொம்ப நல்லா இருந்தது. நீங்க 4 வயசுன்னதுமே எனக்கு பயங்கர பகீர்னு ஆயிருச்சு பாருங்க கேட்டதுமே. 4 வயசுல அங்க இருந்து திருப்பத்தூர் வந்தேன் அப்படின்னு சொன்னீங்க. 4வது படிக்கும் போதுங்க. ஓ 4வது படிக்கும். கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். 4வதுனா கூட 9 வயசு அதெல்லாம். அந்த வயசுல நீங்க அவ்வளோ ஒரு பாருங்களேன், வெளியே நீங்க யோசிச்சிருக்கிறீங்க சூழல எல்லாத்தையும். உண்மையாவே பயங்கர பகீர்னுச்சு எனக்கு. வீட்டுல எவ்வளவு பகீர்னு இருந்திருக்கோம். அதானே அதானே. அதுக்கப்புறம் என்ன சொல்றது, சங்க கால பெண்கள் கூட பாருங்க, ஔவையார்ல இருந்து இன்னும் சிலர் எல்லாம் எப்படி வெளியே வந்தாங்க அப்படின்னா, அவங்களுக்குள்ளவே இருக்கிற அந்த ஒரு தனிப்பட்ட திறமை. கண்டிப்பா கண்டிப்பா. எல்லா நேரத்துலயுமே அந்த தனிப்பட்ட திறமை இருக்கிறவங்க வந்து ஷைன் ஆயிடுறாங்கன்றதுல பெரிய உண்மை இருக்கு. உங்களை இன்னைக்கு உண்மையாவே ரொம்ப ரொம்ப உங்களோட அப்படி பழகின மாதிரி பார்த்த மாதிரியே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. சார் வந்து அவரும் ரொம்ப நல்லா பேசினாரு. வெளியில வந்தேன் நானு. காட்டு வழியா வரும்போது எனக்கு டவர் கிடைக்கல அவரு 2வது கேள்வியை கேட்கும்போது. மறந்துருச்சு எனக்கு. அவங்க நிகழ்ச்சியை முழுசா போடுவாங்க. நீங்க அதுல ஆமா. பார்க்கலாம். ஒண்ணும் நீங்க இல்ல இழந்துடலாம். நான் ஆரம்பத்துல இருந்து கேட்டுட்டே தான் இருந்தேன். ஆனா நீங்க ஒரு 2வது கடைசியா ஒரு கேள்வி கேட்டீங்க. அது எனக்கு டவர் கிடைக்காம போயிருச்சு. ஓகே. யூடியூப்ல வந்துரும். ஆமா. நாளைக்கு நாளை கழிச்சு வந்துரும். நீங்க கேட்கலாம். ஆமா 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 ஆமா. ஓகே. ரொம்ப அருமையா இருந்ததுங்க. ரொம்ப நாள் பழகுன மாதிரி இருந்தது. நீங்க நம்ம இந்தியாவுக்குள்ள சுத்தும் போது நானும் சேர்ந்துக்கணும்னு தோணுது. நீங்க நீங்க சொன்னீங்க பாருங்க, வீட்டுக்கு நம்மோட துணை இணையர் கூட எப்படி அவங்கள புரிய வைக்கிறதுல நான் ரொம்ப மக்கா இருக்கேன். வாங்க டியூஷன் எடுத்துறேன். அப்படி ஒரு செஷன் போடுறோம். அவங்கள அடுத்த செஷன்
அவங்கள வந்து இன்னும் விட்டுட்டு போயிட்டா அவங்க எப்படி தன்னை பாத்துக்குவாங்க? ரொம்ப பாவமா, குழந்தையா நினைக்க வேண்டியதா இருக்குது இன்னும் கூட. அதாங்க ரொம்ப அதுதான். முக்கியமானது. பெண்களுக்கு எப்படி வந்து ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் முக்கியமோ, அதே மாரி ஆண்களுக்கு வந்து டொமஸ்டிக் இண்டிபெண்டன்ஸ் முக்கியங்க. இது ஒரு தோழி சொன்னாங்க. அட ஆமால அப்படின்னு இருந்துச்சு. உண்மையிலேயே அவங்களும் வந்து கையாலாகாத நிலைமையில அவங்கள வச்சுட்டு பழக்கிட்டோம் நம்ம அவங்கள. அவங்க நம்ம கண்டிப்பா. இல்லாம நிம்மதியா சுதந்திரமா இருக்கிறதுக்கான சூழ்நிலையை நம்ம தான் உருவாக்கி குடுக்கல. எல்லாத்துக்கும் போட்டு நம்மளே பண்ணி அவங்களுக்கு எடுத்து வச்சிருக்கோம். அத கொஞ்சம் இங்க உண்மை என்னன்னா, நான் தான் வெளிய மாட்டேன்றேன். மாத்ததான் செய்யணும். மாத்ததான் செய்யணும். நானுமே அப்படிதான் இருந்தேன். எனக்கு என்னன்னா ஒரு கம்ஃபர்ட் ஜோன் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம உள்ள இருந்து எந்திரிச்சு வெளில வரமாட்டோம். கிளம்பணுமா, போணுமா, அந்த மைண்ட் செட்ல மட்டும் நெனச்ச உடனே டக்குன்னு எந்திரிச்சுனா தான் அதுக்கு தான் அந்த எக்ஸாம்பிள் சொன்னேன். நெனச்ச உடனே பேண்ட்ட மாட்டி பைய தூக்கி கிளம்புறது. அந்த சுதந்திரம், அந்த வேகம் குடுக்குறாங்களோ இல்லையோ, நமக்கு எடுத்துக்கிறதுக்கான தைரியம் வரணும் முதல்ல நமக்கு. உண்மையாங்க. நீங்க சொல்லும் போதெல்லாம் உங்களோட பின்னாடியே வந்துட்டு இருந்தேன். கம்போடியா, தாய்லாந்து, அதுக்கப்புறம் அந்த வியட்நாம். எங்க ஊர் வந்து சென்னையில இருந்து 200 கிலோமீட்டரை விட அதிகமா ஒரு டிபிக்கல் வில்லேஜ். அது என்ன சொல்றது? பினாங்ல இருந்து அப்பவேங்க 50 வருஷத்துக்கு முன்னையே சொல்லியிருக்காங்க. நாங்க பினாங்காரங்கன்னு சொல்லுவாங்க. ஓ! அங்க இருந்து வந்தவங்க தமிழர்கள். நெறைய அ அந்த செம்மரத்தோட்ட வேலைக்காக போனவங்க, வந்தவங்க நெறைய ஆமா, டிரான்சாக்ஷன். ஆமா, அதாவது ஆமா. அது வந்து நான் சொல்ற சோழர் காலத்துக்கு தாண்டி, இப்ப இந்த 100 ஆண்டு, 200 ஆண்டு காலத்துல நடந்த இது வந்து நெறைய இருக்கு. அந்த காலத்துல வந்து ஆமா, ஆமா. நெறைய இருக்காங்க. கண்டிப்பாங்க. எனக்கு உண்மையிலேயே உலகம் மொத்தமும் நீங்க கார்ல போனீங்கன்னு சொன்னீங்க பாருங்களேன், எனக்கு அப்படியே மனசு ஃபுல்லா அவ்ளோ ஆசையா இருந்தது. ஆமா. எனக்கும் அந்த மாரி ஊரெல்லாம் சுத்தணும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு. ஊர்ல அத பண்ணலாங்க. நம்ம ஊருக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு நெறைய பேர் சொல்வாங்க. ஆனா நம்ம ஊர் அட்லீஸ்ட் தமிழ்நாடு வந்து ரொம்ப சேஃப் ஃபார் டிராவல்ன்னு நான் நெனைக்கிறேன். ரோட் டிராவல். கண்டிப்பா, கண்டிப்பா. பெண்கள் தாராளமா இந்த மாரி ஒரு ட்ரிப் எடுத்து ஃபுல்லா சுத்தணுன்றது வந்து நம்ம ஒரு ஒரு பக்கெட் லிஸ்ட் மாரி வச்சுக்கணும். தனியா போணுன்றது கூட அவசியம் கிடையாதுங்க. புடிச்ச ஆமா, ஆமா, ஆமா. இதே ஒரு மனநிலை ஒரு இதுல இருக்கிற ஒரு 2, 3 பேர் சேர்ந்து கூட இந்த மாரி போலாம். நல்லா இருக்கும். ஜாலியா இருக்கும். கண்டிப்பாங்க. உங்களோட சொல்லுங்க. இல்ல நெறைய கத்துக்கலாம்னு சொல்றேன். இத. ஃபோன் நம்பர் குடுங்க. மலர்விழி மேம், மலர்விழி மேம், குரூப்ல ஃபோன் சொல்லுங்க. நம்பர் ஒரு குடுங்க. சின்ன இன்டரப்ஷன். அந்த இதுல எறும்பீஸ்வரர் கோயில்னு ஒண்ணு இருக்கு மேம். எங்கம்மா? ராஜேந்திர சோழன் கட்டினது. ராஜேந்திர சோழன் அவர் கட்டினது. ஆ, ஆ. நம்ம போற வழியில தஞ்சை பிரகதீஸ்வரர் டெம்பிள் போற வழியில எறும்பீஸ்வரர் டெம்பிள்னு ஒண்ணு இருக்கு. ஓகே. அதுல ஒரு சுரங்கம் செல்லும் வழின்னு சொல்லிட்டு ஓப்பனாவே இருக்கு. சுரங்கப்பாதை செல்லும் வழி. ம். நீங்க போனீங்கன்னா இந்த சைடு வந்தீங்கன்னா அங்க போயிட்டு வாங்க. கண்டிப்பா போறேன் நானு. கண்டிப்பா நீங்க சொல்லிட்டீங்களா அடுத்த அதுல தடவ. சிவன் வந்து புது தகவல். மண்ணிலேயே செஞ்சிருப்பாரு, அப்படியே சாஞ்சிருப்பாராம். அதனால அதுக்கு அபிஷேகம் எதுவுமே பண்ண மாட்டாங்க. அதுக்கு ஒரு ஹிஸ்டரி வச்சிருக்காங்க. ஃபுல்லா கல்வெட்டு எல்லாம் இருக்கு உள்ள. அதுல வந்து சுரங்கப்பாதை ஓப்பனாவே இருக்கு. சுரங்கப்பாதை செல்லும் வழின்னு போட்டு அதுல என்ன யாரும் நீங்களாம் யாரும் போக மாட்டீங்களா? நீ ஆரம்பிச்சிட்டியா? நீ இவங்களை போட்டு கேள்வி கேட்காதவா அப்படின்னு பசங்க கூட்டிட்டு வந்தாங்க. நான் அங்க உள்ளவங்கள்ட்ட கேட்டேன், இந்த சுரங்கத்துக்குள்ள யாரும் போறது கிடையாதா அப்படின்னு சொல்லி. ஓ! எனக்கு அதெல்லாம் நிறைய ஆச்சரியங்கள்லாம் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள நிறைய இருக்கு மேம். நம்மளே ஆராய்ச்சி பண்ணாம விட்ட இடங்களே நீங்க நிறைய இருக்கு. சொன்னதுனால ஒரு தகவல் நான் இன்னொன்னு இத சொல்ல விரும்புறேன். இது நெறைய பேருக்கு நான் சொல்லணும்னு அடிக்கடி நினைக்கிறேன். நம்ம கோயில்கள்ல வந்து நிறைய வந்து இப்போ அ விரும்பத்தகாத நெறைய மாற்றங்கள் நெறைய வருது. அது வந்து உள்ள புகுத்துறாங்க. நம்மளுடைய வரலாற்ற தாண்டி வேற வரலாற்ற உள்ள கொண்டு வரணுன்ற ஒரு முனைப்போட நெறைய நடக்குது. இதுல ஹிஸ்டரி தாண்டி நம்ம தான் ஹிஸ்டரியில சொல்வோம். ஹிஸ்டரி வேற, மித் வேற, லெஜெண்ட் வேற. இத 3யும் நம்ம கன்ஃப்யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம கோயில்கள்ல நெறைய வந்து லெஜெண்ட் ஹிஸ்டரி மாரி சொல்லுவாங்க. அதிலிருந்து தெளிவு நமக்கு அது இல்ல, இது ஹிஸ்டரி கிடையாதுங்கிற தெளிவு முதல்ல நம்ம பார்க்குறோம். இப்ப நான் நீங்க சொன்னதுக்காக எக்ஸாம்பிள் சொல்றேன். இது நான் லெஜெண்டுன்னு சொல்ல வரல. இது ஹிஸ்டரியா என்னன்னு எனக்கு தெரியல. நான் புதிய தகவலா இருக்கு. இருந்தாலும் நம்ம ஒரு இடத்துக்கு போறோம். அங்க ஒரு தலபுராணம்னு சொல்றாங்கல்ல. அந்த தலபுராணம் 90% லெஜெண்டா தான் இருக்கும். ஹிஸ்டரியா இருக்காது. நீங்க பல இது சைட்ஸ்லயே பாருங்களேன், வெப்சைட்ஸ்லயே வந்து நான் ரொம்ப வருத்தமா பார்க்கிறது அதுதான். எல்லா விதமான வெப்சைட்ஸ்லயும் நீங்க ஒரு கோயில பத்தி தேடுறீங்க அப்படின்னா, ஏதோ ஒரு புராதன கோயில பத்தி தேடுறீங்கன்னா, எந்த புராதன எந்த வெப்சைட்லயுமே வந்து அந்த கோயிலுடைய வரலாறு இருக்காது. தல வரலாறு தான் இருக்கும். அது யாருக்கு சார் வேணும்? அது 1000 பேர் கதை சொல்றாங்க வாய் வழி. அது எனக்கு வேண்டாம். எந்த ராஜா கட்டினது? எந்த ராஜாவுடைய கல்வெட்டு அங்க அதிகமா இருக்கு? எந்த காலகட்டத்து கட்டடம் இது? இது தெரிஞ்சுக்கிறதுக்கான தகவல்கள் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் நமக்கு. இதுதான் உண்மை. தல வரலாறுங்கிறது வந்து மனிதன் கட்டமைத்த ஒரு கதை தானே. ஓகே. அது என்னுடைய எண்ணம். அது முழுசா நான் உங்கள்ட்ட திணிக்க விரும்பல. பட் இருந்தாலும் வரலாறுங்கிறது ஒரு உண்மையான தகவல். அந்த தகவல் அதிகமா இல்லைங்கிறது என்னுடைய வருத்தம். இப்ப நீங்க ஒரு கோயிலுக்கு போனீங்கன்னா, அந்த இடத்துல இருக்கிற லெஜெண்ட தேடுறத விடவும், அந்த அந்த கோயிலுக்கான வரலாற்ற தேடணுங்கிறது முக்கியமா நான் நினைக்கிறேன்.
இது கேள்விக்கான பதில் இல்ல. இது ஒரு பாயிண்டா நான் ஆட் பண்ணணும்னு இந்த இடத்துல நினைச்சேன். அதனால நான் சொல்றேன் இங்க. அதுக்கப்புறம் சைனால சிவன் கோயில் இருக்குன்னு சொன்னது, இது மாதிரியான புதிய தகவல்கள் இப்ப இவங்களும் சொன்னாங்க. தஞ்சை போற வழியில இருக்கிற எல்லீஸ்வரர். சார் கூட தகவல்கள் சொன்னாங்க. நிறைய தகவல்கள் கேட்டவங்க, புதிய தகவல்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம மரபையே மாத்துற மாதிரி வெள்ளியங்கிரி மலையில நடக்கிற இதெல்லாம் இப்ப கோயில்கள்ல கூட இந்த மாதிரி தான் எல்லாமே நடக்குது இல்லைங்களா? அது ஒண்ணு, அதுக்கு ஒண்ணு சொல்லுங்க. அதுக்கப்புறம் உங்களோட அந்த கதைய சொன்னீங்களே, அதுல நான் இதுல ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பாதியிலேயே புரிஞ்சிரும். கடைசியில எனக்கு அது வந்து ஓகேங்களா? புரியணும் தானே எல்லாருக்கும். அது நீங்க எப்படி அது ஜெயிச்ச மாதிரி? அது முதல் கேள்விக்கான பதில நான் சொன்னேன்னா தெய்வ குத்தமாயிரும். அதுல நான் வரேன். ஓகே ஓகே. கண்டிப்பா கண்டிப்பா. நான் அதுதானோன்னு நினைச்சேன், அரசியலோன்னு நினைச்சேன். ரெண்டாவது கேள்வி வந்து ஆக்சுவலி கொஞ்சம் சொல்லலாம். இப்ப சிதேராவுல வந்து நான் எடுத்திருக்கிற முக்கியமான விஷயம் என்னன்னா வந்து வர்க்க வேறுபாடு, சமுதாய வேறுபாடு. இது ரெண்டும் வந்து ஒரு இந்த சூழ்நிலையில மட்டும் இல்லை, இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில மட்டும் இல்ல, 1000 வருஷம் கழிச்சா கூட ஒரு மனிதன் மனம் வந்து அடுத்தவனை எப்படி ஒடுக்கும் அப்படிங்கறத வந்து நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த கம்பேர் பண்ணி அது மூலமா சொல்ல முயற்சி பண்ணிருப்பேன். அதுல அது ஓரளவுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். படிக்கிறவங்களுக்கு எல்லாம் புரியும். நிறைய பேருக்கு அது பயங்கரமா காய்ச்சலா இருக்கும் பார்க்கும்போது. இந்தம்மா நம்மளைத்தானே சொல்லுதுன்னு தோணும். அது நம்ம ஆமா ஆமா அவங்களதான் சொல்றோம். சோ அதை தாண்டி வந்து அதை நான் சொல்ல வரல. நான் வின் பண்ணிட்டேன்னு சொல்றது என்னன்னா, அதுல 2 முடிச்சு வச்சிருக்கேன். முதல் முடிச்சு எல்லாராலையும் ஈஸியா அவிழ்த்திட முடியும். அந்த கடைசி முடிச்சு வந்து படிச்சவங்க இது வரைக்கும் இல்ல, நாங்க படிக்கும் போதுதான் எங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னு சொன்னாங்க. சோ அதைத்தான் வந்து நான் வின் பண்ணிட்டேன்னு சொல்ல வரேன். இது வந்து ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் தான். சோ அது சயின்ஸ் ஃபிக்ஷன். அதை பார்க்கும் பொழுது அதை சொல்லிட்டோம்னா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அதை சொல்லாம படிக்கும் போது உங்களுக்கு வந்து இது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். அதுதான் நான் சொல்ல வந்தது. நன்றி, அனைவருக்கும் மிகவும் நன்றி. நன்றி நன்றி, ரொம்ப நன்றி மேம். இதுல ஒரே ஒரு கருத்தை மட்டும் நான் இணைக்க விரும்புறேன். பயணங்களை பத்தி நீங்க பேசினதால, கம்போடியால எனக்கு 2 நண்பர்கள் இருக்காங்க. ரொம்ப ஆச்சரியமான நண்பர்கள். எப்படின்னா, அவங்க பேர் வந்து ஸ்ரீனிவாசராவ், ஞானசேகரன் 2 பேர். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 8 முறை உலக பண்ணாங்க. அவங்க கம்போடியா மாநாடு பண்ணப்பதான் நாங்க 2வது முறை கம்போடியாக்கு போயிருந்தேன். அவங்கதான் ஃபுல்லா பண்ணாங்க. 8 முறை உலகத்தை தர வழியா சுத்து வந்திருக்காங்க. ஆமா ஆமா. அதனால தேடல்ல இருந்தா எல்லாருக்கும் வழி பிறக்கும்னு நினைக்கிறேன் நான். அவ்வளவுதான். கண்டிப்பா கண்டிப்பா. அது ஆணோ பெண்ணோ எல்லாத்துக்கும் ஒண்ணுதான். பெண் கொஞ்சம் அதிக முனைப்பு காட்டணும், அவ்வளவுதான். இன்னைக்கு எல்லாருமே இப்ப அந்த இடைவெளி குறைஞ்சுகிட்டே வருது. கண்டிப்பா, ரொம்ப கண்டிப்பா உண்மைதான். அது நான் ஒத்துக்கிட்டே ஆகும். முயற்சி தான் எடுக்கணும் சொன்ன மாதிரி. நன்றி சார், நன்றி. பாப்பா மேம் மியூட்ல இருக்கீங்க, ஏதோ சொல்ல ட்ரை பண்றீங்க? இல்ல முடிச்சுக்கலாமான்னு கேக்குறேன். ஓகே. யாருக்கு ஏதாவது சொல்லணுமா? இல்ல நான் கொஞ்சம் ஒரு மாதிரி சந்தோஷமாயிட்டேன். 2 விஷயம். ஒண்ணு, இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. 2வது, இப்பொழுதுதான் என் பொண்ணு வந்து மெசேஜ் போடுறா. அவளோட எங்க அக்கா பொண்ணு, அவளுக்கு வந்து ஆண் குழந்தை பிறந்திருக்கு இப்பதான். உடனே ஆமா ஆமா சுட சுட வந்து மெசேஜ் வருது. என்னால உட்கார முடியல. முடிச்சுக்கலாம் நிகழ்ச்சியை. இல்ல, எனக்கு ஆணு பெண்ணு அந்த பிரச்சனை இல்ல, நார்மல் டெலிவரி வேற. அதுதான் ஒரு மாதிரி அப்பாடா அப்படின்னு ஆயிப்போச்சு. ஓகே, எல்லார்கிட்டையும் என் சந்தோஷத்தை நான் பகிர்ந்துக்கிறேன். ஓகே, நம்ம நிகழ்ச்சியோடைய நிறைவுக்கு பகுதிக்கு நம்ம வரோம். அதாவது ஆரம்பிக்கும்போது தோழர் ஆரம்பிச்சாங்க, அதாவது தயாரிப்பே இல்லாத ஒரு கட்டுப்பாடு இல்லாத ஒரு உரையா இருக்கு, எனக்கு தயாரிப்பதற்கு நேரம் இல்லைன்னு அப்படின்னு ஆரம்பிச்சாங்க. அதாவது தயாரிப்பே இல்லாம இவ்வளவு அழகா கருத்து செறிவோட இவங்க பேசினாங்கன்னா, இனி தயார் பண்ணிட்டு வந்து பேசினாங்கன்னா எப்படி இருக்கும்னு நான் யோசிக்கிறேன். வேற ஒண்ணும் கிடையாது. அதாவது நானும் ஒரு தமிழாசிரியர் தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா ரொம்ப நான் வார்த்தைகளை வந்து தேட மாட்டேன். ஆனா மலர் வந்து தேட மாட்டாங்க, ஆனா வந்து விழுந்துட்டே இருக்கும். அந்த வகையில தான் நான் எனக்கு மலர் கூட பேசுறது பிடிக்கும்னு சொன்னதுக்கு காரணம் அதுதான், வேற ஒண்ணும் கிடையாது. இன்னைக்கு
அதாவது ஒரு பயணம் அப்படிங்கிறது நம்ம பயணிக்கிறது அப்படிங்கிற விஷயம் இருக்கு. ஆனா அதே நேரத்துல நம்ம பேசுறத கேட்டுட்டு இந்த பயணத்துல நம்மளை வந்து அவங்களோட கூட்டிட்டு போறதுங்கிறது இருக்குல்ல, அதுலதான் ஒரு பெரிய ஒரு விஷயம் இருக்கு, வெற்றியே இருக்கு. இன்னைக்கு இவங்க வந்து கடாரத்துல குழந்தைங்களோட போனது, அந்த கடாரத்துல மேல நின்று வந்து அதை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு வந்து நம்மளும் கூட நின்று பார்த்த மாதிரி இருக்கு. ஏன் அப்படின்னா 2023 டிசம்பர்ல நாங்க வந்து சுபா கூட மலேசியா போயிருந்தோம். அது ஒரு 7 நாள் ட்ரிப்பு அப்படின்னாலும் மலர் சொன்ன மாதிரி சுபாவோடைய ட்ரிப்பு எப்படி இருக்கும், அது சுற்றுலா மாதிரி இருக்காது. கெடாவுக்கு நாங்க போனோம். போற வழியில ஒரு 2 ஆர்கியாலஜிக்கல் சைட்டும் நாங்க பார்த்தோம். அப்போ அவங்க சொன்னாங்க, மலேசியால அந்த ஆர்கியாலஜிக்கல் சைட்டை வந்து வெளிநாட்டுல இருந்து முத வந்து பார்த்தவங்க நீங்களா தான் இருக்கும் அப்படின்னு எல்லாம் அங்க இருக்கிறவங்க சொன்னாங்க. இப்போ கெடாவில் அந்த இடத்த, அந்த மியூசியத்தை எல்லாம் பார்த்தது, அந்த நினைவுகளை வந்து இன்னைக்கு மலர் பேசுனது மலரும் நினைவுகளாக எங்களுக்கு அதை வந்து மாத்துச்சு. அந்த நினைவுகள் திருப்பி வந்தது. அந்த வகையில வந்து மலரும் நினைவுகளா? ஆமா, மலரோடு ஒரு மலரும் நினைவுகள், அவ்வளவுதான் அப்படின்னு வந்து அதை திருப்பி எங்களுக்கு இன்னைக்கு ஞாபகம் வந்தது. அந்த வகையில இன்னைக்கு வந்து இது வந்து மகளிர் தினம்தான். இந்த மகளிர் தினத்துல நம்ம வந்து ஒரு கதை சொல்லியினுடைய பயணம் அல்லது பயணத்தோடு கூடிய கதை சொல்லல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம, இது வந்து வெறும் கதை சொல்லியாக அவங்க பயணத்தை மட்டும் சொல்லலை, நம்ம எல்லாருக்கும் ஒரு எப்படி சொல்லுவோம், மோட்டிவேட்டிவ் ஒரு ஸ்பீச் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அவங்க ஃபேஸ்புக்கில் போட்டிருந்தாங்க, வாங்க ஜாலியாக பேசலாம் அப்படின்னு. அது ஜாலியான ஒரு பேச்சாக மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்களை நமக்குள்ள கொடுத்து, நம்மளும் இதே மாதிரி ஏதோ ஒன்று நம்ம என்ன செய்ய முடியுமோ அதை நம்ம செய்யலாம் அப்படிங்கிற ஒரு சுறுசுறுப்பை நமக்கு மீண்டும் உண்டாக்கியது அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில் தமிழ் மரபு அறக்கட்டளையின் சார்பில் மலர்விழி என்கிற மாயாவுக்கு மிக்க மிக்க நன்றி. கலந்து கொண்ட எல்லோருக்கும், கலந்துரையாடல் செய்த அனைவருக்கும் நன்றி கூறி இந்த நிகழ்ச்சியை முடித்துக் கொள்கிறோம். நன்றி. நன்றி, அனைவருக்கும் நன்றி. நன்றி.